ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான அனிமே தான். எதுக்கு இப்படி சொல்றேன்னா, வெறுமா கதையோட ஒன்லைன் ஒண்டி கேளுங்க. என்னன்னா, நம்ம ஹீரோப்பே அவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமா தான் போயின்னு இருக்கு. சடனா ஒரு சிஸ்டம் அவன் முன்னாடி அப்பியர் ஆகுது. அது வழியா நம்ம ஹீரோவால ஒரு பணக்காரனா மாற முடியும். அதுவும் எப்படி? பணத்தை வெறுமா இழந்தாலே போதும், அப்படி பண்ணாலே போதும் இவன் பணக்காரனா மாற முடியும். நம்ம ஹீரோவோட வாழ்க்கை சிஸ்டம்க்கு முன்னாடி ரொம்ப மோசமா போகும். சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை அது மாறுச்சா இல்லையா எல்லாத்தையுமே நம்ம அனிமே பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஒரு எத்துக்கு ஓடும் போதே அவனை பத்தியே சொல்றான். என்னோட பேரு பே, நான் 2 வித்தியாசமான இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம பே வந்து ஆல்ரெடி பயங்கரமான பாஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிருப்பான். இதே வேகத்தோட ட்ரெயின் மிஸ் ஆகுதுன்னு சம வேகமா ட்ரெயினுக்குள்ள போடுறான். அதே வேகத்தோட வரானா கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். அந்த பொண்ணு 5 செகண்ட் இருக்குன்னு சொல்ல பயங்கர வேகமா அவன் தொட்டு எப்படியே உள்ள வந்துடுறான். இதே மாதிரி அங்க லஞ்ச் டைம் ஆகுது. டிஸ்கவுண்ட், காசு கம்மியா இருக்கிற மாதிரி, ஃப்ரீயா டெலிவரி பண்ற மாதிரி நிறைய விஷயத்த பாக்குறான். என்ன வாங்குதுன்னு தெரியாம ரொம்பவும் குழம்பி போயிடறான். அங்க லஞ்சும் எப்படியும் முடியுது. அங்க லஞ்ச் முடிஞ்சக்கு அப்புறம் வேலையை செய்வான்னு பார்த்தா அப்படியே கேம் விளாடுறானா. திடீர்னு அங்க பாஸ் வராரு. பாஸை பார்த்த உடனே டக்குன்னு அவன் வந்து மாத்தி விடுறான். பாஸும் நிறைய வாட்டி அங்க ட்ரை பண்றாரு பாக்குறதுக்கு. ஆனா ஆளு ரொம்பவும் ஃபாஸ்டா அதை மாத்திக்கினே இருக்கான். இதே மாதிரி சாயந்தரம் 6 மணி ஆகுது. அவனோட வேலையும் முடியுது. அங்க இருந்து சந்தோஷமா அவன் போகலான்னு பாக்குறான். அதுக்குள்ள பாஸ் வந்து கேக்குறாரு, நீ வந்து பிரசன்டேஷனை எப்போ எனக்கு சப்மிட் பண்ண போற? உடனே நம்ம ஆளு சீனா அங்க சொல்றான், ஐயோ பாஸ், இந்த மாதிரி டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி நீ கேட்குற அந்த பிரசன்டேஷன் அதை வந்து நெக்ஸ்ட் வெனஸ்டே தான் நீ வந்து கேட்ட. திடீர்னு வந்துட்டு இப்போ நீ கேட்குற என்ன? அப்போ வந்து நீ தர மாட்டியா இன்னைக்கே? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு எனக்கு வேணும். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. டெட்லைன் இன்னமும் முடியல. என்னால் அப்போதான் கொடுக்க முடியும். நீ என்ன பண்ணுவ? ஏன்னா சும்மாவே நான் லேட்டாக வந்தாலே போதும், அதுக்கு காசை டிடெக்ட் பண்ணுறது. ஓவர் டைம் பார்த்தாலும் எனக்கு வந்து காசை நீ ரொம்பவும் கம்மியாக தான் தர. அதனால என்னால் பண்ண முடியாதியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறானா. அவரு பயங்கரமா கத்துறாரு, இதுக்காக நீ வருத்தப்படுவடா? பரவாயில்ல, எனக்கு இந்த வேலையை வேணா, நான் கோர்ட்டுக்கு போய் இதுக்காக கேஸ போடலான்னு இருக்கேன். கேட்குற மற்றவங்களாம் அங்கே ரொம்ப சந்தோஷமா வராங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, இவ்வளோ சீனா பேசுனானே எல்லாமே ஒரு கனவு தான். அங்க பாஸும் இன்னைக்கு பிரசன்டேஷனை கேட்குறாரா. அங்க ஹீரோவும் சொல்றான், கண்டிப்பா நான் இன்னைக்கே தந்துடுறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்புறம் தான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க ஒரு மெசேஜ் அவனுக்கு வருது. அது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற ஒருத்தன் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஒரு ஃபார்ச்சூனை செக் பண்ற ஒரு டெஸ்டிங் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணுங்கன்னு அதில் போட்டிருக்கு. நான் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சவுண்ட் வந்தோடனே அவன் பயந்து போய் அப்படியே போட்டுறான். அங்க திடீர்னு ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ திடீர்னு வேற எங்கேயோ போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாங் வந்து அங்க எழுப்புறான். அப்படியே எழுந்து கூட ரொம்ப டைம் ஆகுது. அங்க வந்து கிளம்புறோம், இப்போ வந்து டைம் ஆகுது, நீ அட்டெண்டன்ஸை மிஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து கெஞ்ச கூடாது என்ன சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே புரியல. அட நான் எங்க இருக்கேன்னு. அப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது, அவனோட காலேஜ் டைமுக்கு அவன் வந்துட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோக்கு அங்க என்ன பண்ணணும்னே தெரியல. இப்போ அவன் கிளாஸை வேற அட்டென்ட் பண்ணும். அந்த டீச்சர் அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா அவ்வளவுதான் ஃபெயில் ஆக்கிடுவாரு. ரொம்ப மோசமானவர். இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு சிஸ்டமும் அப்பியர் ஆகுது. அதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். பயப்படாதீங்க, அதான் ஃபார்ச்சூன் கன்வர்ஷன் சிஸ்டம். என்னோட பேரு ரொம்ப பெருசா இருக்குல்ல, என்னோட பேரை இங்கிலீஷ்ல ரிச்சஸ்ட் அப்படின்னு நீங்க கூப்பிடலாம். அட நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க? சிஸ்டமும் இப்பதான் விஷயத்த சொல்லுது. அது எதுக்குன்னா, உங்களை ரிச் ஆக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். சின்ன கேட்டோன்னே அவன் ரொம்ப ஆர்வமாகறான். அங்க ஒரு 50,000 யுவான அது டிஸ்பிளே பண்ணு. அதுல இருக்க ஜீரோஸ் அவன் என்றான், நீங்க என்ன ஒன்றும் வேணாம், இதுல 50,000 யுவான் இருக்கு. இதை வந்து உங்களுக்கு ஃபண்டா நாங்க கொடுக்க போறோம். இது கேட்டோன்னே அவன் ஆடி போயிடறான். 50,000 யுவானா? அவன் வந்து அவ்வளவுதான் பணக்காரன் ஆக போறேன்னு. அட இருங்க, டைரக்டா உங்களால பயன்படுத்த முடியாது. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். இதுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு. குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாங்க கொடுப்போம். அதை வந்து நீங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ள அதை நீங்க எதுலயாச்சும் செலுத்தி அதை டபுளோ இல்ல லாஸோ ஆக்கணும். அதுக்கப்புறம் வர பணத்தை தான் உங்களால யூஸே பண்ண முடியும். அதே மாதிரி நாங்க கொடுக்குற அந்த பணத்தை உங்களாலேயே யூஸ் பண்ண முடியாது. 50,000 யுவான் வந்து எனக்காக ஸ்டார்ட் அப் ஃபண்டா கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, நான் வந்து இதனாலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனா என்னால மாற முடியும். இந்த சிஸ்டமும் இப்பதான் ஒரு விஷயத்தை அங்க வந்து ஆரம்பிச்சு விடுது. ப்ராஃபிட் லாஸ்ன்னு 2 விஷயம் இருக்கு. லாஸ்ட்ல ஒரு நம்பரும் ப்ராஃபிட்ல ஒரு நம்பரும் வருது. ஆனா ப்ராஃபிட்ல அது ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணா லாஸ் பக்கம் ரொம்ப அதிகமா இருக்குமா. அதனால அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இப்போ சிம்பிளா அவன் என்ன பண்ணுனா, வெறுமா பணத்தை அவன் இழந்தாலே போதும். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை இழக்கிறானோ அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு ஃபண்டா கிடைக்கிற அந்த அமௌண்ட் அது டைரக்டா நம்ம ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவனால யூஸ் பண்ண முடியும். இதனால அதை பத்திலாம் அவன் யோசிக்கிறான்.
ஆனா அதுக்கும் சில பல ரூல்ஸை வந்து அது சொல்லுது. அதாவது ஏமாத்தக்கூடாது, இல்லீகலான ஆக்டிவிட்டிஸையும் அவன் வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிசினஸ்ல. அங்க லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போகுதா. அங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் கேட்கறான். வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணல இந்த கம்பெனியை பத்தி. அவன் போன்ல ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடுறான். இப்போ வந்து அட்வான்ஸா இருக்குல்ல டெக்னாலஜி, அப்படி அவன் டெக்னாலஜியை பத்தி யோசிக்கும் போது கேமிங் ஃபீல்டு அவனுக்கு ஞாபகம் வருது. அதுல ரொம்ப கஷ்டம் முன்னேறி போறது, ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் தோத்து தான் போவாங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகம். இதுவே நான் வெளியில ஏதாச்சும் கம்பெனி ஓபன் பண்ணா என்னால அதுல இருக்க அசட் எல்லாம் விற்க முடியும். கேமிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல, தோத்துட்டா அவ்வளவுதான், தோத்து போன மாதிரி ஆச்சு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, மொத்தமா நான் இழந்துருவேன். அதுதான் எனக்கும் வேணும், அப்பதான் என்னால எல்லா மணியும் அடைய முடியும். இதனால அதை யோசிச்சுட்டு நம்ம சிஸ்டம் கிட்ட சொல்றான், என்ன கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க? கேமிங் ஃபீல்டில் இருக்க ஒரு கம்பெனி தான், அதோட பேரும் டெண்டா டெக்னாலஜி அப்படின்னு அவன் விற்கிறான். அதுவும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணி விட்டது உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் வந்து தரப்படும். அதே மாதிரி சிஸ்டமை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும், பாத்துக்கோங்க. கண்டிப்பா நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அங்க ஒரு 14 நாள் அவனுக்கு தரப்பதான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த சிஸ்டம் அப்படியே போயிட்டு 14 நாளுக்குள்ள நான் வந்து ஒரு கேமை உருவாக்கணுமா? அவன் கத்தின்னு இருப்பானா. அங்க பின்னாடியே அவனோட ஃப்ரெண்டு வரான். அங்க யாங்க பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க யாங் கிட்ட அவன் கேட்கறான், யாங் நீ எங்கடா போன? நான் எங்கெங்கெல்லாம் தேன தெரியுமா, சொல்லு, நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். அதுவா ஒரு 14 நாளுக்குள்ள ஒரு கேமை உன்னால உருவாக்க முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? ஹேய் என்னடா பேசின்னு இருக்க, அதெல்லாம் அசால்ட்டு. இங்க வா, இத பாரு. இந்த லேப்டாப்ல அவன் ஏகப்பட்ட விஷயத்த காட்டுறான், எல்லாமே டெம்ப்ளேட் தான். கோடிங் தெரியுதோ இல்லையோ, நீ வேறமா டெம்ப்ளேட்டை வச்சு உன்னால இந்த கேம்ஸை உருவாக்க முடியும். இதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, உன்னால 2-3 நாள்லயே உருவாக்க முடியும். இது கேட்டவுடனே நம்ம ஆளு அங்க மறைஞ்சு போயிடறான். அட இவன் எங்க போனா? சீன்லயே அங்க டெம்ப்ளேட் எல்லாம் அவன் பாக்குறானா. அவ்வளவுதான், இதை வச்சே நல்லா ஒரு கிராப்பியான கேமை உருவாக்க முடியும். அது போதும் எனக்கு, காசை பயங்கரமா ஏர்ன் பண்றதுக்கு. டெம்ப்ளேட்டோட விலை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமா? இவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு 50,000 தான். நான் அங்க எல்லாமே விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இன்னமும் சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல கார் டிரைவிங்கான சில பல டெம்ப்ளேட் இருக்கு. இல்ல நிறையவே ஸ்கின்னும் நிறையவே இடமும் இருக்கு. அதுல காரை ஒரு 20,000க்கும் அந்த இடத்த ஒரு 15,000க்கும் அங்க ஒரு சனியும் வாங்கி போடுறான். இல்ல மியூசிக்கையும் 1000 என்ன கொடுத்து வாங்குறான். அதே மாதிரி இது ஒரு ரேசிங் கேம். அங்க ரேசிங்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேம் தான் நம்ம ஹீரோக்கும் தேவை. அதே மாதிரி அவன் உருவாக்கிட்டான். என்ன இப்ப அந்த கேம்ல ரூட்டை ஒண்டி தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக அங்க கண்ணா பின்னான்னு அவன் ரூட்டை வரைய ஆரம்பிக்கிறானா. இந்த ரூட்டை வேணும்ட்டே அவன் லாங்கா வஞ்சி விட்டுறான். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணனா கிட்ட 8 ஹவர் ஆகும். கண்டிப்பா இதனால என்ன பயங்கரமா வெறுக்க போறாங்க. அதுதான் எனக்கும் வேணும். வேர்ல்டுலயே ரொம்ப போரிங்கான கேமையும் நான் உருவாக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்ன, இதை வச்சு நான் பணத்தை ஏர்ன் பண்ண வேண்டியதான். அதுக்கு விலையும் அவன் ஃபிக்ஸ் பண்றான், கிட்டத்தட்ட $1. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எவன் தான் வாங்குவான்? அதனால லாஸ் ஆகும். அதுக்கு பணம் எல்லாமே ரீஃபண்ட் ஆகும். சரி, முழுக்க அந்த கேமை தான் அவன் பார்த்துன்னு இருக்கான். இப்போ வரைக்கும் யாரோட கண்ணுக்கும் அந்த கேம் படவே இல்லை. யாருமே அங்க டவுன்லோடே பண்ணல. அவ்வளவுதான், 50,000 யுவான் அது வந்து எனக்கு தான் சொந்தமாக போகுது. அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாங்கும் முட்டையெல்லாம் கொண்டு வருவான். சாப்பிட்டு முடிச்சோடனே மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஏய் சீக்கிரம்டா வந்து கேம் விளாடலாம். ஆனா நம்ம ஹீரோ அவளுக்கும் தூங்கி இருக்க மாட்டானா. அதனால நான் தூங்கணும், நீங்க வேணா விளையாடுங்க. அங்க இதே மாதிரி எல்லாருமே கேம் ஆடுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம வாங்கால அதுல அவளுக்கும் சரியா பிளே பண்ண முடியல. வாங்க அடிக்கடி அதுல தோத்து போயிடறான். அவனை ஈஸியாவே கொண்டுறாங்க. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அங்க நம்ம ஹீரோவும் தூங்க போறானா. வாங்க அங்க கேக்குறான், என்னடா உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா ஃபீல் ஆகுதா? இல்ல அப்படிலாம் இல்ல, உண்மையை சொன்னா இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்னோட பழைய வாழ்க்கையில நான் வந்து ஒர்க் பண்ண ஓடி ஆடி உழைச்சேன். கேமை என்னதான் வாங்கி வச்சிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் விளாட அளவுக்கு டைம்லாம் இல்ல. அப்படியே என்னோட வாழ்க்கை போக ஆரம்பிச்சது. ஆனா இப்போ அப்படி இல்ல, என்னால எவ்வளவு வேணாலும் கேமை விளையாட முடியும். அதே மாதிரி 50,000 யுவான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்டா இருக்க போகுது. அதை வச்சு ஒரு ஹை ஸ்பெக்ஸோட இருக்கிற ஒரு பிசியை வாங்குவேன். அதுக்கப்புறம் என்ன, காசை இழந்தே என்னோட கனவு எல்லாத்தையுமே நான் நினைவாக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு யூடியூபரை காட்டுறாங்க. இவனோட வேலை என்னன்னா ஒரு மொக்கையான கேம் இதை பத்தி ரிவ்யூ பண்ணி போடுறது தான் இவனோட வேலை. அவன் அந்த டைம்ல பாப்புலரா இருந்தாலும் இப்போ வந்து அவனோட நிலைமை அங்க ரொம்ப மோசமா தான் இருக்கு. யூடியூபரோட ஆசையை ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். அதுதான் அங்க அப்படியே ஏதாச்சும் மொக்கையான கேம் இருக்கான்னு தேடுறானா. அங்க நம்ம ஹீரோட கேம் மாட்டுது. அதுல ஹீரோ போட்ட விஷயம் வந்து இவனை அட்ராக்ட் பண்ணுது. கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்கு, இது வந்து ஒரு டிரைவிங் கேம் தான். அதுல ஒரு டைட்டிலும் போட்டிருக்கும், இங்க காரை ஓட்டும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்க நிறைய விஷயங்களை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதனால ஆளு கியூரியஸ் ஆகி அங்க வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறானா. வண்டியை ஓட்டும் போது அது அடிக்கடி கிராஷ் ஆகுது. அங்க திரும்பவும் கிராஷ் ஆகும் போது அவன் ரொம்ப கடுப்பாயிரான். கட்டத்துல எப்படியாச்சும் இந்த கேமை முடிச்சே ஆகணும். நான் வந்து ஆயிரக்கணக்கான கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன். இது என்ன கேம், இது என்ன சோதிக்குதா? விட போதில்ல. திரும்பவும் விளையாடி கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி போயிடறான். அவன் கடைசியில அங்க தோத்து தான் போகிறான். ஒரு கட்டத்துல அவன் வெறுப்பாய் அப்படியே போக ஆரம்பிப்பானா. அங்க ஒரு கொஸ்டின் அவனுக்கு வருது, பினிஷிங் லைன்ல உங்களுக்கு என்ன வெயிட் பண்ணுது கேட்டவன் ரொம்ப கியூரியஸ் ஆயிரான். அங்க எப்படியாச்சும் இந்த கேமை முடிச்சே ஆகணும்னு கண்ணை தொந்து விளையாட ஆரம்பிக்கிறான். டைம் போகுது. அந்த கேம்ல அவன் வண்டி ஓட்ட அவனுக்கு அந்த கேம்ல போட்ட மாதிரியே லைஃபை பத்தி அவன்
யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் நிறைய விஷயத்தை யோசிச்சு ஃபைனலா அந்த கேமையும் முடிக்கிறான். அவனுக்கு இப்போதான் அங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா 8 ஹவர் கடின உழைப்பை போட்டு இப்போதான் அந்த கேமையும் முடிச்சிருக்கான். சரி இந்த கேம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு அங்க பாக்குறானா, அந்த கேம் கடுப்பேத்துற விதமா ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க வந்து ஃபைனலி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களோட வாழ்க்கையில ப்ரெஷியஸான 8 ஹவரை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இது கேட்குற அந்த யூடியூபர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடான். இந்த கேம் இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரிச் கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி எல்லாமே எப்படி போகுதுன்னு. எல்லாமே நார்மலா தான் போகுது. வீக்லி பேசிஸ்ல தான் கம்பெனியோட அக்கௌண்ட்ல அங்க ஆட் ஆகும். கீழே பசங்களும் அந்த டிரைவிங் கேமை பத்தி தான் பேசுறாங்க. அந்த யூடியூபர் வந்து வீடியோவா போட்டிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இந்த பசங்களும் அந்த கேமை பத்தி தான் பேசுறாங்க. ஏய் அந்த கேமை நானும் விளானப்பா, கிட்ட 8 ஹவர் ஆகுமா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அது ரொம்ப அடிக்டிவா இருக்கு. நான் எதிர்பார்க்கல ஒரு வீடியோ போட்டோன்னே இது இப்படி வைரலா போகணும். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இது அதே கேம் தானே. அதனால டீச்சரும் கூட பார்க்காம அப்படியே அவன் ஓடி போயிடறான். போகும்போதும் அதே தான் யோசிக்கிறான். என்னது அந்த கேம் வந்து வைரல் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட 8000க்கும் மேல நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த கேம் 10K அடிக்க போதா? என்னால எதையுமே நம்ப முடியல. அங்க போய் லாக் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறான். ஒரு சைடு அவனுக்கு டவுட்டா இருக்கு, இது என்ன ஒரு பக்கா இல்ல என்ன பிராங்க் பண்றதுக்காக இப்படி வேணும்ட்டே அவங்க பண்றாங்களா? ஆனா கேமை தோந்து பார்க்கும்போது அங்க ரிவ்யூல அவங்க போட்டிருக்காங்க இது ரொம்ப மோசமான கேம்னு. யூடியூபரை பத்தி அவங்க போட்டிருக்காங்களா? அந்த யூடியூபரை பத்தி இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. அங்க வாங்க கூப்பிடுறான். ஹேய் நீ வந்து இதை பாத்தியா? இவர் வந்து கேம்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றவரு. இவரு கைக்கு இப்போ ஒரு மோசமான கேம் மாட்டிருக்கு. அங்க டைட்டிலும் அதே தான். நான் 8 ஹவருக்கு கேமை பிளே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இது எவ்வளவு மோசமான கேம்னு. வீடியோவை அவன் பிளே பண்ணி பாக்குறான். அந்த வீடியோலயும் ஒரு புலம்பி தள்ளுறாரு. இவர் வந்து ஒரு யூடியூபர் தான். இவரோட பழைய வீடியோ கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப அதிகமா வியூஸ் போயிருக்கு. 2 லட்சம் போயிருக்கு. இவரு இப்படி புலம்பி நான் பார்த்ததே இல்ல. இந்த கேமுக்கு நான் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஒஸ்டான கேம்னு ஒரு பட்டத்தை தருவேன். இது அந்த அளவுக்கு ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்டான கேம். நீங்க வந்து 8 ஹவர் விளாடணும். அதே மாதிரி நீங்க இந்த கேம்ல தப்பான டைரக்ஷன்ல போனாலும் அது வந்து எதுவுமே சொல்லாது. இத்தனைக்கு உங்களால பாஸ் கூட பண்ண முடியாது. அப்படி இருந்தும் இந்த கேம் வந்து நான் முடிச்சேன். ஆனா கடைசியிலயும் ஒரு ட்விஸ்ட், நீங்க வெற்றிகரமா 8 ஹவரை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கே அது ரிவார்டா அந்த லைன் அது கொடுக்குது. இந்த கேம் வழியாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 8 ஹவரை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணலான்னு. அப்படின்னா இந்த பயப்பொலியால தான் என்னோட காசு எல்லாமே போச்சா? எல்லாமே இவனோட தப்பு தான். வாங்க சொல்றான். அடே அந்த கேமை பார்க்கும் போது நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். அது அவளுக்கும் விலை உயர்ந்தது இல்ல, வெறும் ஒரே ஒரு யுவான் தான். அதனால வா நம்ம வந்து விளாடலாம். ஏன்னா அது விளாடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேம்ல 3 ஸ்டேஜை கிளியர் பண்ணா புதுசா ஒரு ஹிடன் ஸ்டேஜ் எல்லாம் அன்லாக் ஆகுமா. சரி வாங்க அதை விளாடணும்னா நீ விளாடு. அங்க போய் அந்த கேமை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். இது வந்து எவ்வளவு பாப்புலர் ஆகும்னு அவன் யோசிச்சு கூட பார்க்கல. முக்கியமா இதுக்கு காரணம் அந்த டிஸ்கிரிப்ஷன். இதனாலேயே அவன் அந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபர்ஸ்ட் மாத்துறான். அங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கற மாதிரி வைக்கிறான். இந்த கேம் வந்து ரொம்ப மொக்கையான கேம், இருக்கிறதுலயே ரொம்ப போரிங்கான கேம் இது. அதனால யாரெல்லாம் இந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களோட காசை தயவு செஞ்சு ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுக்கு ரிவ்யூவா அங்க நிறைய பேர் கமெண்ட்ஸையும் போடுறாங்க. நீ மன்னிப்பு கேட்டுட்ட, அதனால நான் உன்னை மன்னிச்சு வர்றேன். அதே மாதிரி அந்த பேமெண்ட் அதுல நிறையவே ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அதனால நான் வந்து அதை அவளைக்கும் கண்டுக்கல. நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். அதாவது நான் ஏதோ காஃபியை வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நீ அந்த காசை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிப்ளேஸ் வருதா? அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோக்கு தேவை எப்படியாச்சும் அவங்க ரீஃபண்ட் பண்ணும். ஆனா அவங்க ரீஃபண்ட் பண்ற மாதிரியே இல்ல. அதனால அவன் காலேஜ் போய் அங்க தூங்கிடுறான். வாங்க அவன் பார்த்தா அந்த கேமை விளாட இருக்கானா. ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப கடுப்பாயிரான். இன்னத்த கேமோ இது பிளே பண்ணி பண்ணி நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். இந்த மாதிரி மோசமான கேம் எப்படி வைரல் ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கும் மேல லீடர் போர்ட்ல ஒரு பர்சன் இருக்கான். அவன் 40 ஹவரா பைத்தியம் மாதிரி இதை விளாட இருக்கான். அவன்லாம் எந்த அளவுக்கு இந்த கேம் மேல பைத்தியமா இருப்பானோ. இதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு பாலைவனத்துல ஓட்டணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். அடிக்கடி தோத்து போறதுதான் மிச்சமே. நான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கேன். ஆமாண்டா அது ஒரு லோன்லியான டெசர்ட் கேம் தான். அதை எவன் தான் உருவாக்குனானோ அந்த டெவலப்பர் வந்து என் கையில கடிச்சான், அவ்வளவுதான் அவனை. அதேதான் நான் வந்து லோன்லியா இருக்கேன். இந்த மாதிரி நான் அதுக்காக தான் அப்படி பண்ணனேன். இந்த கேமை யாருமே விளையாடக்கூடாதுன்னு. ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏன்டா எல்லாருமே அந்த கேமை விளையாடுறீங்க? ஏன்னா நான் வந்து 50,000 யுவானை அப்படியே திரும்பவும் எடுத்துக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போ அதுல 10,000 யுவான் எனக்கு ப்ராஃபிட் ஆனா எனக்கு 10 யுவான் தான் கிடைக்கும். இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு அங்க வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு இன்னொருத்தர கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு ரீசெண்டா அந்த வைரலான அந்த கேமை பத்தி தெரியுமா? இது வந்து ஒரு சின்ன கேம், ரொம்ப வைரல் ஆகுது. அது நீங்க அடைய பார்த்தாலும் அதனால உங்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைக்காது. அதோட விலையே வெறும் 1 யுவான் தான். அதனால வேஸ்ட் தான் அதை அடையிறது. எனக்கு தெரியும். நான் வந்து மோனோபோலியா அக்யூர் பண்ண விரும்புறேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணு இன்னமும் விடாம சீரியஸ் பண்ணிக்கினே அதை வேணான்னு சொல்றான். நான் அங்க அந்த பொண்ணையும் அவன் ஃபயர் பண்ணிடுறான். எப்படிடா காசு இழக்கலாம் அப்படின்னு அவன் சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா அங்க காசை எப்படி இழக்குதுன்னு யாருமே சர்ச் பண்ணல, எதுவும் அங்க இல்ல. அதுக்கு பதிலாக காசை எப்படி மேக் பண்றது அந்த மாதிரி விஷயம் தாங்க இருக்கு. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அந்த டைமிங்கும் மூஞ்சி போயிடுச்சு. 50,000 யுவான்ல 200 காப்பீஸை வித்தாலும் கிட்டத்தட்ட 700 யுவான் அந்த மாதிரி தான் ஏதோ இவனுக்கு கிடைக்கும். அங்க எரியிற
எண்ணெயில தண்ணியை ஊத்துற மாதிரி கங்க்ராட் சொல்ற விதமா அந்த சிஸ்டமும் வந்து பயங்கரமா இவனை கங்க்ராட் சொல்லுது. பாவம் நம்ம ஹீரோக்கு தான் அங்க ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வித்து போதோ அவனுக்கு கம்மியா தான் கிடைக்கும். நம்ம ஹீரோக்கு நாங்க ஆப்பு வைக்கிற விதமா உனக்கு அங்க 3 லட்சம் யுவான் அது தது. இந்த வாட்டி அவன் 3 லட்சம் யுவான செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இவனோட பிசினஸ் அங்க ஓஹோன்னு ஓடின்னு இருக்கு. இப்போ இவன் என்ன பண்ண போறானோ? இப்போ அதுக்குன்னு 30 நாள் அவனுக்கு டைம் இருக்கு. பார்க்கலாம் நம்ம ஹீரோவால அங்க என்ன பண்ண முடியுதுன்னு. காசு உண்டி இருந்தா இவனோட வாழ்க்கையே மாறி போயிடும். காசு பணம் பொண்ணுன்னு ஜாலியா இருக்க முடியும். நான் வந்து ஏதாச்சும் ஒரு வழியை தேடணும். 3 லட்சம் யுவான நான் வேஸ்ட் ஆக்கணும். உடனே ஃப்ரெண்டு வாங்க வந்து அங்க கூப்பிடுறான். என்னடா ஒரு மாதிரி மூஞ்ச வித்தியாசமா வச்சுன்னு இருக்க? உன்னோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா நம்ம கேம் ஆடலாம். இதுக்காகவே மற்றவங்க வெறி ஆகுறாங்க. அந்த கேம்ல வெறியா அவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து தனியாவே 11 கில்ஸ் பண்ணிருப்பான். இந்த அளவு அங்க இவங்க தோத்து போனதுதான் மிச்சம். இன்னும் ஒரு அசிங்கமான விஷயமா இருக்குல்ல. அடே உன்னை தாண்டா தப்பு சொல்லணும். உன்னாலதான் நாங்க தோத்து போனோமே. அங்க எல்லாருமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் பாவம் கத்தி வர்றாங்க. கட்டத்துல நம்ம ஹீரோவும் அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். நீ வந்து ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல, நீ ஒரு டெட் வெயிட் தாண்டா. நான் அப்புறம் தான் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அட உன்ன மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு வேணும். இது கேட்டோனே அவனுக்கு புரியல. என்ன இவன் சொல்றான்? என்ன அசிங்கப்படுத்துறானா இல்ல என்ன புகழ்றானா? அங்க தூங்கும் போது ரொம்ப அவன் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாங்குதான். உன மாதிரி ஒரு டெட் வெயிட்டை வச்சு எதை ஆரம்பிச்சாலும் அது வந்து ஊத்திக்க தான் போகுது. அது வழியா நம்ம ஹீரோக்கு பயங்கரமா பணம் கிடைக்கும். அதை நினைச்சுதான் ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க அவனை கூட தூங்க விடாம இந்த மாதிரி எட்டி பாப்பானா அவன் பார்த்து கத்த ஆரம்பிச்சிடான். அங்க ஆயமெல்லாம் கத்த ஆரம்பிச்சது. யாராவது இந்த டைம்ல கத்துறது? இதே மாதிரி காலேஜ் ஸ்டார்ட் ஆயும் அவனை வந்து அவன் வெளியே ஒரு மாதிரி அவன் பின்னாடியே போறது மாதிரி ஒரு பர்சனை எனக்கு கடவுள் தான் சென்ட் பண்ணிருக்காங்களே, இப்படி இவங்க பண்றாங்களே, இதெல்லாம் பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஓ இவன் வந்து அப்படியா? இதுக்கப்புறம் அவங்களோட டேர்ன் ஆகுது. அவங்க கேக்குறாங்க, ஆமா உங்களுக்கு என்ன வேணும்? நான் அவன் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறானா, உடனே அவன் சொல்றான், எனக்கு நீ தாண்டா வேணும். இது கேட்டு மத்தவங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தங்களும் போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தோன்னே அவனோட ஃப்ரெண்டுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அவன் தெச்சின்னு ஓடுறான். ஐயோ இவன் வந்து அப்படியானு. இங்கேயோ நம்ம ஹீரோ விடாம தொத்தின வந்து பிடிக்கிறான். அடே உனக்கு என் கிட்ட இருந்து என்னடா வேணும்? நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்ல நீ நினைக்கிற மாதிரி. எனக்கு வந்து உன் கிட்ட இருந்து என்ன வேணும்னா, நான் வந்து ஒரு கேமை டெவலப் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு புரியுதுடா, இந்த மாதிரி அந்த லோன்லி டெசர்ட்டை பார்த்து நீ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்னு. ஆனா அதுக்கு ரொம்ப காசாகும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இல்ல. நானும் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைதான். இந்த அளவு அந்த அளவுக்கு பணம் இல்லையே. எனக்கும் கேமை பத்தி அந்த அளவுக்கு நாலேஜும் இல்ல. ஏய் நீ என்ன நினைக்கிற? நம்ம கிட்ட நாலேஜ் இல்ல பணம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறியா? என் கிட்ட பணம் இருக்குடா. நம்ம கேமை உருவாக்கலாம். ஏன்னா நான் கேம் வழியா சம்பாதிச்சேன். என்னது என்ன கேமு? அதான் லோன்லி டெசர்ட். அது வழியா நான் 3 லட்சம் யுவான சம்பாதிச்சேன். கேட்டாம ஆடி போயிடுறான். என்னது லோன்லி டெசர்ட்டை நீ தான் உருவாக்குனியா? அங்க அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு மூஞ்சோட எக்ஸ்பிரஷன் அவன் மாத்திக்கிறான். எனக்கு தெரியும்டா நீ தான் அதை உருவாக்குன்னு தெரியும். கேம் விளையாடும் போது எனக்கு தெரிஞ்சது. அது வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தெரியுமா? புகழ வேணா எனக்கு போதும். அதே மாதிரி இப்போ உன்ன உண்டி தான் இந்த கேமுக்காக நான் ரெக்ரூட் பண்ணிருக்கேன். யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, புரியுதுல? அங்க அதுக்கு அவன் ஒத்துக்கிறான். நான் வந்து பாத்துக்கிறேன். நான் வந்து கேமை பத்தி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் முதல்ல கலெக்ட் பண்றேன். அடே நீ எங்கடா போற? நில்றா. அதெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல. நான் அவளைக்கும் கேட்காம அவன் ஓடியே போயிடறான். ஏன்னா இந்த கேம் ஃபிளாப் தான் ஆகணும், அதுதான் அவனும் ஆசைப்படுறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஏகப்பட்ட புக் எல்லாம் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். கோடிங்கு, ப்ரோக்ராமிங்கு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ். இப்போ ஹீரோக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா டெம்ப்ளேட் அது இதுன்னு இருக்குல்ல. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். அப்புறம் தான் நல்லா ஊத்து பார்க்கும்போது தெரியுது எல்லாத்தையுமே ஆஃபர்ல பைப்புலாம் வாங்கியிருக்குன்னு. அதுக்கப்புறம் அங்க படிக்கிறேன்னு பேர்ல அப்படி அவன் தூங்கிடுறான். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். உன்ன மாதிரி தானே ஒருத்தன் வேணும். உன்னால எனக்கு 3 லட்சம் யுவான் கிடைக்க போகுது. இது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு. அப்புறம் காலையில ஆகுது. புதுசா ஏதாச்சும் கேமை கிரியேட் பண்ணலாம் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன்னா அதோட விலையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதை அவன் வாங்கி போட்டா 3 லட்சம் யுவான் அதை வந்து செலவு பண்ண மாதிரி ஆகாது. இதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், எந்த கேம் மக்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கன்னு. அதுலயும் அவன் கண்ணில் மாட்டுறது ஒரு கார்டு கேம் தான். அதை அவன் சூஸ் பண்ணிக்கிறான். அது வந்து ஒரு மிகப்பெரிய கேமை பேஸ் பண்ணிருக்கும். அதை அவன் வாங்கிக்கிறான். இன்னைக்கு நான் திரும்ப ஒரு வேற லெவலான கேமை உருவாக்க போறேன். அவனோட ஃப்ரெண்டும் இதை பார்த்து கேட்கிறான், ஆமா எதுக்கு நீ எவ்வளவு காசை போட்டு இதெல்லாம் வாங்குற? நான் இதை ரொம்ப கம்மி ரேட்ல உன்னால வாங்க முடியும். எனக்கும் அது தெரியும் வாங்க முடியும்னு. ஆனா 3 லட்சம் யுவான நான் செலவு பண்ணும். அதனால நான் அப்படியே விட முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதனால தான் நான் அப்படியே வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் ஏன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அவன் டின்னர் எல்லாம் வாங்கி தரான். அங்கேயும் அவன் சொல்லிடுறான், இதாண்டா இந்த ஸ்டோரி, இதோட கேரக்டர் எல்லாத்தையுமே நீ டிசைன் பண்ண போற, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. அவன் கொஞ்சம் பயப்படுறான். ஏன்னா இந்த கேம் வந்து ஆல்ரெடி ஒரு பேர்ல இருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணா கண்டிப்பா இது ஓடாது. ரொம்ப ரிஸ்கான வேலை தான். இல்லடா நீ ஒரு ஜீனியஸ், உன்னால முடிஞ்ச விஷயத்த நீ பண்ணு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த 3 கிங்டம் அந்த கார்டு கேமை பத்தி எனக்கு அவளைக்கும் எந்த விதமான விஷயமோ தெரியாது. டிவி ஷோவையும் நான் பார்த்ததில்ல. அற்புதம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னால முடியும், நீ வேற லெவல் இதுல பண்ணலாம். வெறுமா இமேஜினேஷன் உள்ள செலுத்து, மீதி விஷயம் தன்னால உனக்கு வரும். ஏகப்பட்ட கேரக்டரை பத்தி சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு பூரிச்சு போயிடுது. பரவாயில்லடா நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ், உன்னால முடியும். மெய்டு டிராகன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நீ சொல்லிட்ட. கண்டிப்பா இது ஓஹோன்னு போகுது. உன்னோட ஐடியா
எஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்பத்துலேருந்து என்னோட கம்பெனிக்கு ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இருக்க போற. உனக்கு நான் பணத்தையும் பே பண்றேன், கிட்டத்தட்ட 3000 யுவான். இதுக்கப்புறம் அதே கம்பெனி ஓனரை காட்டுறாங்க. அவனும் அங்க போகும்போதே முன்னாடி இருக்கிற அந்த டிரைவர் சொல்றான், அந்த புதுசா கிரியேட் ஆன அந்த கம்பெனி இது வரைக்கும் ஒரே ஒரு கேம் மேல தான் ஒர்க் பண்ணிருக்கு. ஆனா அவங்கள முழுசா அனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ அவங்க திரும்ப ஒரு கார்டு கேம் மேல ஒர்க் பண்றாங்க. அது 3 கிங்டம் பேஸ் பண்ண ஒரு கேம் தான். கண்டிப்பா அது அவ்வளோக்கும் ஓடாது. அது ரொம்ப வேஸ்ட் தான். ஏன்னா அதுல இன்னோவேஷன் எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ண அது ஒரு முட்டாள்தனமா தான் இருக்கும். இப்பதான் நீங்க ரீசெண்டா அந்த பொண்ணை வேற ஃபயர் பண்ணீங்க. அப்போனா நீ என்னடா சொல்ற? நானும் இதுக்கு முன்னாடி அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ என்ன நானும் முட்டாளா? எனக்கும் இன்னோவேஷன்லாம் பண்ண தெரியாது அதுல. அதனால அந்த ஆளையும் அவன் ஃபயர் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் இன்னமும் சந்தோஷமா இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உருவாக்குன அந்த கேம் அது அந்த கேரக்டர்னால இன்னமும் அது கேவலமா இருக்கு. இன்னமும் அதுக்கு தேவை ஒரே ஒரு டிசைன் ஒண்டி தான். டிசைனுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஹையர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. அங்க தேடி பார்க்கறான். லூசர் பே அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான். அவன் போதும் இவனோட ஆர்ட் எல்லாமே கேவலமா இருக்க போகுது. அதனால 3000 யுவானை நான் ஈஸியாவே இழப்பேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமா இருக்கும் ஃபீல் ஆகுது. இதனால எனக்கு 3000 யுவான் கிடைக்க போகுது. தேவே மீள வாங்கி தரான். ஏய் நீ உண்மையிலேயே வேற லெவல்டா. நான் 3000 யுவானையும் எனக்கு பே பண்ற. இப்போ இதை வர நீ வாங்கி கொடுக்குற. என்ன பெரிய விஷயம். அடுத்த வாட்டி நம்ம பார்பிக்யூ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடலாம். நல்ல வேறமா 3000 அந்த அளவுக்கு தான் சிஸ்டமும் நினைச்சிருக்கு. இவனுக்கு அவ்வளவுதான் ஒத்துன்னு. அதனால அதை பத்தி அவன் யோசனை இருப்பானா. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், அடே எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா அந்த 3 கிங்டம்ல இருக்கிற அந்த மேல் கிங் உங்களை நம்ம ஃபீமேலா மாத்திடலாமா? இது கேட்டோன்னே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். என்னடா சொல்றேன்னு. அங்க அந்த லேடியை வந்து சொல்றான், ஆமா நீங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி உங்களால பிரச்சனை தான். ஏய் நீ தாண்டா சொன்ன இந்த மாதிரி இனோவேட்டிவா ஏதாச்சும் பண்ணணும்னு. அது கரெக்ட் தான். அது வந்து அனிமேக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதை நம்ம இங்க பண்ணா ஓட்டாக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எனக்கு எப்படி பணம் வரும்? பணம் வராது. அதனால அவன் அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறான். நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஒரு கேரக்டருக்கு அதுக்கான யூனிக்னஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து நீ அப்படி பண்ணிட்டா அது இழக்கிற மாதிரி ஆயிடும். இது அவனுக்கும் புரியுது. நல்ல வேலை இவன் அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. இவன் அந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தா இப்போதைக்கு இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அந்த கேரக்டரை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. நீ கவலைப்படாதடா. நீ என்னோட கேரக்டர் அது வந்து கண்டிப்பா ஷைன் ஆக போகுது. அதுக்கு தேவை ஒரு நல்ல ஆர்ட் டிசைனர் தான். நான் யாருமே என்ன நம்பல. என்னோட ஆர்ட்டை நம்பி நீ இருக்க. ஸோ கண்டிப்பா அது வந்து ஷைன் ஆகும். ஒரு நல்ல ஆர்ட் டிசைனரை நம்ம தேடணும். ஆமாண்டா உன்னை நான் நம்புறேன். அதே டைம்ல அவன் மனசுலயும் யோசிக்கிறான். ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்ட் ஸ்டைல் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னதான் அந்த கேம் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் அதெல்லாம் பணத்தை நல்லாவே சம்பாதிக்க முடியும். அவங்க பண்றது அப்படியே இப்படி இருக்குமா? பின்னாடி அவரு தப்பா நினைச்சுக்கிறாரு. எனக்கு நல்லாவே புரியுதுடா நீ வந்து எதுக்காக ட்ரை பண்றன்னு. அதாவது இந்த கார்டு கேம் இதை வந்து ஒரு கார்டு கேமுக்கும் மேல நீ ட்ரை பண்ற அதானே? இதை விரும்பணும், ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை விளாடணும். அதுக்காக தானே நீ பண்ற. கவலைப்படாத, நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அதான் நான் இருக்கல, நல்லா வரைய முடியும். அட நீ உண்மையா சொல்ற? ஆமாண்டா என்ன நீ நம்பலாம். அப்படியே இவங்க சண்டை போட்டுப்பாங்களா? இவங்க பண்ற விஷயத்தினாலேயே அங்க இருக்கிற கப்பல் அப்படியே கவுந்துக்குது. அவன் அந்த போட்டை ஓட்டுறவரு அவரு தண்ணியில இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அவரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா அவருக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு நம்மள கத்தி விட்டு போறாரு? ஏதோ ஒன்றா இந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேணாம். ஆர்டிஸ்ட நான் ஆல்ரெடி நேத்து நைட்டே தேடிட்டேன். ஒரு ஆளோட பேர் அவன் காட்டுறான். அவனோட ஆர்ட் எல்லாமே சிபிஸா இருக்கு. அதாவது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி தான் தேவை. இப்படி வேணாண்டா இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா இருந்தா அது நல்லா இருக்கும்ல. இல்ல நீ யோசிச்சு பாரு, நம்ம தான் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும். இது யூனிக்னஸ் தரும். இதை நல்லா யோசிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான். பரவாயில்ல எதை சொன்னாலும் பைய போல நம்புது. ஆமா அந்த ஆர்டிஸ்டோட பேர் வந்து என்ன? உன்னோட பேரு ருவான் குவான் ஜான். இதனால ஷார்ட்டா உன்னோட கடைசி பேரா இருக்கிற ஜாங்க அதை நம்ம கூப்பிடலாம். இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ஜாங்க அவங்க மீட் பண்ண அந்த மீட்டிங்ல ஜாங் கிட்ட பேசிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி நிப்பானா. இப்போ கூட அவன் ஒரு பேண்ட்டை போல ஒரு அண்டர் வேற தான் போட்டுன்னு இருக்கான். ஜாங் இந்த மாதிரி என்ன விஷயம்னா நாங்க வந்து ஒரு கார்டு கேமை டெவலப் பண்றோம். இதுக்கு ஆர்டிஸ்டா நீ தான் தேவை. எதுக்குன்னா அதை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது உனக்குள்ள நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால நீ ரொம்ப பெஸ்டா இருக்கிற சிபி ஆர்ட்ஸா நீ உருவாக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். புரியுதா? கண்டிப்பா அதுக்கு 2000 யுவான் வந்து ஆகும். இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீ அநியாயத்துக்கு ரொம்ப கிரீடியா இருக்க. அதுக்கு 500 யுவான் அந்த மாதிரி தான் தரணும். ஆனா நம்ம ஹீரோ 2000 ரொம்ப கம்மின்னு சொல்றான். ரேட்டை இன்னமும் அவன் ஏத்தி விடுறான். 2500 இல்ல 3000 இல்ல 3500. இல்ல ஓகே தான், நீங்க சொல்றதே ஓகே தான். இதே மாதிரி ஒத்துக்கிறான். அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் லிஸ்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்டையும் அனுப்ப ரொம்ப வியர்டா இருக்குன்னு சொல்றான். இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. உன்னை நான் நம்புறேன், உன்னால பண்ண முடியும். நான் வந்து விரும்பல உன் மேல சில பல ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கணும்னு. நீ வந்து ஃப்ரீயா உன்னோட டிராயிங்ஸை பண்ண, நீ எப்படியாச்சும் அதை கம்ப்ளீட் பண்ண, அதுவே போதும். இப்படியெல்லாம் இவன் சொல்ல அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்றேன். அங்க அவனுக்கு 2 வாரம் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வாரத்துல அவன் வேலை முடிக்கணும். மீதி விஷயத்த அவனோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு குத்துறான்.
நீ தான் நம்ம ஜாங்க மானிட்டர் பண்றது, மற்ற விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். என்ன நீங்க நம்பலாம், நான் வந்து விஷயங்களை பாத்துக்கிறேன். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், இதுதான் அவனோட பிளானும். இவன் வந்து மொத்த வேலையும் பாத்துக்கினா கண்டிப்பா அந்த கேம் ஃபிளாப் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு வந்து ப்ராஃபிட்டோ ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 3 லட்சம் யுவான் சும்மாவா. இதுக்கப்புறம் அவனே நிறைய விஷயத்த யோசிக்கிறான். ஏன்னா அந்த கேமுக்குள்ள நிறைய விஷயத்த அவன் வந்து பண்ணணும். அவனை மாதிரி இருக்கிற அந்த கேரக்டரும் சொல்லுது, நம்ம வந்து இந்த கேம் பிரைஸை ரொம்ப கம்மியா வைக்கணும், கிட்டத்தட்ட 5 யுவான் இல்ல 10 யுவான் அந்த மாதிரி வைக்கணும். ஈவன் நம்ம லைஃப் லாங் மெம்பர்ஷிப்பே வைக்கணும். அதனால நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படும். அதே மாதிரி அங்க டெம்ப்ளேட்டையும் அவன் பாக்குறான். அதுல ரொம்ப மொக்கியா ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி ஒரு விஷயத்தையும் வாங்குறான். ஏன்னா எல்லாமே கம்பெனியோட காசு தானே, எப்படி பார்த்தாலும் இவனுக்கு நஷ்டமாகாது. இதே மாதிரி அங்க நிறைய விஷயத்த அவன் வந்து வாங்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்கும். இந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த கிங்டம் அந்த கார்டு கேம் மாதிரி இது வந்து தெரியல. அதே மாதிரி இந்த கேம்ல இருக்க ஒரு கேரக்டரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி வியர்டா இருக்கா, வந்து ஸ்கேமா இருக்குமோன்னு அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. இது வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, அவங்க நம்மளுக்கு பே பண்ணிருக்காங்க, இதுக்கும் மேல நம்மள அவங்க முழுமையா நம்புறாங்க. கிளைண்ட் வந்து கண்டிப்பா நம்மள ஏமாத்த மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட விருப்பத்துக்கு அவங்க எப்படி வேணாலும் வரியலாம்னு சொன்னாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும், நீ எப்பயுமே ஒரு ஸ்லேவா இதே மாதிரி இருக்க போறியா என்ன, இதுதான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம தான் காட்டணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு. இதே ஆர்வத்தோட எல்லாருமே அங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க நைட் ஆயிடுது, வேலையும் அவங்க முடிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ தூங்கி இருப்பானா, ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் அங்க எழுப்புறான். அடி எழுந்து கூட அவன் வந்து சப்மிட் பண்ணிட்டான். ஜாங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் சப்மிட் பண்ணிட்டான். அப்படியா, நல்ல விஷயம் தான். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீ பாரு, இல்லனா அப்படியே கேம்குள்ள போட்டுரு. கேமை பத்தி எதுவும் நீ சொல்லலையே, கேமோட பேர் என்னது, கேமோட பேரா ஃபேண்டம் ஜெனரல் அப்படின்னு இவன் தூக்கத்துல சொல்றான். சைடு ஜாங்க்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. ஏன்னா அவன் எப்படி அதை முடிச்சிட்டான். சைடு ஆடியன்ஸ் வந்து என்னோட ஆர்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல நான் வந்து அப்படின்னு இவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இந்த சைடு அங்க காலையில ஆகுதா, எல்லாருமே அங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், நான் வந்து அந்த கேமை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், 2 வாட்டி ரன் பண்ணதுல அதுல எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியல. அப்படியா, அப்படின்னா அதை வந்து அப்புறமா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்னு அதோட டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து நீ என்ன பண்ணு, சாதனமா வச்சிரு. எனக்கு நல்லாவே புரியுது, இது ரிவர்ஸ் சைக்காலஜி, அதாவது இப்படி வச்சா அதை அட்ராக்ட் பண்ணும் அதானே. ஆனா இதை பத்திலாம் அவன் அவளைக்கும் கண்டுக்கல. ஏன்னா அவனுக்கு தேவை இப்படியாச்சும் அந்த 3 லட்சம் யுவான் அதை வந்து இவனுக்கு சொந்தமாக்கணும். இதனால அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். ஏன்னா கைக்கு வந்தக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலான்னு அவன் யோசிக்கிறான். சைடு நம்ம ஜாங் வந்து கேட்டிருப்பான்ல, நான் வந்து அப்படி பண்ணலாமான்னு. வரைஞ்சக்கப்புறம் எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துல அவன் காட்டியிருப்பான். அங்க இவன் காட்டின செகண்டே அங்க பார்த்தா பயங்கரமா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. அங்க நீ உண்மையிலேயே ஒரு கூட்டரா, ஏன்னா இது வேற லெவலு, இது அவ்வளவு அற்புதமா இருக்கு, இது கண்டிப்பா அவுட் செயின் ஆக போகுது. யாங்க பைப்புல பயங்கரமா அங்க அடி வாங்கின இருக்கு. கேம்ல ஆளு தோத்து போயிட்டான், அது எல்லாத்துக்குமே யாங்க தான் காரணம், நீ ஒன்னுத்துக்கும் உதவாதவன், நீ எல்லாம் எதுக்கடா இருக்க அப்படின்னு பயங்கரமா அவனோட பட்டலே அடிக்கிறாங்க. அங்க திடீர்னு நம்ம பேவும் வந்து டக்குன்னு அவனை இழுத்துன போறான். அங்க போயிட்டு யாங்க அவன் பயங்கரமா கத்துறான். அடி அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான், வேற யாரோட டிசைனையோ அவ திருடி இதை பண்ணிருக்கானா என்ன, இப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, இத பண்ணது அதே ஆர்டிஸ்ட் ஜின்னு, அவன் தான் இதை பண்ணிருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கா என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல அவனை வச்சு வேலையை ஒட்டு மொத்தமா நாசமாக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா நான் யோசிச்சு பார்க்கல அந்த ஜின்னு இந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான ஆர்டிஸ்டா இருப்பான்னு. அங்க யாங்கும் கேக்குறான், ஆமா எதுக்காக நீ இப்படி கத்தின்னு இருக்க, இன்னும் வந்து உண்மையிலேயே அற்புதமான வேலையை தானே பண்ணிருக்கான், பாரு டிசைன் எல்லாமே அற்புதமா இருக்கு, அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் என்ன ஆசைப்பட்டேன்னா இன்னும் வந்து டிசைனை சொதப்பணும், இந்த கேம் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா இதெல்லாம் தெரியாம அங்க வாங்க சொல்றான். நம்ம வந்து அவனுக்கு நிறையவே பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அட இவன் வேற, நானே ரீஃபண்ட் பண்ணலான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அங்க இப்படியே இவன் கத்தின்னு இருக்கானா, அங்க வாங்க வந்து யோசிக்கிறான். இவன் கேம்ல நிறையவே இன்வெஸ்ட் பண்ணனால இவனோட மைண்ட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு அங்க போறான். நம்ம பேக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு யோசிச்சான். ஆனா ஏன் இப்படி நடக்கணும், இல்லவே இல்ல, வந்து மனசை இதுக்கெல்லாம் தளர விட போதில்ல. எனக்கு நல்லாவே தெரியும் சில பல கேம் இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கலாம், அப்படி இருந்தோம் அந்த மாதிரி கேமே ஃபிளாப் ஆயிருக்கு. இப்போ என்னோட கேம்லாம் என்ன கேமு எந்தோ கண்டிப்பா அதே மாதிரி ஆகும், இதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு. அப்புறம் அவன் பார்த்துன்னு இருக்கும் போது வாங்க அந்த கேமையே பார்த்துன்னு இருக்கான். கிட்டத்தட்ட 100 பேர் அங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்க. என்ன எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கு. இதனால ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கா ரொம்ப சந்தோஷமா இது நான் அப்பயே யோசிச்சேன், ஜின்னு பண்ண வேலையால கேம் வந்து கண்டிப்பா ஃபிளாப் ஆகும்னு. அதே மாதிரி தான் இப்பவும் ஆயிருக்கு, கண்டிப்பா ஆயிடும். ஏப்பே நீ கவலையப்படாத, இப்போ நெகட்டிவா கமெண்ட் பண்ணாங்களே எல்லாருக்கும் நான் ரிப்ளை தரேன், வேணா நிறுத்த, அவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூஸும் இன்னமும் அதிகமாயினே தான் இருக்கும், அதனால அப்படியே விட்டு. நம்ம பே சொல்றது ஒரு வகையில் அங்கே கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா பே இதுக்கு முன்னாடியே ஒரு வைரலான கேமை உருவாக்குனா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு இருக்கு, இதனால அப்படியே விட்டு
கட்டுறான். இந்த சைடு வாங்க அந்த டெசர்ட் கேமை விளாண்டு இருப்பான். ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த ஆட்டை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கேம் வந்து லான்ச் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவங்களுக்கும் டவுன்லோட்ஸ் அங்கே வந்தமா தெரியல. இந்த சைடு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதை அட்வர்டைஸ் பண்ணல, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சைடு அந்த கேமிங் கம்பெனியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒன்லி டெசர்ட் ரோடு அந்த கேமை உருவாக்குன அதே கம்பெனி தான் இதுவும். இதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் வருவாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஜின்னு அந்த கேமை விளையாடி பார்க்கறான். ஜின்னோட ஆட்டு மேல அங்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா, ஜின்னுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி விளையாடும் போது அவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். இதுல ஒரே ஒரு ஐட்டம் தான் ரேரா தெரியுது. அது போக மெம்பர்ஷிப் கார்டு இருக்கும், ஆனா அதுவும் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு தான் ரொம்ப சீப்பா இருந்திருக்கும். இதுக்காக அங்க கால் பண்றான். தூக்க கலக்கத்திலேயே அங்க வாங்க எடுக்கிறான். என்ன விஷயம்? ஆமா, நானே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு ஒரே ஒரு ரேரான ஐட்டம் இருக்கு. அதே மாதிரி அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மாதிரில நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அது ஏன் கேம் இன்னும் டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கனால அப்படி பண்ணிருக்கீங்களா? அப்படி எல்லாம் இல்ல, அபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பேய் கிட்ட சொன்னேன், இருந்தாலும் அவன் கேட்கல. அவன் என்ன சொன்னானா, பண்ண முடியுதான், இன்னமும் நிறைய பேரை நம்மளால அட்டாக் பண்ண முடியும், டெய்லியும் அந்த கேமை விளையாடுவாங்க, ஆனா ப்ராஃபிட் வந்து எதுவுமே உங்களோட கம்பெனிக்கு கிடைக்காது. இந்த கேம் வந்து மற்ற கேம்ஸை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். அதே டைம்ல இது ப்ராஃபிட்டுக்காக அவன் உருவாக்கல, எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குனான். அதனாலயே என்னவோ தெரியல, அவன் கிட்ட இப்போ பணம் கூட இல்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. நம்ம பேய் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு தெரிஞ்சிருந்தா ஒருக்காக இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணிருப்பேன். அங்க இப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்க ஜின்னுக்கும் ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா டவுன்லோடுக்கான அந்த காஸ்ட் அதுவே ரொம்ப கம்மி, இதனால அவளுக்கும் ப்ராஃபிட்டும் கிடைக்காது. நான் யோசிக்கல ரெண்டா கம்பெனி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்னு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, ரெண்டா கம்பெனி ரொம்ப ரிச்சா இருக்கும், ரொம்ப பணக்கார கம்பெனி அப்படின்ல நான் யோசிச்சேன். ஆனா மத்தவங்கள மாதிரி இவரு ஒன்றும் பிளைண்டா மணி பின்னாடி ஒன்றும் ஓடல. அதான் நிறைய விஷயத்த கேமர்ஸுக்காக இவர் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அது வைரல் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இதனால ஜின் அங்க ஒரு முடிவு எடுக்கிறான், நம்மளே அதை அட்வர்டைஸ் பண்ணலாம். சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எப்படியும் அந்த கேம் ஊத்திக்கும், அதுக்கப்புறம் அந்த 3 லட்சம் யுவான் அதுவும் எனக்கு வந்துடும். இதனால சந்தோஷமா இருக்கும் போது அங்க வாங்க பின்னாடி வந்து தொங்குறான். அடே உனக்கு தெரியுமா, ஒரே நாள்ல 10,000 டவுன்லோட்ஸ், நம்ம கூடிய சீக்கிரத்துல பணக்காரனா மாற போறோம்னு நினைக்கிறேன். என்னது 10,000 டவுன்லோட்ஸா? அங்க செக் பண்ணி பார்த்தா ரிவ்யூ எல்லாமே மாசா இருக்கு. ஐயோ, இந்த கேமை யார் உருவாக்குனாரு? உண்மையிலேயே இந்த கேம் அற்புதமா இருக்கு, கம்மியான டிரான்சாக்ஷன்ல இவ்வளவு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியுது, மத்த கேம்ஸை கம்பேர் பண்ணா இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அங்க இருக்கு. இதனால நம்ம ஹீரோ இன்னும் தான் கடுப்பாகிறான். ஏன்னா ஃபிளாப் ஆகும் அப்படின்னு நினைச்சான், ஆனா அங்க ஒன்னும் இப்படி ஆகல. அங்க வாங்கிட்ட கேக்குறான், அடி நீ ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியா என்ன? நான் ஒன்னும் எதுவும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கேம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேரு நைட்டோட நைட்டா டவுன்லோட் பண்ணிருக்காங்க பாத்துக்கோ. இல்ல அது ஒன்னும் விஷயம் இல்ல, எனக்கு இப்பவும் புரியல எங்க நான் தப்பு பண்ணேன்னு. இதுக்கப்புறம் அவன் ஜின்னுக்கு கால் பண்றான். ஜின்னுக்கு கால் பண்ணி கேட்கும் போது அங்க விஷயமே தெரியுது. எனக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுங்க ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, உங்களுக்கு இந்த கேமை சென்ட் பண்ணி விட்டுருப்பான். அவங்க செக் பண்ணி பார்த்ததுல அதுல இருக்க ஒரு டீடைலிங்கும் தரமா இருந்திருக்கும். அங்க இந்த விஷயம் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச போயிருக்கும். அங்க இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா உண்மையை சொன்னா ஜினுக்கு சோஷியலைஸ் ஆகணும்னு சுத்தமா பிடிக்காது. நான் பேய காசை இழக்கிற விஷயத்த அவன் விரும்பல, அதனாலதான் இப்படி பண்ணானே. இந்த விஷயத்த அங்க சொல்ல சைடு நம்ம பேக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு, இருந்தாலும் எதுவுமே சொல்ல முடியல. எனக்காக எதுக்கு எவ்வளவு விஷயத்த நீ பண்ண? நான் காசையும் உனக்கு பே பண்ணிட்டேன். இல்ல அது ஒன்னும் விஷயம் இல்ல, நான் இதை பண்ணதுக்கு காரணம் உங்களை மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டரான ஒரு பர்சன் ஒரு வந்து மணியை இழக்கணும் அப்படின்னு நான் விரும்பல, அதனால தான் இப்படி பண்ண. அடே உனக்கு தெரியாதுடா, காசை இழந்தாதான் எனக்கு காசே வரும், அது தெரியாம நீ வேற இப்படி பண்ணிட்ட. ஆனா ஜின்னு ரொம்ப தேங்க்ஸ் இப்படின்னு அவன் கத்தி சொல்றான். ஜின்னுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ நல்ல விஷயத்தையே பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. கேக்குதான் இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இதுக்கு மேல ப்ராஃபிட் வருமான்னு கேட்டா டவுட் தான். சைடு ஜின்னு சொல்றான், ஒரு நல்லவருக்கு நான் உதவி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு உதவி பண்ண நான் தான் கொடுத்து வச்சவனா இருக்கணும். இந்த சைடு யாங்க யோசிக்கிறான், பே உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா அவன் எவ்வளவு நாளாவே காமா தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஷயம் இப்படி கண்டிப்பா போகும்னு. அதே மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், அந்த பேடான 100 ரிவ்யூஸை கொடுத்தது யாரு, அதுதான் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் சீன்ல அதே பர்சனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த 3 கிங்டம் அந்த உண்மையிலேயே அந்த கார்டு கேமை உருவாக்குன ஓனரு. இந்த இடத்துல இன்னொருத்தனும் சொல்றான், நம்மளோட பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சு, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹையர் பண்ண அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணாங்க. இருந்தாலும் சில பல நாளுக்கு முன்னாடி எப்படியோ அந்த கேம் வந்து வைரல் ஆயிடுச்சு, எப்படின்னு எனக்கு தெரியல. நம்மள மாதிரியே அவங்க கேமை உருவாக்கும் போதே யோசிச்சேன், நம்மளோட கேம் அவங்க பீட் பண்ணி இதை விடவும் மாசான கேம் நம்ம தான் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அதை உருவாக்குனா. அதுக்காக நான் இதுக்கு மேலேயே அவனை விடக்கூடாது. நீ என்ன பண்ணு, அந்த கம்பெனியை அக்யூர் பண்ற வேலையை ஆரம்பி. சரி கண்டிப்பா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே விஷயத்தையும் நான் பண்றேன். பேய உருவாக்குன அந்த ஃபேண்டம் ஜெனரல் இந்த கேம் இப்போ ரெக்கமெண்ட் லிஸ்ட்ல அதிகமா போயின்னு இருக்கு, அதனாலயே பேக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா பணமே கிடைக்காது. அதனால பாத்ரூம்க்கு வந்துட்டு நிறைய இடத்துல அவன் செக் பண்றான், யாருமே இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் அங்க கால் பண்ணி அவன் சொல்றான், இந்த மாதிரி எங்களோட கேமை ரெக்கமெண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியுமா? எனக்கு நல்லாவே புரியுது நீங்க பயப்படுறீங்க அதானே, ஏன்னா நிறைய பேர் உங்களோட
எங்களோட கேமை டவுன்லோட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ராவா நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? ஆனா நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல. நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இல்ல விஷயம் ஒன்றும் அப்படி இல்ல. உண்மையை சொன்னா இந்த கேமை வேற ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அட இது ரொம்ப ஸ்டேஞ்சான ரெக்வஸ்டா இருக்கு. நான் மேல கொஞ்சம் பேசணும். ஒரு சைடு இப்படி பண்ணிட்டா எல்லாமே பழையபடி ஆயிடும்னு யோசிப்பானா? இதனால சிஸ்டம் அங்க பயங்கரமா ஆளுக்கு வார்னிங்க கொடுக்குது, நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு. வழி இல்லாம அந்த கால் அவன் சொல்லிடுறான், ஐயோ நீங்க வந்து அதெல்லாம் மாத்தலாம் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பியால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. பிஏ டைரக்டாவே அங்க கேக்குறான், காசை எனக்கு கொடுக்குற ரேட்டை நம்மளால மாத்திக்க முடியுமா? அது கம்மியாகிட்டா எனக்கு அதிகமா வரும்ல. ஆனா அதுக்கும் அந்த சிஸ்டம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க ஜாலியா இருக்காங்க. ஆனா நம்ம பிஏ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அங்க வரும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமிங் அது வந்து முடிஞ்சது. அங்க இது வரைக்கும் அவன் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தா ப்ராஃபிட் ஒண்டியே கிட்டத்தட்ட 2 லட்சம். இதனால பணம் கிடைக்குமான்னு கேட்டா நம்ம ஆளுக்கு கிடைக்காது. இதனால ஆளு ரொம்ப சோகமா வரான். இதுல அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக போது உனக்கு ஃபண்ட் ஒண்டி கிட்டத்தட்ட 5 லட்சம் கிடைக்கும், உனக்கு 90 நாளும் கொடுக்கப்படும். இது கேட்கிறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது எதுக்காக நீ ஸ்டார்டிங் ஃபண்டை ஏத்துன? வேற எதுக்கு? உன்னோட அந்த கார்டு கேம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல நிறையவே ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிச்சு. அதனால உன்னோட ஃபண்டை நான் டபுள் ஆக்கிட்டேன். 3 லட்சம் பிளஸ் 2 லட்சம் 5 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் இதே மாதிரி போச்சுன்னா எப்படி என்னோட பணத்தை இழக்க முடியும்? ஏன்னா இழக்க என்னோட பணம் ஏறுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால அடுத்த வாட்டில இருந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் நீ அதை ஏத்தாத, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டா அங்க சொல்லிது சிஸ்டமும். இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ரொம்ப சோகமா அங்க விளாடுற இடத்துல அவன் உட்காந்து இருக்கான். ஒரு சைடு என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் சரியில்லையோ, நான் அதை தான் மாத்தணுமோ, நான் ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, லாஸ்ன்னு பார்த்தா அவளுக்கும் எதுவுமே இல்ல. 100:1னா எனக்கு பெருசா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 5000 அந்த மாதிரி யுவான் தான் கிடைக்குமே. இப்படி இவன் யோசிக்கிறான். இந்த சைடு ஆப்போசிட் கம்பெனியோட ஓனரும் ஹீரோட கம்பெனியை மொத்தமா வாங்கிக்காங்க சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோ கிட்டயே நம்ம வாங்கங்க கால் பண்றான். ஹேப்பே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கார்ட் கம்பெனி அவங்க வந்து நம்மளோட கம்பெனியை வாங்கிக்கிறாங்களா, நிறையவே பணமும் தராங்களாம். ஒரு சைடு இது ஒரு நல்ல டீலா தெரியுது, அக்செப்ட் இப்படின்னு அவன் சொல்லான்னு வரான். ஆனா அதுக்குள்ள சிஸ்டம் அங்க பயங்கரமான வார்னிங்க கொடுக்குது, அப்படி பண்ணா எல்லா பணத்தையும் நீ இழந்துருவனு. ஏய் வாங், நீ என்ன பண்ணு? வேணான்னு சொல்ற. அப்படி பைத்தியக்காரா நீ என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 50 மில்லியன் அவங்க தராங்களாம். 50 மில்லியனா? இருந்தாலும் அங்க சிஸ்டம் இப்படி பண்றனால வேணாம் தான் அவன் சொல்றான். அடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ராவா 50 மில்லியன் தராங்களாம். அப்படி இருந்தாலும் என்னால வாங்க முடியாதுடா, வாங்கு, வேணான்னு சொல்லிடு. அவங்க கிட்ட சொல்லு, என்கிட்டயே நிறைய பணம் இருக்கு, அது ஏன் என்னால ஸ்பின் பண்ண முடியல, வேணும்னா நான் உங்களோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றேன். இந்த விஷயம் அந்த கம்பெனி ஓனருக்கு தெரிய அவரு பயங்கரமா கத்துறாரு. என்னது, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அவனோட கம்பெனியை வாங்க போனா என்னைய அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா? பாஸ் அது ஒண்டி இல்லையா, நம்மளோட கம்பெனிலேயே காசு இல்லைன்னா சொல்லுங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் யாரை கிட்ட விளாடணும் தெரியாம விளையாடிட்டான். இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நான் காட்டணும், என்னால என்ன பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் யாங்கு நம்ம பேர் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க யாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடி நம்மளோட கேம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, நம்ம வந்து பணமா சம்பாதிக்கிறோம். 2 லட்சம் வச்சு நம்ம சம்பாதிச்சிருப்போம்ல. ஆமா ஆமா நீ சொல்லுவடா, எனக்கு அங்க ப்ராஃபிட்டே வரலையே. அதனாலயே நம்ம யாங்கு அங்க கட்டுன்னு பயங்கரமா கட்டுறான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா நம்ம யாங்கே கிட்டத்தட்ட 3000 என்ன சம்பாதிக்கிறான். ஆனா நம்ம பே அப்படி இல்ல, வெறும் ஒரு நாளைக்கு 1000 என்ன தான் சம்பாதிக்கிறான். இந்த இடத்துல நான் பாஸா இல்ல இவன் பாஸா ஒண்ணுமே எனக்கு தெரியல. அங்க பில்லும் வருமா, இதை பார்த்து யாங் ரொம்ப ஆச்சரியமாயிரான். அதிகமா இருக்கு போல. ஏய் பே, உன்னால கொஞ்சம் பில்ல ஒண்டி கட்ட முடியுமா? என்கிட்ட பணம் இல்ல கம்பெனில இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கட்டலாம்ல. இந்த ஐடியா செம்ம ஐடியாவா நம்ம ஹீரோக்கு தோணுது. டேய் யாங்கு, நீ என்ன பண்ணு, இங்கே வெயிட் பண்ணு, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அட கால் கூட வரல, இவன் எங்க போறான்? அங்க அந்த லேடிக்கும் டவுட் வரும். இதனால யாங்க அப்படி அது பூச்சி போடுது. சைடு சிஸ்டமே எங்க இருக்க, சீக்கிரம் வா. என்ன விஷயம்? அதுதான் என்ன விஷயம்னா, என்னோட கம்பெனி ஆளுங்களுக்காக நான் காசை செலவு பண்ண முடியுமா? ரூல் படி அது ஒன்றும் மீறமா தெரியல, அதனால நீ அப்படி பண்ணலாம். போனா எனக்காகவும் காசை கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாமா என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு? இல்லவே இல்ல, அது ரூல்ஸை மீற மாதிரியாச்சு. அதனால ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள வந்து பார்த்தா யாங் அவ கட்டி போட்டு வச்சிருக்கா. யாங் கிட்டே அவன் சொல்றான், ஏய் யாங், இப்படி நம்மளால பண்ண முடியும், அதனால கவலைப்படாத. அவ்வளவுதான்டா. அப்பனா வேற லெவலு. ஒரு சைடு நம்ம ஆளுக்கு இன்னமும் தெரியல, ஏன்னா அவனோட கேம் இப்போ ஒரு 5 லட்சம் அவனுக்கு கச்சிருக்கு. இதுவே போக போக அது மில்லியனுக்கும் மேல போகும். அந்த மாதிரி டைம்ல இது எல்லாத்தையுமே அவன் இப்படி செலவு செய்யணும் அது வந்து அவனுக்கு தெரியல. இவளையும் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகினே போறதை பத்தி பேசுவாங்களா? பார்த்தோன்னே யாங்கும் சொல்றான், ஹே பே, டெக்னாலஜி பாத்தியா எந்த அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துங்கனே போகுது. அதனால நம்மளும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பங்கமான கேமை உருவாக்கணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கணும். அட அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு கம்பெனி நம்மளுக்கு வேணும், ஆளுங்க தேவைப்படுவாங்க, காஸ்ட் மெட்டீரியல் ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படும், நிறையவே பணமும் செலவாகும். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், கிட்டத்தட்ட 5 லட்சம் யுவான். அதை எப்படி அவன் செலவு பண்ணலான்னு யோசிச்சான். ஒரு நல்ல வழியை யாங் சொல்லியிருக்கானா, இதனால இதையே அவங்க பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. அட யாங்கு, உனக்கு கம்பெனியை எப்படி ரன் பண்ணணும் தெரியுமாடா? எனக்கு தெரியாது,
அதுவும் கரெக்ட் தான். ஒரு நார்மலான பர்சனுக்கு எப்படி கம்பெனி ரன் ஆகும் தெரியும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யாரு கம்பெனியை ரன் பண்றாங்களோ அவங்களே வேலைக்கு வச்சிட்டா அங்க இதனால அங்க அதை பத்தி அவங்க யோசிச்சுன்னு போறான். அங்க வாங்க சொல்றான். டேய் ஒரு நாள் நம்மளோட கம்பெனி அது பட்டைய கலப்ப போகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஸ்கை கம்பெனி அதெல்லாம் என்ன கம்பெனி, அது ஏன் நம்ம கம்பெனி தூக்கி சாப்பிட போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மேனேஜர் காட்டுறாங்க. அவனோட பேரு மூயான். அவங்க கால் பேசின்னு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணும் உள்ள வரான். வந்து இந்த கம்பெனில இதுக்கு மேலயும் வேலை செய்ய விரும்பல. இந்த ஃபயரி ஸ்டுடியோ இது வந்து எனக்கானது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு லின்னு இவன் வந்து அங்க சொல்லிட்டு போறான். அட பாஸ், நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பக்காவா போதியா, அவ்வளவுதான் உங்களோட பொண்ணு லின்னு அவ வந்து ஜாப விட்டுருவான். அதுக்கப்புறமும் இந்த கேம்ஸை உருவாக்குற தாட்ஸ் எதுவும் அவளுக்கு வராது. அதுக்கப்புறம் என்ன உங்க பிசினஸ பாத்துக்க வந்துருவா. இந்த பொண்ணை பத்தி எதுக்காக இப்படி இவன் சொல்றான் அது வந்து நம்மளுக்கு போக போக தெரியும். ஏன்னா இந்த பொண்ணு லின்னு இருக்கால இவளும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். சீன்ல நம்ம ஆளுங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அங்க ஆளு தேடி வந்திருக்காங்க. யாராச்சும் வந்து ஹையர் பண்ணலான்னு அங்க ஒரு மேனேஜரும் வரான். அவனோட பேரு லாரன்ஸ். நம்ம லான்னு கூப்பிடலாம். ஆமா என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நம்ம ஆளுங்க கேஷுவலா எதேதோ பண்ணிருக்காங்க. அதுவா இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்க வந்தோம். அதுக்கான கேண்டிடேட்டை நாங்க தேர்ந்து இருக்கோம். எனக்கு ஒரு செக்ரட்டரி தேவை. அட சின்ன பசங்களாம் எதுக்குடா இப்பெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ, உங்களை மாதிரி ஆளுங்க கம்பெனிக்கெல்லாம் வர்றதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஆன்லைன்லயே நீங்க பண்ணிட்டு போலாம்ல. ஏன்னா உங்களால பெருசா அவளைக்கும் பண்ண முடியாது இப்படின்னு இலக்காரமா பேசுறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், எங்களோட சேலரி ஒண்டி கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்ல அங்க இதுக்கே ஒரு வாயை பொழக்கிறாரு. அட என்ன பண்ண இருக்கீங்க, ஃப்ரூட்ஸை கொண்டாங்க, ஜூஸை கொண்டாங்க, எல்லாத்தையும் வைங்க, நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கான நிறைய ஆளுங்க எங்களோட கம்பெனில இருக்காங்க. முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை எடுத்தா கண்டிப்பா இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்த பார்த்துப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு கவலையா இருக்கு. நான் அப்படி பண்ணிட்டா அவ்வளவுதான், எல்லா எக்ஸ்பென்ஸையும் அவங்க பாத்துக்கனா ஆசாவாது. ஆனா நம்ம பேரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி லாஸ்ல போகணும். உங்க லாவும் சொல்றாரு, என்கிட்ட நிறையவே மேல் செக்ரட்டரி இருக்காங்க. அதனால நம்பிக்கையா நீங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அட எனக்கு மேலெல்லாம் வேணாவே வேணாம், ஃபீமேலா இருக்கணும். அப்போதான் அவங்கள வச்சு என்னால ஜாலியாவும் இருக்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு புரியுது நீ வந்து என்ன ஆசைப்பாருன்னு. கண்டிப்பா இவ வந்து உனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நான் இந்த பொண்ணு இருக்கால இவளுக்கு ஃப்ளூயண்டா 3 லாங்குவேஜ் வந்து தெரியும். அதனால இவ பர்ஃபெக்டா இருப்பா அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போற வழியில லின்னு அந்த பொண்ணு அவங்க பாக்குறாங்க. அவளும் இந்த ஃபேண்டம் கேமை பத்தி தான் பார்த்துன்னு இருக்கா. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே இந்த கேம் சும்மா பட்டிய கலப்பி இருக்கு. அதை பத்தி தான் பேசிக்கினே இருக்காங்க. நீ அதை கேட்கறது வேஸ்ட். ஏன்னா அது ஒரு மட்டமான போரிங்கான கேம். ஆமா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், வாயை மூட்டு நீங்க போங்க. ஏதோ கேமை உருவாக்குன மாதிரி நீங்க சொல்றீங்க. அங்க ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம போயிடறான். அங்க போனக்கப்புறம் லின்னு கிட்ட அவரு சொல்றாரு, ஏய் நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, லாப தேடலான்னு இருக்கியா? ஆமா முக்கியமா அந்த டெண்டா அந்த கம்பெனில தான் சேலான்னு பாக்குறேன். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எனக்கு எதுவும் கிடைக்கல, அட்ரஸும் மென்ஷனும் பண்ணல. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ அந்த கம்பெனியா, இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனாருல ஒரே அதே கம்பெனியோட ஓனர் தான், அவர்கிட்ட தான் நீ பேசுனீங்க. கேக்குறவ ஷாக் ஆகி ஓடி போறா. ஐயோ இதோ வரேன்னு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ எங்கேயோ போயிட்டான். யோசிச்சிருப்பான் ஒரு பொண்ணை ஹையர் பண்ணலான்னு. அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அவளோட பேரு சின் ஹைலோ. நம்ம ஹைலோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வாட்டமா இருக்கும். அந்த பொண்ணும் வந்தோடனே அவளோட ரெசியூமை பத்தி கேட்கிறேன். என்னோட ரெசியூமை நீங்க பாத்துருப்பீங்க. அவரு சொன்னாரு உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேல எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதனால எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் தயங்காம. ஒரு சைடு திடீர்னு தான் நம்ம ஹீரோக்கு ஃபீல் ஆகும், என்ன இது இங்க நான் தானே பாஸ். அதனால ஆள் அங்க சொல்றான், உன்னோட ரெசியூமு உன்னோட ஸ்கில் எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு விஷயம், நான் உன்கிட்ட வந்தா ஒண்டிதான் நீ அட்வைஸே பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. மற்ற டைம்ல நீ கம்முன்னு இருக்கணும், ஓகேவா? சரி அவ்வளவுதானே, நம்ம பாத்துக்கலாம். கிட்ட இன்னமும் ஆபீஸ் இல்ல, அதுக்கான வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதான். இதை கேட்கிற அவ ஷாக் ஆகுறான், இன்னது ஆபீஸே இல்லையா? நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஆபீஸ் அவங்க ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அந்த ஏரியாவும் செம பெருசா இருக்கு. கரெக்டா இதோட விலையே 3.5 லட்சமா. இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா எவ்வளவுக்கு நீங்க பணத்தை போறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அங்க இதை பத்தி அவங்க பேசுவாங்களா? உடனே அவரு நடுவில் வந்து சொல்றாரு, 1 லட்சம்னு கவலைப்படாதீங்க, நான் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறேன். அட என்னையா நீ புரிஞ்சிக்க மாட்டேற, நீ லைஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. நல்லா ஆனா உனா டிஸ்கவுண்ட் தராம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். கவலைப்படாத, நான் டபுள் மடங்கு பே பண்றேன், கிட்டத்தட்ட 7 லட்சம். கேட்டவுடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அட சாரு எங்கயா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க உண்மையிலேயே ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. ஆபீஸ நம்ம ஆளு வாங்கிட்டான், இன்னமும் அதுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கணும்ல. அதுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் அவன் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அங்க சிஸ்டம் வார்னிங் கொடுக்க ஆரம்பிக்குது. 1.5 மில்லியன் இல்ல 1 மில்லியன், அதுக்கும் அவங்க வார்னிங் வருது. அதனால ஃபைனலா அவன் 8 லட்சம் அப்படின்னு சொல்றான். 8
லட்சத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உன்னால முடியுமோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டா வாங்கி போடு. நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கணும், ஹை ஸ்பெக்ஸா இருக்கணும். எம்ப்ளாயிஸுக்கு பாரம்பரிய நம்ம பார்க்கக்கூடாது, ரொம்ப தரமான பொருளாக வாங்கி போடணும். உங்களுக்குன்னு டீக்கான ஒரு ஏரியா, கெஸ்ட் ரூமு எல்லாமே விலை உயர்ந்த பொருளாக இருக்கணும். ஒரு இடத்துல பிளான்ஸையும் நீ அங்கங்கே வைக்கணும். ஏன்னா பச்சை பசேல்னு இருந்தால் அங்கே இருக்கிற காற்றும் அடிக்கடி பியூரிஃபை ஆகும். அதே மாதிரி மீட்டிங்குன்னு தனி ஏரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாஸை நீ பண்ணணும். எல்லாமே ஓகே தான். நான் என்ன சொன்னேன், கொஷினை கேட்கக்கூடாது. அது இல்லை இருந்தாலும் நான் கேட்டு தான் ஆகணும். என்னன்னா உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலையே. நான் இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக தான் யோசிச்சிங்க. உங்களை நீங்கள் மறந்துட்டீங்களே. உண்மையிலே இப்போதான் நீ ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு காட்டுற. உன் இஷ்டத்துக்கு உனக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ண. ஹீரோவால அவனுக்குன்னு எதையும் வாங்கி போட முடியாது. அப்படி பண்ணா இது உங்க சிஸ்டம் வந்து ஏத்துக்காது. அதனால ஆள் இப்படி சொல்லிட்டான். அங்க இதுக்கப்புறம் என்ன, எல்லாமே அங்க பக்கவா இருக்கு. ஆள் இங்கே தங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அந்த இடத்துல ஒரு ரெசிம்கான ஃபார்ம் அவ கொண்டு வந்து தரான். இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருந்தாதான் அவங்க வந்து ஜாப்லயே ஹையர் ஆவாங்கன்னு. இப்பயே அதை பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுறான். வேணாம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்க, நான் இந்த ரெக்யூர்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும் ஒரு கேமை உருவாக்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்களால கேமை உருவாக்க முடியாது. அதுதான் இந்த மாதிரி இவ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன் இப்படி சொல்றேன்னா, அப்படி அவங்களால கேமை உருவாக்க முடியலனா அவ்வளவுதான், நான் ரூல்ஸை வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரெக்யூர்மெண்ட் இருந்துதான் ஆகணும். சைடு என்ன பண்ணும் தெரியல. இதனால அசிஸ்டன்ட் போனிக்கிட்ட அவன் சொல்லிடுறான், இந்த விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நானே எனக்கான டீமை வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னமும் ஒரு குறை இருக்கு, உங்களோட லுக்ஸ் அதையும் நம்ம மாத்தணும். ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளை ஒண்டி வாங்கி போடக்கூடாது, நம்மளோட லுக்ஸும் அங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன, இதுக்காகவும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட வேண்டியதான். அங்க ஆளு போடாத ட்ரெஸ்ஸே இல்ல, ஒண்ணுமே போடாம இருக்கான். சில டைம் பொண்ணோட ட்ரெஸ், சில டைம் விலை உயர்ந்த ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ் அங்க வாங்குறான். கிட்டத்தட்ட இதுலயே 7 லட்சம் யுவான் அங்க செலவு பண்றான். இவனுக்கு இது வரைக்கும் 2 கேம் உருவாக்கியிருப்பான்ல, அந்த கார்டு கேம், டிரைவிங் கேம், அதுலயே கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் மேல ப்ராஃபிட் வந்திருக்கும். அதை லாஸ் பண்ண வேண்டிதான் இவனால செலவு பண்ண முடியும். அதுக்காக தான் இப்படி கண்ணா பின்னா செலவு பண்றான். அதே மாதிரி போத்துனா போதும், அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் இழக்க ஆரம்பிப்பேன். எனக்கு மாசம் மாசம் பயங்கரமா பணம் கிடைக்கும், 3 லட்சம் யுவானுக்கும் மேல. இப்போ நான் பணத்தை இழக்கணும்னா கண்டிப்பா யாங் மாதிரி ஒருத்தன் வேணும். ஆனா யாங் ஒண்டி போதுமான்னு கேட்ட கிடையாது, யாங் மாதிரி இன்னொருத்தனும் வேணும். எனக்கு தெரியும், இதுக்கு பக்கவா இருப்பான்னு நினைக்கிறேன். பாஷியோ அவன் தான் இதுக்கு கரெக்டானவன். அப்புறம் கெஃபேக்கு போய் அந்த பையனை தான் அவன் தேடுறான். லேடியும் சொல்றாங்க உள்ளதான் அவர் இருக்காரு, இவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதே டைம்ல ஏதோ ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு நினைக்கிறேன். பா வந்து ஒரு கேமிங் அடிக்ட், கேம் தான் விளையாடுவான். இவன் நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான், காலேஜை விட்டும் டிராப் அவுட் பண்ணிட்டான் ஆளு. அதனால அந்த இடத்துக்கு நம்ம யூ கிட்ட வந்து சொல்றான், ஹேய் வந்து உனக்காக ஒரு ஜாப் வச்சிருக்கேன், ஆனா ஆளு அங்க முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உன்னை ரெக்ரூட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நீ ஒரு கேமை டிசைன் பண்ணணும், எனக்கு கேம் எல்லாம் டெவலப் பண்ண வராதே. ஸ்டார்டிங்ல ஏதோ இவன் வந்து ஜோக் பண்றான் நம்மள வச்சு அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். நான் நம்ம பே ஒரு கட்டு பணத்தை வைக்கிறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட பேரை நம்ம யூன்னு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். ஐயோ, நீ தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். அதே மாதிரி மோசமான கேம்ஸே விளையாட போறியா, இல்ல ஒரு புது கேமை நீ டெவலப் பண்ண போறியா, எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. அப்படி நீ யோசிச்சிட்ட வரணும்னு ஆசைப்பட்ட, நீ கண்டிப்பா நாளைக்கு அங்க வந்து என்ன மீட் பண்ண. அங்க பே போகும்போது அங்க பின்னாடியே அவன் கூப்பிடுறான். நான் ஒத்துக்கிறேன். சீன்ல நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சு இதுல எவ்வளவு செலவாகும்னு. நல்ல வேலை எனக்கு செலவாகுது, அதே டைம்ல ப்ராஃபிட்டும் ஆகுது. அவ்வளவுதான், இதே மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டியதான். அடுத்த நாளாவது ஒரு பர்சனும் ரொம்ப பயந்து போய் சொல்லின்னு இருக்கான். என்னோட பேர் ஹவாங் சிபோ, நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். மத்தியானம் ஆயிடுச்சா, நம்மால பயந்து போய் வரான். ஆமா, யாரு நீங்க, நீங்களும் என்ன மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமா அப்படின்னு வச்சுக்கோ. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கம்பெனிக்கு எதுக்காக வந்திருக்க, உன்னோட கம்பெனி வந்து உனக்கு பிடிக்கலையா, பேடா இருந்துச்சா? ஆமா, உண்மையை சொன்னா உங்களுக்காக மாடா நான் உழைச்சேன், ஆனா கடைசியில எனக்கு முடி கொட்டி போறதுதான் மிச்சம், விட்டா எனக்கு சொட்டியே வந்துடும் போல. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அங்க உள்ள வரும்போதே ஒரு பர்சன் வராரு. அவரும் அவங்க சொல்றாரு, ஹே யுவாங், நீ வந்து இங்க என்ன பண்ற? கண்டிப்பா உன்ன மாதிரி ஒத்தனாலாம் இங்க செலக்டே ஆக முடியாது. நான் இவங்களோட கிரைட்டீரியா அதெல்லாம் ரொம்ப பங்கமா இருக்கு. ஆமா, இவர் வந்து யாரு? இவரா, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த கம்பெனியோட சுப்பீரியர் தான். கேம்லாம் டெவலப் பண்றதுல ஒரு மிகப்பெரிய திறமசாலி. ஓ அப்படியா? ஆனா இவர மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா டெண்டா கம்பெனி ஏத்துக்காது. அப்போனா இவருக்கே அங்க இடம் இல்ல, எனக்கு ஒண்டி இங்க இடம் கிடைக்கவா போகுது. எனக்கு இந்த கம்பெனியை பத்தி ஒரே ஒரு விஷயம் ஒண்டி தெரியுது. செக்ரட்டரி அவ வந்து ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறேன். அங்க பே உள்ள வந்தவனே, அட மிஸ்டர் பே நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாருமே சொல்ல, அப்புறம் தான் உனக்கு தெரியுது, அப்போனா நீங்க தான் இந்த கம்பெனியோட ஹெட்டா? ஆமா அதேதான்.
போச்சு நான் செத்தேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இன்டர்வியூக்கு அவன் வரான். அங்க இன்னமும் அவனுக்கு பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து போயிடுறேன், எனக்கு எப்படியும் எதுவும் கிடைக்க போதில்ல. என்ன ஆச்சு உனக்கு? இன்னமும் நீ உன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள போனா எப்படி? அப்பனா என்ன வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க போறீங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்க போறேன். கேக்குற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா என்ன சொல்றீங்க, என்ன மாதிரி ஒரு பர்சனியா எனக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தர போறீங்களா? அதேதான் இந்த மாதிரி நான் உனக்கு தர போறேன். என்னோட பழைய கம்பெனில லெட்டர் நான் போடல, நான் அது கூடிய சீக்கிரத்துல போட்டு வேணா வரேன். அப்படியா? கண்டிப்பா நாளைக்கு வந்து நீ மீட் பண்ண. அந்த சேலரி அதை வந்து நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அந்த கம்பெனில 1500 யுவான் அவன் சம்பாதிச்சிருப்பான். அதனால ஆளு யோசிக்கிறான், அதையே கேட்கலாமா இல்ல ஏத்தி கேட்கலாமான்னு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்டிதான் இவனுக்கு இருக்கு. ஒரு 2000 யுவான் அவ்வளவு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்ல இருக்க? என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து கம்மியாவே சொல்றேன். நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. வந்து கண்டிப்பா எங்கேயாச்சும் வாழ்வேன், அதனால ரெண்டுக்கே கிட்டத்தட்ட 1000 யுவான் போகும். இது போக சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயம் அதுக்கே கிட்டத்தட்ட 800 யுவான் போகும். நிறைய இடத்துக்கு போயிட்டு வரணும், உன்னோட எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் போக அதெல்லாம் பத்தவே பத்தாது. அதனால உனக்கு நான் எக்ஸ்ட்ராவா 2000 யுவான் தரேன், 4000 யுவானை நீ வச்சுக்கோ. கேட்கிற யுவானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, நீங்களே என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு, உங்க கம்பெனிக்காக நான் மாடா உழைக்க போறேன். கேக்குறேன் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு நிம்மதியா இருக்கான். நான் எப்படியோ ஒரு 3 பேரை ஆளு ரெக்ரூட் பண்ணிட்டான். யோசிக்கும் போது அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்றான், உங்களுக்கு தெரியுமா ஒரு பொண்ணு வந்து வெளியில உங்களை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இருக்கா. கேட்டா உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றான். என்ட்ரன்ஸ் அவ மொத்தமா பிளாக் பண்ணி வச்சிருக்கா. கேட்டா மீட் பண்ணி ஆகணும்னு சொல்றான். சரி அந்த பொண்ணை உள்ள வரவி. உள்ள வந்தோடனே நம்ம ஆளுக்கு தெரியுது, ஓ நீதானா? என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு நான் ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன். உங்ககிட்ட சில பல கொஸ்டினை கேட்கணும். இந்த கேம்ஸ் இதை நீங்க உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? இதுல இருந்து ப்ராஃபிட்டை நீங்க எடுக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல அது ஒன்னும் என்னோட ஆப்ஜெக்டிவ் இல்ல, முக்கியமா நான் பணத்தை இழக்கணும் அதுக்காக தான் உருவாக்குறேன் அப்படின்னு மனசுல யோசிக்கிறான். அதாவது கொஸ்டின் என்னன்னா, நீங்க இதே மாதிரி பண்ணி மத்த கம்பெனிஸ் அப்படியே கீழே தள்ள போறீங்களா? இல்ல அதுவும் என்னோட ஆப்ஜெக்டிவ் இல்ல. சொன்னா அப்படி பண்ணா நான் எப்படி பணத்தை இழக்க முடியும்? உன்னாவது அவ கேட்கலான்னு போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோவே சொல்றான், இந்த இடத்துல யாரு பாஸ்? நீ பார்த்தா கொஸ்டின் மேல கொஸ்டினை கேட்கிற. சொன்னா எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வந்திருக்கு, நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கினேன். அசிஸ்டன்ட் இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஃபைரி ஸ்டுடியோல வேலை பார்த்திருக்கா. அங்கேயும் இவ ரிசைன் பண்ணிட்டா. சரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தானே வேணும். அதனால ஆளு ஒத்துக்கிறான், நீ என்னோட கம்பெனில வேலையை செய்யலாம். இதுக்கப்புறம் எண்டிங்ல ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த யுவாங் இருக்கான்ல, முன்னாடி ஒரு பர்சன் இன்டர்வியூக்கு வந்திருப்பான்ல, அவன் கிட்ட போய் திமிரா சொல்றான், உன்னை அவன் ஹையர் பண்ணல, ஆனா என்ன அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி கம்பெனில என்னால வேலை செய்ய முடியாது. கம்பெனில புது கேமை உருவாக்குற அளவுக்கு இனோவேட்டிவான மைண்ட் செட் இல்ல, அதனால தான் நான் அங்க போறேன், நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையா? இதை கேட்கிற ஒரு கடுப்பா வராரு. வந்து இருந்திருப்பாங்களே ஸ்டார்டிங்ல, உங்களாம் அங்க கேக்குறாங்க, ஆமா இந்த பேவை நீ பாத்தியா? இப்பெல்லாம் பே வந்து கண்ணிலேயே படுறது இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துக்கு கூட அவன் வரதே இல்லை அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவனுக்கு அப்படி என்ன பெரிய வேலையா இருக்க போகுது? ஏன்னா நம்ம பாரு பொண்ணுங்களால நிறைஞ்ச செம்மையான கேம் எல்லாம் விளான்னு இருக்கும். அதை தாண்டி அவன் வேற என்ன பண்ணிருப்பான்? அங்க யாங் கிட்ட அவன் கேட்கறான், ஆமா யாங்கு உன்கிட்டயும் நான் கேட்கணும், அடிக்கடி நீ எங்க காணாம போயிடுற? அதுவா நானும் பேவும் ரீசெண்டா ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிருக்கோம். நைட் டைம்ல தான் எங்களோட வேலையே தொடங்கும், அதனால நான் வந்து அடிக்கடி அங்க போற மாதிரி இருக்கும். ஆனா இன்னமும் உங்களுக்கு புரியல. அங்க ஒரு பையனை சொல்றான், பாத்தீங்களா ஃபேட்டம் ஜெனரல் அந்த கேம்ல எனக்கு ஒரு ரேரான ஐட்டம் கிடைச்சிருக்கு, அது அவ்வளவு ஈஸியா. ஆனா பாவம் இன்னமும் இவங்களுக்கு தெரியல, இவங்க விளையாடுற இந்த கேமே நம்ம ஆளுங்க தான் உருவாக்குனாங்கன்னு. சீன்ல அங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவளுக்கும் வேலை பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அங்க நாள் முழுக்க கேம் தான் விளையாடுறாங்க. அங்க யுவாங்க புரியல, ஆமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஒரு நாள் முழுக்க எதுவுமே பண்ணாம சிம்பிளா கேம் தான் விளையாடுறோம். மாலின்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நம்ம என்னதான் பண்ணிருக்கோம் அதை பத்தி? சிம்பாலிக்கா நம்மளுக்கு சொல்றாரு, இந்த கேம்ல எல்லாம் என்ன பக் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நம்ம விளையாடி கண்டுபிடிக்கணும்னு. அப்படி நம்ம கண்டுபிடிச்சா ஒண்டிதான் இதை விடவும் பெட்டரான கேமை நம்மளால உருவாக்க முடியும். கேட்கிற அவங்களுக்கும் கரெக்ட்னு பார்த்து இதனால அவங்க ஒத்துக்கிறாங்க. சைடு யூ கிட்ட நம்ம ஹிவாங் வந்து கேட்கறான், நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் விளையாடுற, எல்லாத்தையுமே ஹை லெவல்ல இருக்க, ஆமா இல்லையா? பின்ன பே ஹையர் பண்ணிருக்கான், அதனால தான் அவனுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அங்க இதே மாதிரி அந்த கேமையும் முடிச்சிட்டான். அங்க இதை பார்க்கும்போது ஹிவாங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சந்தோஷமா என்ன பிரயோஜனம்? இன்னமும் நம்ம பே இங்க வரக்கூட இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆயும். எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, இந்த பே அவரு என்னதான் பண்றாரு? அநேகமா அவரு வீட்டுல இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்ப கூட அங்க ஏதாச்சும் யோசனை இருப்பாரு. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல தான் இருக்கான், ஜாலியா ஆளு சாப்பிட்டு இருக்கான். இன்னமும் புரியல, நான் எப்படி வேஸ்ட் பண்றது? இந்த மாதிரி எல்லாரையுமே நான் ஹையர் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் எந்த மாதிரி கேமை உருவாக்குறது எனக்கு தெரியல. அந்த இடத்துல நம்ம பேக்கு ஒரு ஐடியா வருது, இதனால அதை பண்ணலான்னு போறான். அங்க ஒரு வாரம் கடந்து போகுது. அங்க அசிஸ்டன்ட்டும் வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும்ல ஓவர் டைம் யாருமே பண்ணக்கூடாது. ஒரு சைடு எதுக்காக பே வந்து இப்படி இவங்களை பண்ண வைக்கிறான் அதுவும் உங்களுக்கு புரியல. ஆனால் இன்னும் சொல்றான், தெரிஞ்சு நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி தான் அவர் இப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி எல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு. இப்படி இவங்க பேசும்போது அங்க பேவே வந்துடுறான். பே வந்தவனே அவங்க எல்லாருமே சந்தோஷமாயிறாங்க. அங்க பேவும் சொல்றான், ஒரு வாரமா இந்த பக்கமே வரல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. டெண்டா கம்பெனியோட ஒரு பெரிய
ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுன்னு இருந்தேன், அதனால தான் என்னால இங்க வர முடியல. ஆனா ஆளு உண்மையிலேயே அப்படியெல்லாம் பண்ணானான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆளு ஜாலியா என்ஜாய் பண்ணதான். நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் வந்து கிடைக்க போகுது. அதுவும் ஒரு ஷூட்டிங் கேம் தான். அதாவது உங்களோட திறமையை இதுல முழுமையா நீங்க வெளிப்படுத்தணும். அங்க ஒரு ஒருத்தங்களையும் அப்படியே அவன் பாராட்ட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணாங்க. ரொம்ப திறமசாலியானவங்க தான் எல்லாருமே அப்ளை பண்ணவங்க. உங்க எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? உங்களோட மூளை முழுக்க ரூல்ஸ்னு எல்லாமே நிரம்பி இருக்கும். உங்களோட கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் எல்லாமே கொஞ்சம் தான். நீங்க புதுசா இப்பதான் எம்ப்ளாய் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால உங்களால கிரியேட்டிவா நிறைய விஷயத்தை யோசிக்க முடியும். அப்புறம் என்ன, நீங்க ஏகப்பட்ட விஷயத்த பண்ணலாம். ஆனா சிவாங், நீ இதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்க, உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு கேமர் பையன் இருப்பான்ல, அந்த அவனுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும். அவனால எந்த கேமா இருந்தாலும் இது எப்படி இருக்கணும், அதுல என்ன குறை இருக்குன்னு பார்த்தோன்னே சொல்ல முடியும். அந்த மாதிரி திறமசாலி அவன். அவனை பயங்கரமா பாராட்டும் போது ஆளு பயங்கரமா ஃபயர் அப் ஆகுறான். அதே மாதிரி பாராட்டினால அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃபயர் அப் ஆகுறாங்க. பிஏவும் சொல்றான், அவ்வளவுதான், வேற என்ன, நம்ம ஒரு கிரேட்டான கேமை உருவாக்கலாம். அங்க எல்லாருமே ஒத்துக்க நம்ம பிஏவும் சொல்றான், அப்படின்னா என்ன, நம்ம கேமை உருவாக்கலாம். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் கிட்ட அவன் பிளானை சப்மிட் பண்ண சொல்றான், கேமை எப்படி எல்லாம் இருக்கணும்னு. அதுக்காக நம்ம யூவும் ஹவாங்கும் அங்க சப்மிட் பண்றாங்க. இந்த சைடு அவங்களுக்கு பயமா இருக்கு, நம்ம பிஏ வந்து என்ன சொல்லுவான்னு. கேமை பார்த்துட்டு அந்த ஸ்டோரி லைன் அது வந்து லாங்கா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அதே மாதிரி நல்ல நல்ல யூனிக்கான வெப்பன்ஸையும் நீங்க ஆட் பண்ணும். PvP பேட்டில்ஸ் இதெல்லாம் நீங்க போடக்கூடாது. ஈஸியான கண்ட்ரோலாகவும் இருக்கணும். ஆனா ஈஸியான கண்ட்ரோல் இருந்தா நிறையவே கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட டவுன்லோட்ஸ் ரேட் வந்து கம்மியாகதான். ஒரு சைடு இப்படி எல்லாம் இவன் கொஸ்டின் கேட்கறால, நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த கேமை எப்படியாச்சும் மொக்கையாக்கணும், அது மூலமா இது வந்து சேல் ஆக கூடாது. இதுதான் நம்ம ஆளு வச்ச டார்கெட். இதனால அவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிடுறான், இந்த ஹியூவாங் இருக்கான்ல, அவன் தான் கேமோட லீட் டிசைனரா இருக்க போறான். இதான் இந்த கேமிங் மாடியூல செக் பண்ண போறேன். சைடு நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவன் என்ஜாய் பண்ணதே இல்ல. கேமிங் கம்பெனியோட லீடரா இருக்கிறதும் ரொம்ப ஃபன்னா தாப்பா இருக்கு. இடத்துல ஒரு காலம் போது டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை இடத்துல இப்போ யாருமே ஓவர் டைம் பண்ணல. நீ வந்து ஜாலியா கேமை என்ஜாய் பண்ணு. போனக்கப்புறம் அவனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹேய், நீ வெளியில வரலாம். பயமா இருக்கு அதானே, இந்த மாதிரி நீ அவரு கிட்ட மாட்டிக்க போற, சேலரிய அவரு டிடெக்ட் பண்றாருன்னு. இல்ல அப்படி இல்ல, அவரு வர என்ன ஒரு மெயின் லீடா போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, என்னால இந்த கம்பெனி வந்து டவுன் ஆயிடுமோன்னு. இதனால நானே ஏதாச்சும் பண்ணணும். அவங்க ஸ்டோரி எல்லாம் எழுதுறான். நான் அவன் மண்டைக்கு அவளுக்கும் நிறைய விஷயம் எட்டல. தான் ஒரு பிளானையே சொல்றான். நம்ம பேயை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, பே வந்து கம்மியான விஷயத்த போட்டு நல்லா அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும் அப்படின்னு தான் யோசிக்கிற ஆளு. அதனால வா, எனக்கு கேமிங் உலகம் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ரெண்டு பேருமே அங்க கேமிங் உலகத்துக்குள்ள போறாங்க. ஒரு விஷயத்த அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த அப்பியரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தரமா இருக்கணும். அப்போதான் கேமர்ஸுக்கு இந்த கேம் வந்து அட்ராக்ட் ஆகும். அதே டைம்ல கேமும் சிம்பிளா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அந்த இடத்துல வந்தவனே ஒரு மம்மி மாதிரி இருக்கிற ஜாம்பி தான் இவங்க நோக்கி வந்து மிஸ்ல ஆளு தப்பிக்கிறான். பாத்தியா, இதுங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்பனண்டா இருக்க போது. இதுங்களை ஈஸியாவே நம்மளால தாக்கி முடிக்க முடியும். அதே மாதிரி அதுங்களை சுத்தி பேண்டேஜஸா இருக்கு, அவளுக்கும் காசும் செலவாகுது இதுங்களை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி அவங்க சுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல புல்லட் அவங்க காலி, நல்லா மேலே ஏறி போற மாதிரி தான் இருக்கு. இப்போ சைட் கேரக்டருக்கான டைம். வெறும் சுடுறது இந்த மாதிரி விஷயம் இருந்தா சரிப்பட்டு வராது. ஹெல்பிங் கேரக்டரும் நம்மளுக்கு வேணும். இதனால அங்க ஒரு பொண்ணு வர, அவளும் ரொம்ப கியூட்டா இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அவளால பாவம் பேச முடியல. அந்த பொண்ணால பேச முடியாது, ஏன்னா டப்பிங்கு, அந்த பொண்ணோட லிப் மூமெண்ட் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு நிறையவே செலவாகும். இப்படி இருக்கும் போது நம்மளால எப்படி இந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்? அவளோட முகத்தை பாரு. அது போக அவ என்ன பண்றா அதை கவனிக்கணும். இந்த பொண்ணை நல்லா அனலைஸ் பண்ற மூலமா பிளேயர்ஸுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், இப்படிதான் நம்ம கேம் விளாடணும்னு. இல்லைன்னா அவ்வளவுதான், சாக வேண்டியதுதான். அந்த இடத்துல இதே மாதிரி நிறையவே ஜாம்பியை கொண்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி அங்க இருக்கிற ஹெலிகாப்டர் வழியா அவங்க தப்பிச்சு போறாங்க. கேமும் அங்கேயே முடியுது. இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் நான் பார்த்ததே இல்ல. இந்த கேம் உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கு. எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல, எதுக்கு உன்ன ஒண்டி ஓவர் டைம் பண்ண அலோ பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி பண்ணிருக்காரு. என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து அதாவது கேமை கிரியேட் பண்றதையும் அதை விளையாடுறதையும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சிம்பாலிக்கா அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த பேயை வந்து ஒரு ஜீனியஸ் தான் நினைக்கிறேன். நான் இன்னமும் ஒரு விஷயம் புரியல. பேயை வந்து சொன்னாரு யூனிக்கான வெப்பனா அதுல போடணும்னு. அது வந்து என்னது, வேற என்ன லெஜெண்டரியான வெப்பனை அவர் எதிர்பார்க்கறாரு. அதையும் நம்ம பண்ற வேண்டியதான். இதுக்காக அவங்க வெப்பனையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்படியே காலையில ஆயுது. எதுக்கு யாங் வரான், யாங்கோ ஹிவாங்க பாத்துறான். ஆமா என்ன ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா ஓவர் டைம் பாத்தீங்களா என்ன? லாஸ்டா ஒரு சீனை காட்டுறாங்க. லின்னு ஒரு பொண்ணு பாத்துருப்போம்ல, ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறான். அவ்வளவுதான் எல்லாருமே பாக்குறாங்க, யார் இவ இந்த அளவுக்கு அழகா இருக்கான்னு. அப்பாவும் சொல்றாரு, ஆமா நான் கேள்விப்பட்டேன் அந்த கம்பெனியை நீ விட்டியாமே, அப்புறம் நீ நம்ம ஃபேமிலி பிசினஸ் தானே பாத்துக்க போற? இல்ல, உண்மையை சொன்னா நான் ஒரு புது கம்பெனியை ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கான ட்ரீமை நிறைவேற்ற முடியும். அங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர மாதிரி தான் இருக்கு. ஆமா எதுக்காக நீ ஒளிஞ்சு வர? அவளுக்கும் டைம் வந்து இருக்கு, நீ வந்து அப்படியெல்லாம் பண்ண அவசியமே இல்ல. இல்ல, அவரு வந்து டைம் கொடுத்திருக்காரு, இருந்தாலும் அந்த ஷெட்யூல் படி நான் போனா கண்டிப்பா முடிக்க முடியாது. அதனால தான் நான் வந்து இப்படி பண்றேன்
பண்ற மாதிரி இருக்கு. என்னது மிஸ்டர் பே வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்காரா? ஆனா அவரு பண்ண வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் அவன் வந்து சில பல மிஸ்டேக்கை சொல்றான். அதையும் ஆளு சரியாக்குறான். அதை பத்திலாம் சொல்ல நம்ம ஹிவாங்கா ஒரு மாதிரி மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு சொல்ல இருக்கான். இதையும் சைல வாங்க பார்த்துட்டான். இந்த விஷயத்த நம்ம ஆளு கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறான். இதே மாதிரி அவங்க கேமை உருவாக்குறாங்க. இந்த சைடு டீச்சர் அங்க சொல்லி தராரு. ஏன் தெரியல, நம்ம பேக்கு ரொம்ப நேரம் போற மாதிரி தெரியும். இது ஏன் முடிஞ்சே தொலைய மாத்து. இந்த இடத்துல திடீர்னு மெசேஜும் வந்து நாங்க கேமை அப்ரூவ் பண்றதுக்கு அனுப்பியிருக்கோம். என்னது எப்படி இவங்க அதுக்குள்ள உருவாக்கிட்டாங்க? அது அவளுக்கும் டைமே தரலையே. அவங்களுக்கு டைமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஜாலியா இருக்கவும் வைக்கிறேன். அப்படி இருக்கும் போது எப்படி இவங்க இதெல்லாம் பண்றாங்க? அந்த இடத்துல வாங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கினே இருக்கான். ஹேய் பே, உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன். என்ன விஷயம்னா அந்த 2 பேரும் சீக்கிரட்டா ஹார்ட் ஒர்க் பண்ண இருக்காங்க. ஓவர் டைம் பண்ணிங்கன்னு. இதனால தான் நான் அப்பயே யோசிச்சேன். ஹேய் வாங், நம்ம என்ன பண்ணலாம், ஆஃபீஸுக்கு சீக்கிரட்டா ஓடிடலாம். ஓடி போகும்போது வாங்கிட்ட அவன் சொல்றான், நான் வந்து என்னோட 2 கண்ணால பார்த்தேன். நைட் டைம்ல ஆஃபீஸ்ல ஜாலியா அவங்க கேம் விளாண்டு இருக்காங்க. கேம்னு கேட்டோனே, ஓ வேலை செய்யல இவங்க கேம் தான் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக நம்ம திரும்ப வந்துட்டோம்? கம்பெனில அவங்க கேம் விளாட்றாங்க. அதனால கம்பெனியோட ரிசோர்ஸ் தாங்க வேஸ்டா போகுது. இல்ல உனக்கு புரியல, இது எல்லாமே கம்பெனியோட ஒரு பங்குமா தான். அதனால விட்டுரு. இதனாலேயே வாங்கல அங்க எதுவுமே பண்ண முடியல. சீன்ல இவங்க கேமை அப்ரூவ் பண்ணதுக்கு விட்டுருப்பாங்க. அதுவும் அங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ரூவ் ஆயிடுது. ரெடி நம்மால வெப்பனோட காசை குறைக்க சொன்னா டிஃபிகல்ட்டி லெவலையும் குறைக்க சொல்லிட்டான். அதனால அவங்க கேமை மாத்தி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நைட்ல இது வரைக்கும் 2 பேர் தானே ஒர்க் பண்ணாங்க. இப்போ ஒட்டுமொத்த கேங் அவங்க ஒர்க் பண்ணு. நம்ம ஹிவாங்கு, நம்ம கேமர் பையன் எல்லாருமே அங்க ஏகப்பட்ட விஷயத்த பண்றாங்க. இதே மாதிரி ஒரு சைடு இவங்க கேமை உருவாக்க, இந்த சைடு நம்மால ஜாலியா அங்க குளிச்சுன்னு இருக்கான். நான் நிறையவே செலவு பண்ணிட்டேன், இருந்தாலும் காசு குறையிற மாதிரியே தெரியல. ஏன்னா போன கேம்ல இருக்க ப்ராஃபிட்டும் வந்துகினே தான் இருக்கு. அதை ரிமூவ் பண்ண முடியல. இது என்ன கடுப்பான விஷயமா இருக்கு. இதனால பணம் ஏறிக்கினே தான் போகுது. இதே மாதிரி போச்சுன்னா நான் எப்படி எல்லாத்தையுமே செலவு பண்றது? இடத்துல சிஸ்டமும் வேற சொல்லிட்டு போகுது இன்னமும் 73 நாள் இருக்குன்னு. யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யாங்கு தான். ஆமா யாங்கு, என்ன விஷயம்? வந்து அன்னைக்கே சொன்னல, இந்த மாதிரி நம்ம ஹிவாங் ஒண்டி இப்போ கம்பெனிக்காக அங்க வேலை செய்யல. நீயோட சொன்னி அந்த விஷயம் கம்பெனி ரிசர்ச்சோட ஒரு பங்கு தானே. இப்போ ஒட்டுமொத்த ஆளுங்களும் அதுக்காக வேலை செய்யறாங்க. அப்போ நீ சொல்றபடி பார்த்தா எல்லாருமே நம்மள மீறியும் ஓவர் டைம் பண்றாங்களா என்ன? இப்போ எல்லாருமே ஓவர் டைம் பண்றாங்களே. நம்ம ஹீரோ கிட்டயும் ஏகப்பட்ட பணம் மிஞ்சிருக்கு. இதனால யாங் கிட்ட சொல்றான், அடே யாங்கு நல்ல ஐடியாவை தந்திருக்க. ஓவர் டைம் பண்றாங்களே, அதுக்கு நம்ம அவர் பிசினஸ்ல பணத்தை கொடுக்கலாம். நான் பே, நீ வந்து ரொம்ப கைண்டா இருக்க. பரவாயில்ல, நம்மளுக்காக அவங்க உழைக்கிறாங்க. அதுக்காக நம்ம இதை கூட பண்ண மாட்டோமா? இதை கேட்கிற யாங்குக்கு அவ்வளவு சந்தோஷம். யாங் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குற விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சீன்ல இதே மாதிரி அவங்க வேலையெல்லாம் முடிச்சிடறாங்க. அங்க நின்னுகிட்ட ஹிவாங் வந்து கேக்குறான், ஆமா எதுக்காக நம்ம பாஸ் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்காரு? உனக்கு தெரியல, மத்தவங்களை கம்பேர் பண்ண இவரு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானவரு. அதே மாதிரி இவரு பண்ற ஒரு விஷயத்திலயும் ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு அவரு கைண்டா இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் தான் கிடைப்பாங்களே. கேட்கிற ஹிவாங்க அவங்க ஒத்துக்கிறான். அங்க ஒரு சைடு நம்ம லின்னுக்கா ஹீரோ மேல ஒரு கண் இருக்கு போல. அவ ஹீரோவை நினைச்சு ஒரு மாதிரி வலியறா. அவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இது வரைக்கும் நைட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்களே, அதுக்கு நம்ம பேக்கு ஆசை போட்டான். அதை பார்த்தோன்னே பே கிட்ட அவ பேசுறதுக்கு வரா. ஆனா பே வந்து சொல்றான், வந்து உழைச்சிங்க, அதுக்காக தான் நான் வந்து போட்டேன். பே என்ன மன்னிச்சிருங்க, எங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல இது உங்களுக்கான உழைப்பு தான். அங்க இப்படின்னு சாதாரணமா தான் ஆளு சொல்றான். இது என்னோட கண்ணுக்கு ரொமான்டிக்கா தெரியுது. அங்க அவளால மறுக்க முடியல. அவங்க கேட்கும் போதும் சாரி கைஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்னால மறுக்க முடியலன்னு சொல்றான். அங்க இது பத்தாதுன்னு அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு ஃபுட் எல்லாம் அங்க ஃப்ரீயா கொடுக்குறான். அவன் வந்து டயட்ல இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் ஃப்ரீயாவே அவரு கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க, டயட்டு தானே, நீங்க ஜிம்முக்கு வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே ஜிம்மும் இருக்கு, இதுக்கு பர்சனலான ட்ரெயினரையும் நாங்க அப்பாயின்ட் பண்றோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நம்ம ஆளுங்களுக்காக அங்க பண்றாங்க. ஒரு சைடு நம்ம ஆளுக்கா இன்னமும் பணம் வந்து இருக்கு, அதை எப்படி செலவு பண்ணோம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்புறம் கேமை வந்து அவங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஐயோ அங்க எல்லாத்தையுமே பட்ஜெட் படி தான் பண்ணிருப்பான். கேட்டோன்னே நம்ம பேச சொல்றான், அட ஏன் நீ பட்ஜெட் படி பண்ண? நீ பட்ஜெட்டை இன்னமும் ஏத்தணும், அப்பதான் நம்மளோட கேம் இன்னமும் குவாலிட்டியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை டபுள் ஆக்கு. நம்மளால அங்க கேமிங் சர்வரையே வாங்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறான். இப்போதைக்கு நீ அதை பண்ணாத, நம்ம அடுத்ததா அதை பண்ணலாம் கேமுக்கு அப்புறமா. ஏன்னா நீ ஆல்ரெடி சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு புதுசா அற்புதமான கேமை உருவாக்கணும்னு. அங்க இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம யூ அதை பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல யூ அங்க கேமை உருவாக்கும் போது ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த
சொல்றாங்க. ஒருத்தன் கேரக்டர் ஆர்டிஸ்ட பத்தி கேக்குறான், இன்னொருத்தன் அந்த லெஜெண்டரி வெப்பனை பத்தி கேக்குறான், இன்னொரு பொண்ணு வந்து கேக்குறா. இதனால ஆளுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி போச்சுன்னா என்னால இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய முடியாது. இது பாக்குற ஹிவாங் வந்து சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, கேம் டிசைனுக்கு நீ ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு பண்ணிருக்க, நம்ம டைம்ல நான் இருக்கேன், நான் வந்து விஷயத்த பாத்துக்கிறேன். நீ வந்து என்ன பண்ணு, ஒரு பெஸ்டான ஆர்டிஸ்ட கொண்டு வா, நீ என்ன பண்ணு, வெப்பனை தாரமா உருவாக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஹிவாங்கே பாத்துறாங்க. பிரச்சனையே இல்ல. ஒரு சைடு அந்த ஆப்பனண்ட் கம்பெனியும் அங்க யாரோ ஒருத்தங்க கிட்ட கால பேசுது. ஆளுக்கு அந்த பக்கத்துல இருக்கணும் சொல்றான், நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அவன் எனிமியா, அவன் கண்டிப்பா எங்களுக்கும் எனிமி தான். ஒரு சைடு இந்த பாசுக்காரன் நம்ம ஹீரோவோட கம்பெனில இருக்க ஒரு ஒத்தனையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறான். கேக்குற அந்த வயசானவர் வந்து தடுக்கிறாரு, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க, நான் அந்த கம்பெனில இருக்க எல்லாருமே ஒன்னத்துக்கும் உதவாதவங்க, முக்கியமா ஒரே ஒரு பொண்ணு தான் ஏதோ இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, அவளும் அசிஸ்டண்டா இருக்கா, மத்தவங்க எல்லாருமே வேஸ்ட் தான். வாய மூடு, எனக்கு வந்து விஷயம்லாம் தெரியும். சீன்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சர் அவங்க சொல்றாரு, இப்பெல்லாம் நீ ரெகுலரா கிளாஸே ஸ்கிப் பண்ணாம வர, உண்மையிலேயே வேற லெவல் தான். எனக்கு தான் தெரியும், நான் முதுகு பின்னாடி ஏகப்பட்ட விஷயத்த அங்க பண்ணிருக்கேன். அங்க யாங்க காணும், யாங்கும் வழக்க போல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் போல. நம்ம பேக்கு ஒரு கால் வருது, யாங்க தான். அட என்ன பண்ணிருக்க, நம்ம ஆப்பனன்ட் கம்பெனி வந்து நம்ம ஆளுங்களை அப்படியே திருட பாக்குறாங்க, எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறோம், வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தலை தெறிக்க ஓடுறான். இப்பதான் டீச்சரே சொன்னாரு, கிளாஸே ஸ்கிப் பண்ணலன்னு. ஆனா ஆளு பண்ண விஷயத்த பார்த்து ஆச்சரியமா வர்றாரு. கடைசியா ஒரு எண்டிங் சீனை காட்டுறாங்க. அந்த பொண்ணை டிசைன் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க, ஆளு அப்படியே வச்சு தாரமாங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஆளுங்களை ஃபயர் ஸ்டுடியோ ஆளுங்க அப்ரோச் பண்றாங்கன்னு தெரிஞ்சவனே நம்ம ஆளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஓடி வர அறக்க பறக்க. அங்க பேவும் சொல்றான், அடி நீ வந்து உள்ள போக கூடாது, பார்க்காத, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. அட தல்றா வாங்கு, நான் வந்து இதை பார்க்காம யாரு இதை பாப்பா, கம்பெனியே அலங்கோலமா இருக்கு, அங்க யாரையுமே காணோம், இத்தனைக்கும் ஐடி கார்டு மத்த விஷயம் இதெல்லாம் அப்படியே குப்பையில கிடக்குது. அங்க இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கும் கீழே தான் இருக்கு, யாருமே அந்த ஃபயரி கம்பெனிக்கு ஓடி போயிட்டாங்க. எனக்கு வர கேமையும் உருவாக்க தெரியாது, அந்த ப்ராசஸ பத்தி கூட தெரியாது, என்னால இப்படி ஒரு கேமை உருவாக்க முடியும். ஒரு சைடு நம்ம வாங்க வராங்க, ஏத்தி ஓடுறான். அவங்கள நம்ம விடவே கூடாது, நீ வந்து அவங்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ண, அப்படி இருக்கும் போதும் அவங்க இந்த மாதிரி விஷயத்த உனக்கு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே அங்க போறதுக்கு முன்னாடியே நீ வந்து வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட கம்பெனி சீக்ரெட் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சா, அதுவும் நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க பின்னாடியே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். பின்னாடி பாக்குறான், இவங்க வந்து இன்னமும் இங்கதான் இருக்கான். வாங்கன்னு இல்ல, எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஹேய் நீ வந்து இவங்களை விடக்கூடாது, தூக்கிடணும். அட கம்முனேரு ஒரு நிமிஷம். ஆமா நீங்க இந்த கம்பெனியை விட்டு போகலையா? இந்த ஃபயரி ஸ்டுடியோ அவங்க வந்து உங்களை ரெக்ரூட் பண்ண வரலையா என்ன? அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க, இருந்தாலும் நாங்க வந்து அங்க போற மாதிரி இல்ல, உங்களை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். நாங்க வேற ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது எங்களை அடிமட்டத்துல வச்சு பார்த்தாங்க. இந்த கம்பெனில எல்லாருக்குமே சரி சமமான ரைட்ஸ் இருக்கு, அது போக நீங்க எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி தரீங்க. எங்களோட வாழ்க்கை மாறினதுக்கு காரணமும் இந்த கம்பெனி தான். இங்க இருக்கும் போது எங்களோட மூடோ ரிலாக்ஸ்டா இருக்கும், அது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்குது. நீங்க உங்களை அப்படியே அம்மோன்னு விட்டு போக முடியுமா? ஆனா உனக்கே தெரியும், ஃபயரி ஸ்டுடியோ வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியோட லெஜெண்ட். அப்படி இருக்கும் போதும் நீங்க போலியா? வாங்க என்ன பேசின்னு இருக்க, அதெல்லாம் என்ன லெஜெண்ட், நம்ம முன்னாடி ரியலான லெஜெண்டே இருக்காரு. அப்படி இருக்கும் போது அவங்கள பத்தி பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோக்கும் நான் பெரிய ஆள்லாம் இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இடத்துல அப்படி என்னதான் ஆச்சு, எல்லாமே அப்படியே கலைஞ்சு கிடக்குது. அதுக்கு காரணம் கேமை வந்து நாங்க உருவாக்கியாச்சு, இதனால தான் நாங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். அந்த ஆர்வத்துல நாங்க எல்லாத்தையுமே கலைச்சு போட்டோமா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது கேமை உருவாக்கிட்டீங்களா? ஆமா அதேதான். இதுக்கப்புறம் அந்த கேமையும் நம்ம ஹீரோ பாக்குறான், உண்மையிலேயே தரமா இருக்கு. சுத்தமா ஆளு யோசிக்கல இவங்கள மாதிரி ஆளுங்களால இந்த மாதிரி கேமையும் உருவாக்க முடியும்னு. முக்கியமா டைமே இவன் கொடுக்கல. அப்படி இருக்கும் போதும் எப்படி இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஹிவாங்க சொல்றான், நாங்க எல்லாத்தையுமே பக்காவா பண்ணியாச்சு, இல்ல சில பல விஷயத்த மாத்தணுமா, நம்ம கண்டிப்பா மாத்திக்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த கேமுக்கு சும்மா பாலிஷ் ஒண்டிதான் போற வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டா சும்மா பக்காவாயிடும். சைடு நம்ம ஆளுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப டென்ஷனா இருக்கு, என்ன பண்ணும் தெரியல. டைமுக்கு முடிக்க முடியாம ஒரு கேவலமான கேம் உருவாக்குவாங்க அப்படின்னு யோசிச்சேன், ஆனா இவங்க தரமா உருவாக்கிட்டாங்க. இதுல இன்னமும் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயிடும். நல்லா ஆளு யோசிச்சுட்டு அங்க ஒரு விஷயத்த சொல்றான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு அருமையான ஒரு கேம் உருவாக்கி இருக்கீங்களா, அதுக்காக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும். இப்படி பேசும்போதே அசிஸ்டன்ட் பண்ணும், ஏதோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ள யாரையோ ஒருத்தரை கொண்டு வராங்க. அது அந்த வயசானவரு தான். அந்த கம்பெனியை விட்டு ஆளு வந்துட்டாராம். நான் இதுக்கு
இதுக்கு முன்னாடியே அங்க வந்து எல்லாரையுமே அப்ரோச் பண்ணாரு. ஆனா யாருமே ஒத்துக்கல. அதனால அவருக்கே அங்க பிடிக்கல. அந்த கம்பெனி பண்ற அந்த பிளானை பத்தியும் அவரு சொல்றாரு. உங்களை எப்படியாச்சும் அவங்க கீழே விழ வைக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இதை கேட்கும் போது ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு நல்ல விஷயமா தெரியுது. நம்ம ஹீரோ கீழே வந்துட்டா கண்டிப்பா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதனால யூரியே ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். நான் மத்தவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா, அதனால பயந்து போய் வேணாம் அப்படின்னு சொல்லி தொத்தி விட்டுறான். என்னால இவனை ஏத்துக்க முடியாது, நீ தொத்தி விட்டுரு, உனக்கு கேட்டுச்சா என்ன ஒரு சொன்னாருன்னு. அதனால அவரு ஓடி போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ண இருக்காங்க. ஆளுங்களும் இப்போ ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க. இன்னமும் தெரியல எதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னு. இன்னைக்கிட்ட கேட்டா இதுக்கும் ஏதாச்சும் பிளான் இருக்கும் அப்படின்னு தான் அவ சொல்றான். அங்க பே ஆல்ரெடி கேட்டிருப்பான் நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்கன்னு. அதை பத்தி நம்ம ஹிவாங்கு லின்னி கிட்ட கேட்கிறான். நீ வந்து எங்க போகலான்னு ஆசைப்படுற, கம்பெனியை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ஃபயரி ஸ்டுடியோ அங்க போனா அது பக்காவா இருக்கும். இது மூலமா நம்மளுக்கு தெரியும் உண்மையான கேமிங் டெவலப்பர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளாலையும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சைடு இதையும் நம்ம பே கேட்டுருவானா, அந்த இடத்துல இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. அதனால லின்னா அவன் பாராட்டுறான். நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்க, நம்ம அங்க போகலாம். ஒரு சைடு பே இப்படி சொல்லும் போது எல்லா விஷயமும் அவளுக்காக தான் பண்ற மாதிரி அங்க தோணுது. இதனால நம்ம பேவை பத்தி தான் அவ யோசிச்சுக்கினே இருக்கான். அங்க பேவும் சொல்றான் அவளோட பட்ஜெட் வந்து 4,50,000 யுவானு, நம்ம வந்து அங்க போக போறோம். அப்புறம் அவங்க ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு வராங்க. நம்ம பேக்கு புரியல. ஆமா நம்ம இதுக்காக இங்க வந்திருக்கோம், அதுதான் நீங்க வந்து 1,50,000 யுவான் அப்படின்னு சொன்னீங்க. அட நான் அவகிட்ட 4,50,000 யுவான்னு சொன்னேன். அவளுக்கு சரியா கேட்கல போல. சரி ஏதோ ஒண்ணு, டேய் வாங்கு, நீ என்ன பண்ணு அவங்க கிட்ட கொஸ்டின் கேளு. அதான் என்னது இது வரைக்கும் அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் கேளு. நான் அப்பதான் என்னால திரும்பவும் ரிப்பீட் பண்ண முடியும். என்னது அது ஒண்ணும் இல்ல, அப்பதான் நம்மளால அந்த தப்பு நடக்காது, அதனால தான் நான் கேட்க சொன்னேன். அவ்வளவுதானே பே, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஃபயரி ஸ்டுடியோட ஹெட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்றா அவட கம்பெனி ஆளுங்க இங்க வந்து சும்மா விசிட் பண்ணுமா, ஆல்ரெடி இவங்க வேற அங்க ரெக்ரூட் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்களே, அதனாலயே பிரச்சனை வந்திருக்கும். அது ஒண்ணு மத்தவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், இந்த மாதிரிலாம் இவங்க பண்றாங்களா அப்படின்னு பேச்சு போவோம். அதனாலயே இந்த ஃபயரி ஸ்டுடியோ ஒத்துக்கிறாங்க. சரி சும்மா விசிட் பண்ணும், பார்த்துட்டு போகட்டும். அந்த கம்பெனி வெளியில இருந்தே சும்மா அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம போய் வரும்போது யோசிக்கிறான் கம்பெனியை பில் பண்ண முடியும் கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கும் மேல அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக இவங்க இன்னும் அவ்வளவா சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நான் பில் பண்ணணும்னா அட நான் எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் மில்லியன் கணக்குல நிறையவே பணத்தை இழக்கணும். உள்ள போகும்போது பேம்புசால நிறைஞ்ச ஒரு இடத்த காட்டுறாங்க. ஒரு சைனீஸ் கேமுக்காக உருவாக்குறாங்களாம். அந்த இடத்துல கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் தனிப்பட்ட முறையில இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல பே அவனை மீட் பண்றான். பேயை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் யோசிச்சு பார்க்கல இவன் ரொம்ப எங்க இருக்கான். அதே டைம்ல உன்னோட சூட்ல இருந்து வாட்ச் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து இவன் ரொம்ப கேப்பபிளான ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஒரு சைடு நம்ம பே யோசிக்கிறான் இவனை வச்சு ஏதாச்சும் செலவு பண்ண முடியுமான்னு, அதனால இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்த ஒரு சுத்தி காட்டுறேன்னு சொல்றாரு. எங்க ஏகப்பட்ட இடம் இருக்கு, அதனால கூடவே இருங்க, இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இது பெரிய இடம். அதே மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க கம்பெனியோட லிமிடெட் எடிஷனா இருக்கிற ஒரு டாலியும் நான் கிஃப்டா தரேன். அதான் ஒரு எடுக்க சைடா போயிடுறாரு. அங்க மத்தவங்களும் வந்து சொல்றாங்க அடப்பே இந்த கம்பெனில பெருசாலாம் அவளைக்கும் ஒண்ணும் இல்ல, கம்பெனியோட ஸ்பெக்ஸ் அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, டிவிலாம் ரொம்ப சின்னதா இருக்கு, என்னதான் இடம் பெருசா இருந்தாலும் சோஃபா கூட கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருக்காங்க, கஞ்ச பிஸ்னரியா இருக்காங்க. அது போக நம்ம கிட்ட சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும், இவங்க கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்ல, பேசினா எதுவுமே மத்தவங்களுக்கு கேட்காது, டெஸ்டிங் ரூம் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் தான் லின்னு வந்து கவனிக்கிறா பின்னாடி தான் அந்த பாஸ் இருக்கான்னு. அவரும் இதெல்லாம் கேட்டு தான் இருப்பாரு. ஒரு சைடு அவருக்கு கடுப்பா இருக்கு, இந்த அளவு கம்மன் தான் இருக்காரு. அப்புறம் அவரு மத்தவங்க எல்லாரையுமே வர வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாரு. அந்த இடத்துல வாங் வந்து கேக்குறான் ஆமா சாட்டர்டேவும் இங்க ஒர்க்கிங்லாம் இருக்கா என்ன. ஆமா சாட்டர்டே ஒரு நார்மலான டே தான், அதனால ஒர்க்கிங் பண்றது ஆப்வியஸான விஷயம் தான். ஓவர் டைம்லாம் நீங்க பே பண்ண மாட்டீங்களா, ஓவர் டைம்னு சொன்னோனே இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஆர்வம் ஆகுது. அப்போனா நைட்டு வேலை பார்த்தா அதுக்கும் அவர் கணக்குல பே பண்ணுவாங்களா. அந்த ஃபயரி ஸ்டுடியோட ஓனரு அவன் வாய மூற விதமா சொல்லிடுறான் அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இதனால எல்லாருமே அங்க சோகமாகறாங்க. இடத்துல ஃபயரி ஸ்டுடியோட அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. எங்க கம்பெனியை பத்தி சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஒரு தரமான கம்பெனி, ஏகப்பட்ட கேம்ஸ் உருவாக்கி இருக்கோம். அதுல ஒண்ணு MMO RO இந்த மாதிரி கேமையும் நாங்க உருவாக்கி இருக்கோம். இதுல நம்ம லின்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. என்ன எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அதனால சில பல விஷயம் அங்க சொதப்பிக்கிச்சு. இதை பத்தி இன்னமும் அவ தப்பா சொல்றான். இது கேட்கிற நம்ம பே வந்து அங்க சொல்றான் எங்க கம்பெனில முக்கியமான கான்ட்ரிபியூட்டரா இருக்கா, அவளோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, அதனால எங்க கம்பெனியை பத்தி லின்னு வந்து இப்ப சொல்லுவான். அங்க மத்தவங்களும் சியர் பண்ண, அதனால லின் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். பேவை பத்தி என்ன யோசனை, ஒரு சிம்பிளான கேம் டிசைனர் அப்படின்னு யோசிச்சேன். எப்ப நான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும் அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆச்சு இந்த மாதிரி பே ஒன்னும் ஒரு ஆர்டினரியான கேம் டெவலப்பர் இல்ல. அங்க இதெல்லாம் கேட்கும் போது பேக்கே கொஞ்சம் பயமா
பயமா இருக்கு, இவளுக்கு என்ன என்கிட்ட சிஸ்டம் இருக்கு, அந்த விஷயம் என்ன தெரியுமா என்ன? அப்படி நம்ம பே பயந்து போயிடறான். ஆனா அப்புறம் தான் அவ சொல்றான், பே இதுக்கு முன்னாடி லோன்லி டெசர்ட் ரோடுன்னு ஒரு கேம் உருவாக்கியிருப்பான். இது வந்து ஒரு மொக்க கேம் மாதிரி தெரியல, ஆனா இது வரைக்கும் விளையாடின ஒருத்தங்களோட மைண்டும் அதனால மாறி இருக்கு. கோவமா இருந்தா சந்தோஷமா மாறுவாங்க, உங்களோட டயர்னஸும் அதனால நீங்குது. அதுக்கப்புறம் கார்டு கேம், அது பார்க்க ஆர்டினரியா தெரியலாம், ஆனா நம்ம பே அதுலயும் ஏகப்பட்ட விஷயம் அதுல பார்த்தாரு. அதுலயும் பிரைஸை கம்மியா வச்சு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இம்பாக்டே அவரு கிரியேட் பண்ணாரு. ஆமா எங்களை மாதிரி கம்பெனிக்கு அதனால தான் லாஸே ஆச்சு. நம்ம அங்க சொல்றான். இதுக்கப்புறம் அவரு போய் அங்க சொல்றாரு, நான் வந்து என்னோட இன்ட்ரடக்ஷனை சொல்ல தேவையா, அங்க ஒரு புது கேம் உருவாக்கின்னு இருக்கோம், இதுதான் புல்லட் மார்க். இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. இந்த சைடு கடைசியா ஒரு எண்டிங் சீனை காட்டுறாங்க. அந்த கம்பெனியோட ஓனரு ஒரு ரொம்ப கடுப்பா வராரு. ஏன்னா இந்த பே பண்ற வேலையால இவங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் இருக்கு. அந்த பேவை நான் வந்து விட மாட்டேன் மார்க் அப்படின்னு ஒரு கேம் அவரு காட்டுறாரு. அந்த மேனேஜர் போனவங்க தடுக்கிறான். ஆமா இதுக்காக இந்த கேம் நீங்க காட்டணும், ஏன்னா இது இன்னமும் ரிலீஸ் ஆகல, அப்படி இருக்கும் போது ஏன் நீங்க காட்டுறீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம், இன்னமும் அரை மாசமோ ஏதோ தான் இருக்கு இது ரிலீஸ் ஆக. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் கேம் உருவாக்குது, அதனால இதெல்லாம் அவளுக்கும் பெரிய விஷயமே இல்ல, அவங்களால என்ன பெருசா பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்லி அந்த கேமை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கேம் வந்து ஒரு ஷூட்டிங் கேம் தான், உள்ள இருக்கிற வெப்பன்லாம் சும்மா ரியலிஸ்டிக்கா இருக்கு, வெப்பனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தா அது ஃபீல் ஆகும். அதே மாதிரி ரெவன்யூ பத்தி கேட்டீங்கன்னா இந்த கேம் வந்து முழுக்க ஃப்ரீ, உள்ள இருக்கிற கன் ஸ்கின் வேணும்னா அவங்க பே பண்ணிக்கலாம், எப்படியோ கன் ஸ்கின் ஆப்வியஸா வாங்குவாங்க, அதுக்காக தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது ஹிவாங் ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா இந்த மாதிரி விஷயம் ஏற்படும் நம்ம சுத்தமா யோசிக்கல, ஏன்னா அவங்களோட கேம் சும்மா அற்புதமா இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ண விஷயம் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா பேயோட கேம் அங்க ஊத்திக்கும் போலியே. நம்ம பேவை காட்டுறாங்க, பே ஜாலியா அங்க வஞ்சன இருக்கான். எனக்கு அப்பயே தெரியும் இவன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு கேம் உருவாக்குவான்னு, அதுக்காக தான் அவனை மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதாவது ஆப்போசிட்டா நான் உருவாக்குனேன், இதனால நான் காசு இழக்க போறேன், அடுத்தது என்ன ஜாலியா இருக்க போறேன் இப்படினால ஜாலியா இருக்கான். அந்த மேனேஜர் அவரும் அங்க மத்தவங்கள வேற மாதிரி இமேஜின் பண்றாரு. எல்லாருமே அந்த இடத்துல முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி, எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி அற்புதமான கேம்ஸ் எல்லாம் எங்களால உருவாக்க முடியாது. ஆனா இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா மனசுல அப்படி டிஸ்கோ டான்ஸ் ஆன இருக்கான். இன்னமும் ஹிவாங்க்கு பயமா இருக்கு. அங்க ஹீரோ பக்கம் பார்த்தா பே ரிலாக்ஸா உட்காந்து இருக்கான், ஏதோ இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமா இல்லன்னு. ஆனா உண்மையிலேயே பே வந்து அங்க பணத்தை இழக்கணும் அப்படின்னு அங்க பாக்குறானே. இதுக்கப்புறம் பே அங்க சொல்லியிருப்பான் எல்லாருமே வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலான்னு. ஆனா அப்படி இருந்தோம் நம்ம ஹிவாங்க்கு ரொம்ப கவலையா இருக்கும். இதனால மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், உங்களுக்கே தெரியும் பே நம்மளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்றாருன்னு, நம்மளோட கேம் அவங்களோட கேமை கம்பேர் பண்ணா அவளுக்கெல்லாம் இல்ல, நான் அந்த புல்லட் மார்க் அந்த கேம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, இது பத்தாதுன்னு நம்ம ரெண்டு பேரோட கேமும் ஒரே டேட் அன்னைக்கு தான் லான்ச்சே ஆகுது, அதனால நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தணும். யோசிச்சு பாருங்க, அவங்கள விடவும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்கு, இவன் நம்மளுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அதனால நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த வெக்கேஷனை நம்ம என்ஜாய் பண்ணுமா? நல்லா யோசிங்க, இந்த மாதிரி டைமை நம்ம இப்படியே செலவழிக்கணுமா? அதுக்கு நம்ம நல்ல உழைப்ப போட்டு இந்த கேமை இன்னமும் தரமா மாத்த முடியும். அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு இதுல உழைப்ப போடணும். ஆனா பே வந்து இதை டைரக்டா நம்ம கிட்ட சொல்லல இல்லையா? என்ன சொல்றான், இல்ல அவரு வந்து சொல்லல அப்படின்னு இல்ல, சொன்னா அவரு சொல்ல விருப்பப்படல, இன்டைரக்டா அவரு சொல்லியிருக்காரு, நீ ஏத்தி விடுறான். கேட்கிற எல்லாருக்கும் அங்க மோட்டிவேட் ஆகுது. அங்க ஒரு பையனும் சொல்றான், எனக்கே டவுட்டா இருக்கு, நம்மளோட கம்பெனி அது வந்து இதே மாதிரி போச்சுன்னா காசை மேக் பண்ணுமான்னு, அதனால நம்ம எல்லாருமே தான் அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கணும், நம்ம தான் கை கொடுக்கணும். அப்புறம் என்ன, எல்லாருமே அந்த புல்லட் மார்க்கை தோக்கடிக்காம விடக்கூடாது, இப்படி இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபைரி கம்பெனியோட மேனேஜரா ஒரு பயங்கரமா கத்துறாரு. ஆமா நான் வந்து கேள்விப்பட்டேன், அந்த டெண்டா கம்பெனியை உள்ள விட்டியாமே, அதே மாதிரி அந்த புல்லட் மார்க் அந்த கேமை பத்தியும் நீ சொன்னியா என்ன? இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அது எல்லாமே உனக்கு தெரியுமா தெரியாதா? அட என்ன நீங்க, புல்லட் மார்க் ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட அரை மாசமோ ஏதோதான் இருக்கு, அதனால அதை பத்திலாம் நம்ம கவலை பண்ணுமா? அதே மாதிரி அந்த பேர் இருக்கான்ல, அவனை பார்க்கும் போது அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேட்டடாலாம் தெரியல, நீ என்ன சொல்ல இருக்க உனக்கு தெரியுதா? அவனை நீ வந்து சாதாரணமா எடை போடாத, அவன் ரொம்ப பயங்கரமானவன். அட என்ன நீங்க பேசின்னு இருக்கீங்க, நம்ம கேமிங் கம்பெனிக்கு ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க, அது பத்தாதுன்னு அந்த கேமுக்கு லம்பான அமௌண்ட்டா நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்படி பார்த்தா எதுவும் அங்க அப்படி போக வாய்ப்பே இல்லை. ஒரு சைடு அவரு பயங்கரமா கத்துறாரு, பதிலுக்கு இவன் வந்து கத்தி விட்டுறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு. ஒரு பக்கம் நம்ம ஆளுங்க அந்த கேமை இன்னமும் தரமா உருவாக்கணும்னு அங்க அதுக்கான வேலையை பாக்குறாங்க. அந்த கேமர் பையன் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ற வேலையை பாக்குறான். அங்க இன்னும் யோசிக்கிறான், அவ்வளவுதான் நம்ம பே வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு கிங்கா மாறலாம் அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்களோட வேலை ஆரம்பிக்குது. கேமர் பையனுக்கு தான் இதுதான் சுலபமான விஷயமாச்சு, அது பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சைடு வேலை கச்சிதமா போகுது, இந்த சைடு நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்றான், எல்லாமே நல்லா தானே அங்க போயின்னு இருக்கு, எல்லாருமே என்ஜாய் பண்றாங்களே, எல்லாருமே கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க மிஸ்டர் பே, எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க, எல்லாமே அற்புதமா போகுது, கொஞ்சம் வேலையா இருக்கேன் என்னால வர முடியாது இப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் கொடுக்கறான்.
இந்த சைடு அந்த கேமோட வேலையை அவங்க முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் டெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா இருக்கான். இதுக்கு முன்னாடி உருவாக்குன அந்த கேமை கம்பேர் பண்ணா இப்ப ஆளு நிறையவே பணத்தை இழக்கிறான். இது மூலமா இன்னமும் ஆளால நிறையவே பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னமும் ஒரு 3 லட்சம் யுவானை இழக்க வேண்டியதான். ஹலோ மேனேஜர் பொண்ணு, நீ என்ன பண்ணு, சண்டே எல்லாருக்கான மீட்டிங் ஈவெண்ட்டை ஏற்பண்ணு. பெரிய ஸ்கிரீன்ல நம்ம படத்தை பார்க்கணும். அது போக கருக்கி டான்ஸ் நிறைய விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணு. எல்லாமே நல்லா எக்ஸ்பென்சிவா இருக்கணும். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அங்க வேலையும் முடிஞ்சிச்சா ஃபைனலா அந்த நாளும் வந்து அங்க ஒரு படமும் வந்து நம்ம ஆளு அங்க வாங்க கிட்ட சொல்றான், அட வாங்க, நீ செமஸ்டரை எழுதவே இல்ல, ஃபெயிலு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, பின்ன செமஸ்டர் எழுத நீ வரவே இல்லையே. கேட்கிற ஆளு ஷாக் ஆகுறான். அந்த படமும் முடியுமா? கடைசியா எல்லாருமே அங்க கங்க்ராட் சொல்றாங்க. அந்த கேமை தரமா அவங்க மாத்திட்டாங்க. இப்போ எந்த விதமான லேகும் அந்த கேம்ல இல்ல அப்படின்னு எல்லாருமே அங்க சொல்றாங்களா. நம்ம ஹீரோவோட கண்ணு மூஞ்செல்லாம் பிரிங்கின்னு வெளில வருது. இல்ல, இப்படி ஒன்னும் நடக்க கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டா அவ்வளவுதான், உங்களோட கம்பெனி ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட்டா ஏர்ன் பண்ணும். அடுத்தது எனக்கு பணமே வராது. இல்ல, நம்மளால அதை சீக்கிரமா லான்ச் பண்ண முடியாது. என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அங்க சிஸ்டமும் வார்னிங் கொடுக்குது. நீ டிலே பண்ணலாம் ட்ரை பண்றியோ, இது வயலேஷன் பண்ற மாதிரி ஆகும். இதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. அங்க மேனேஜர் போன கிட்ட அவன் கேட்கிறான், ஆமா எல்லாரையுமே வெக்கேஷனுக்கு தானே நான் போக சொன்னேன், எல்லாருமே எப்படி இந்த கேமை உருவாக்குனாங்க? நான் சொல்றேன் என்ன விஷயம்னு. எல்லாருமே ஏதோ கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அந்த டைம்ல சரி கேம் தானே விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா இவங்க கேம் விளாடுற மாதிரியே அங்க கேமையே உருவாக்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க வாங்கோட மண்டையிலே தட்டி வர்றான். சைடு யூ அங்க ஏகப்பட்ட விஷயத்த சொல்றான். கவலைப்படாதீங்க காய்ஸ், கண்டிப்பா நம்ம கேம் ஹிட் ஆகும் எல்லாம் சொல்லும் போது நம்ம பேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பேவை பத்தி தான் அவன் பாராட்டிக்கினே இருக்கான். எனக்கு வந்து தெரியாது தெரியுமா, இந்த மாதிரி நான் எவ்வளவு டேலண்டடா இருந்தேன்னு. என்னோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்ததே அது பே தான். அங்க ஒரு சைடு நம்ம இன்னும் யோசிக்கிறான், நான் வந்து கரெக்டான சாய்ஸ் தான் எடுத்திருக்கேன், டெண்டா கம்பெனியை தேர்ந்தெடுத்து. ஆனா எனக்கு இன்னமும் தெரியல. எல்லாருமே சந்தோஷமா இருக்காரு. ஆனா பே எதுக்கு சீரியஸா இதை யோசிக்கிறாரு? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டெண்டா கம்பெனியோட ஃபியூச்சரை பத்தி அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனில இருக்க ஒருத்தங்களும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு காரணமும் பே தான். அதே மாதிரி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அங்க டைமை டிலே ஆக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி பண்ணா ஒரு 5 லட்சம் யுவானாச்சு கொஞ்சம் லாஸ் ஆகும்ல. என்ஜாய் பண்ணதுல அங்கேயே அவங்க தூங்கிட்டாங்க. காலையில ரொம்ப லேட் ஆயிடுது அங்க லான்ச் பண்ண. இன்னும் ஓடி வந்து கேக்குறான், ஆமா கேமை லான்ச் பண்ணிட்டீங்களா, நான் என்ன லேட்டா? அங்க கிராஃப பாக்குறா, அது வந்து மேல போற மாதிரி தான் ஏதோ காட்டுது. ஆனா அது அவங்க கம்பெனியோட கிராஃப் இல்ல, அது வேற ஏதோ ஒரு கேமோட கிராஃப் போல. இவங்களோட கேம் இன்னமும் டவுனா தான் இருக்கு. அதுக்கு காரணம் இவங்க 2 பேருமே ஒரே டைம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் தான். இதனால அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா பே வந்து சொல்லியிருப்பான், மார்க்கெட்டிங்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஆளை பொறுத்த வரைக்கும் அங்க ப்ராஃபிட் அவனுக்கு வேணும்ல, அதுக்கு ஆளு இழக்கணும். அதனால அப்படி சொல்லிட்டான். இவங்களாலையும் ஏதோ பண்ண முடியல. 2 கேம் ஆளு உருவாக்கிருப்பான்ல, அது ரெண்டுத்தையும் இதே மாதிரி தான் ஆளு உருவாக்கிருப்பான். நம்ம பே ஒரு ஜீனியஸ், கண்டிப்பா இப்படி பண்றாருன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு வந்து ஏதாச்சும் அவங்க பண்ணும்ல, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அவங்க உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இது மூலமா இந்த கேமை டெஸ்டிங்க்கு அவங்களால தர முடியும். இது ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு போச்சுன்னா நிறைய பேருக்கு இது இன்னமும் தெரிய வரும். மேனேஜர் பொண்ணுகிட்ட கேட்டா அவளுக்கும் அதுக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. லின் அங்க நிக்கல. லின் அங்க சொல்றான், அதை நான் பாத்துக்கிறேன். சாங் அப்படின்னு ஒரு ஃபேமஸான கேம் டெஸ்டர் இருக்கா, அவனுக்கு நம்ம லின் அனுப்பியிருக்கா. அந்த கேம் அவரு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கல, என்னடா இது இப்படி இருக்குன்னு. ரெடி புல்லட் மார்க்கையும் செக் பண்ணாரு. அது பார்த்தா மத்த இன்டர்நேஷனல் கேமோட காப்பி மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இந்த கேம் பார்க்க அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. அதுல ஒரே ஒரு லெஜெண்டரியான ஒரு கன் இருக்கும். அதோட வேலை ஒண்டி 888 அதை பண்ணதும் நம்மளோட வேலை தான். அதையும் எதுக்கும் ஆளு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி எப்படியோ அதை டெஸ்ட் பண்ணணும்னு. பரவாயில்ல, கிராபிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவதான் சப்போர்ட்டிங் கேரக்டர் போல. அத ஜாம்பி பயங்கரமா தாக்குவது, ஜஸ்ட் மிஸ்ல ஆளு காப்பாத்துறான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பிஸும் வந்து அதுங்களையும் தாக்கி அசால்ட்டா முடிக்கிறான். அங்க இருக்கிற கண்ட்ரோலும் உண்மையிலேயே ஈஸியா இருக்கும். அவனுக்கு ஒரு விஷயம் அங்க புரிஞ்சு போயிடுச்சு, இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம இந்த ஸ்டேஜை முடிச்சாவணும்னு. ஒரு கட்டத்துல அங்க புல்லட் காலி ஆகுமா, அந்த இடத்துல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கினே அவன் மேல போறான். அங்க இருக்கிற ஜாம்பியும் பயங்கரமான மேல தாக்கிது. ஆனா அந்த பொண்ணு எப்படி ஹீல் பண்ணிடுறான். இதே மாதிரி அந்த கேமையும் ஆள முடிக்கிறான். சீன்ல அங்க ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம சேங்க பாக்கணும்னு வந்திருக்காங்க. நம்ம சேங்க ரொம்ப பாப்புலர், அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆமா, இப்படி இவனை வர வச்சேன். உண்மையா சொன்னா நான் ஒன்னும் அவனை வர வைக்கல, அவன் தான் வரணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் உள்ளே நான் வர வச்சேன். யாரையா இந்த கேமை உருவாக்குனாரு, இந்த கேம் என்ன அருமையா இருக்கு, யார் அது? நான் இதுக்கு முன்னாடியே புல்லட் மார்க் அந்த கேமை டெஸ்ட் பண்ணேன். ஆனா உண்மையிலேயே அது ஓவர் ரேட்டடான கேம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த கேமை கம்பேர் பண்ணா இதுல நிறையவே விஷயம் இருக்கு. அதுக்கு இது ஆப்போசிட்டா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாவும் இருந்தது. நான் இந்த கேமை கம்ப்ளீட்டோ செஞ்சுட்டேன். ஸ்டார்டிங்ல ஒரு போட்டை தேடி கீழே போகணும், ஆனா உண்மையிலேயே அங்க போட் இல்ல. அதுக்கப்புறம் மேல போய் அந்த ஸ்பாட் லைட்டை
வச்சு நம்ம ஹெலிகாப்டரை வர வைக்கணும். அப்படிதான் நான் இந்த கேமையே முடிச்சேன். அதே மாதிரி நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த டெசர்ட் ஈகிளை எனக்கு கிஃப்டா தருவீங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி லெஜெண்டரியான அந்த வெப்பனையும் நாங்க உங்களுக்கு தரோம். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி அந்த கேமை டெஸ்ட் பண்ணணும்னு அதை வாங்கிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரே ஒரு லெஜெண்டரி வெப்பன் அது ஒண்டி எதுக்கு அங்க இருக்க? அது எங்க மிஸ்டர் பேயோட ஐடியா தான். நான் அவரு தான் சொன்னாரு இந்த மாதிரி ஒரே ஒரு ஐட்டம் இருக்கட்டும், இது இதனால மத்தவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாரு. நான் யோசிக்கல உங்க கம்பெனி ஓனர் இந்த அளவுக்கு கைண்டா இருக்காருன்னு. சரி சாங், நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா? அதுக்கு எவ்வளவு ஆச்சு அதை வந்து நீங்க சொல்லவே இல்லையே. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க பேலா பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு கேமை டெஸ்ட் பண்ண நான் தான் பெருமை பண்ணோம். அதனால அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதே மாதிரி இந்த கேமை நான் இன்னமும் ப்ரோமோட் பண்ணலான்னு இருக்கேன். லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு அந்த லெஜெண்டரியான வெப்பனோட பேரை மாத்தி மெகா வெப்பன் வைக்கலான்னு இருக்கேன். உடனே என்ன சொல்றான், அந்த பேருக்கு என்ன குறை, அதுவே இருக்கட்டும். அதெல்லாம் அவரு கேட்கல, அது ஒரு மெகா வெப்பன் அப்படின்னு அவரு கத்தின்னு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம பேவை காட்டுறாங்க. பேர் ரொம்ப ஜாலியா அங்க கிளாஸ்ல இருக்கான். எப்படியோ கேம் வந்து ஊத்திக்கும். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு பணமா நிறைய பணம் கிடைக்கும். எத்தனை இப்படி ஆளு யோசிக்கும் போது வாங்க வந்து அங்க சொல்றான், கம்பெனிக்கு போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளா அந்த கேம் வைரலா போற மாதிரி தெரியுது. என்னது வைரலா போதா? ஐயோ போச்சு, நான் சீக்கிரமா அங்க போகணும். இதனால படுவேகமா ஓடி வரான். ஒரு சைடு ஆளுக்கு புரியல அது எப்படி வைரலா போகும் திரும்பவும். இடமே அமைதியா இருக்கு, எல்லாருமே ஒரே டென்ஷனா இருக்காங்க. இப்போ நம்ம யாங்க சொன்னது என்ன பொய்யா? அவன் எதுக்கு அப்படி சொல்லணும்? சரி, கேம் வந்து அந்த அளவுக்கு வைரலா போலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, யாருமே கவலைப்பட வேணாம், நானே பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம யோசிக்கிறான். ஆனா எல்லாருமே அங்க கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடப்பே, நம்மளோட கேம் சும்மா பட்டையை கலப்புது தெரியுமா? இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கம்பெனி அது ஓஹோன்னு எங்கேயோ போயிடும். இதை பாக்குற நம்ம பேக்கு சுத்தமா புரியல, எப்படி இந்த கேம் வைரல் ஆகும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போனா இந்த கம்பெனி ஆளுங்க அவங்களோட வேலையா இருக்குமோ, சீக்கிரட்டா எனக்கே தெரியாம அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்களா என்ன இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அந்த இடத்துல இவாங்கும் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றான். ஸ்டெப்பே, இதை வந்து நீங்க செக் பண்ணுங்க, இதுல வந்து உங்களுக்கு தெரியும் கேமுக்கான சக்சஸ் என்ன காரணம்னு. இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது சாங் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் இருக்கான். அவன் இந்த கேமை ப்ரோமோட் பண்ணி விட்டுருக்கான். அதனால தான் இது சும்மா பிச்சின்னு போயிருக்கு. அல்லு ரிவ்யூ வாங்க எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கான். இந்த கேமோட கண்ட்ரோல் அது சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு, ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதனால இந்த கேம் வந்து பக்காவான கேம் இப்படின்னு ரிவ்யூ கொடுத்திருக்கான். இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு, இந்த கேம் ஊத்திக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால தான் பிகினர் ஃப்ரெண்ட்லியா எவ்வளவு விஷயத்த நான் பண்ணேன். யாருக்கு தான் இந்த மாதிரி கேம்லாம் பிடிக்கும்? ஆனா இந்த மாதிரி கேம் எதுக்கு மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படின்னு நம்ம பே ஒரு சைடு புலம்புறான். இந்த சைடு அவங்க நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம பே ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப காமாவும் கான்பிடென்ட்டாவும் இருந்தாரு. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கேம் இந்த மாதிரி ஒரு உயரத்தை அடையும்னு. அந்த இடத்துல பே ரொம்ப டிப்ரெஸ்டா போறான். இந்த மாதிரி டைம்லயும் அவங்க பேவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. பாருங்க, இந்த மாதிரி டைம்லயும் அவரு ரொம்ப அமைதியா இருக்காரு. ஒரு சைடு பே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அதனால ஆளு இன்னமும் தான் கோமாவுறான். ஏன்னா ஒருத்தங்களும் அந்த கேமை புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. ஏன்னா கேமோட பட்ஜெட்டும் ரொம்ப லோ, அது பத்தாதுன்னு கண்ட்ரோலு மத்த விஷயம் எல்லாமே சும்மா மிரட்டிட்டாங்க. அதனால அங்க 4 லட்சத்துக்கும் மேல நிறையவே ப்ராஃபிட் அவனுக்கு வந்திருக்கும். விட்டா போதும், ஒரு மாசத்துல மில்லியனே அடிச்சாலும் ஆச்சரியம் இல்ல. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளவு பணத்தை என்னால எப்படி ஒரே டைம்ல இழக்க முடியும்? இப்படி பே அங்க கத்துறான். பின்னாடி எங்க இன்னும் சொல்றான், ஆமா மிஸ்டர் பே, ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க மைண்ட்ல ஏதாச்சும் விஷயம் இருக்கா? நீங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம், நான் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்றேன். என்னமா சொல்ற? கண்டிப்பா இந்த விஷயம் உனக்கு புரியாது. இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது. அந்த புல்லட் மார்க் அந்த கம்பெனி இப்போ மொத்தமா விழுந்துச்சு. அதுக்கு ஒரு ரீசனா இருக்குது நீங்க தான். அதனால தான் நீங்க அதை நினைச்சு கஷ்டப்படுறீங்களோ? என்னது விழுந்துச்சா? ஆமா, அது ஒண்டி இல்ல, நம்ம சர்வருக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல நிறையவே நியூ பிளேயர்ஸும் வந்திருக்காங்க. கேக்குற நம்மளால ஆடி போயிடறான். என்னது எவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அதனால ஆளு மண்டிய பூச்சி உட்காந்துக்கிறான். அடப்பே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அதேதான், இது போதும் எனக்கு. அதாவது இவங்க இருக்காங்க, என்னால மொத்த பணத்தையும் தனியா செலவு பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இவங்கள வச்சு என்னால காலி பண்ண முடியும். ஏன்னா அந்த சிஸ்டம் என்ன வச்சு ஒரு கேம் அல்லது, சோ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் காட்ட போறேன். நம்ம ஹீரோட மண்டியை பிச்சுக்குது. ஹீரோ லான்ச் பண்ண அந்த கேம் ப்ராஃபிட்டை நோக்கி போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேல இப்போ வந்துச்சு. அது எல்லாத்தையுமே எப்படி செலவு பண்ணணும் தெரியாம அங்க உட்கார்ந்து இருக்கான். அங்க திடீர்னு சிஸ்டமும் அப்பியர் ஆகுது. அதுக்கிட்ட ஆளு கேட்கறான், பழைய கேம்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணும், அதுக்காக நான் காசை செலவு பண்ணலாமா? அப்படி பண்ணலாம், ஆனா காசு இன்னமும் ஆட் ஆகும். இது கேட்டோன்னே ஆளு வேணான்னு சொல்லிடுறான். சரி, அப்ப நான் என்னோட கேம் ப்ராஃபிட்டை போனஸா என்னோட எம்ப்ளாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்கும் சிஸ்டம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ரூமஸை பத்திலாம் எதுவும் தெரியாதா? நிறைய கம்பெனில இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்களா? ஆனா அவளைக்கும் அது வந்து கண்டுக்கல. அங்க ஒரு லிமிட் அது செட் பண்ணு, ஒரு பர்சனுக்கு 20,000 அப்படின்னு ஒரு லிமிட். கொஞ்சம் 30 ஆச்சு ஏத்த முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம ஹீரோட மண்டி அங்க பிச்சுக்கும். நைட்டு முழுக்க அதை தான் யோசிக்கிறான். பின்னாடி அந்த மேனேஜர் பொண்ணு கேட்கிறான், ஆமா என்ன விஷயம் மிஸ்டர் பே, ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த மேனேஜர் பொண்ணுக்கு ஏகப்பட்ட திறமையா இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்ட முறை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. ஏதாச்சும் ஒரு லீகலான வழி இருக்கா நான் பணத்தை நிறையவே செலவு பண்றதுக்கு? இதை கேட்டு அவங்க என்னவோ
ஏதோன்னு பயந்து போயிடறாங்க. அப்புறம் தான் ஆளு எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன விஷயம்னா, நான் மத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா நம்ம எம்ப்ளாயிஸுக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும்னா அதுக்கும் அவங்க லிமிட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு அவன் கேட்கறான். அப்பனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பர் மந்த்துக்கு 3500 யுவான் நம்ம கொடுக்கலாம். இல்ல இன்னமும் நான் கொடுக்க ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? அப்பனா கம்பெனியோட ப்ராஃபிட்டை நம்ம 50% போனஸா அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ரீசனபிளாவும் இருக்கும், யாராலையும் கேட்கவும் முடியாது. அது போக அவங்களுக்கு ஷாப்பிங் கார்டையும் கொடுத்தா எதுவும் பிரச்சனையும் வராது. மேனேஜர், உண்மையிலேயே நீ மாசு. ஏன்னா நீ இருக்கிற வரைக்கும் நான் கவலையே பட வேணாம். உண்மையிலேயே நீ பெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஆளு அங்க தூங்கிடுறான். அந்த இடத்துல மேனேஜர் பொண்ணு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸை கொண்டு வந்து தரா. இது படி நீங்க செலவு பண்ணாலே போதும். இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிஸ்டமால இதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் வாயில அப்படியே திணிக்க முடியும். சிஸ்டம் கிட்டயும் அந்த விஷயத்தை அவன் காட்டுறான். எல்லாமே பர்ஃபெக்டா ரீசனபிளா இருக்கு. இதனால பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு கடைக்கு வராங்க. அங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்றான், எல்லாருமே உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெஷலா ஷாப்பிங்கான கார்டையும் தரேன். இஷ்டத்துக்கு பை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க கேமுக்கான பர்ச்சேஸையும் இதை வச்சு பண்ணிக்கலாம். அங்க ஷூஷான ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷாப் இருக்கும். அதை நோக்கி எல்லாருமே ஓடுறாங்க. அங்க ஹிவாங்க ஒரு லேப்டாப்பை வாங்கலாம்னு யோசிக்கிறான். ஆனா விலை அதிகமா இருக்கே. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, தாராளமா நீ இதை வாங்கிக்கலாம். ஒரு கேம் டெவலப்பரா இருக்கும் போது நிறைய இடத்துக்கு நீ போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கம்ப்யூட்டரை கொண்டு போக முடியாது. சீக்கிரம் இதை வந்து நீ வாங்கிக்கலாம். சைட்ல இன்னொருத்தன் போனை வாங்கலாம்னு யோசிக்கிறான். விலை ரொம்ப அதிகமா இருக்கா, ஆனாலும் நம்ம பே விடல, அதை வாங்கிக்கோ அப்படின்னு தான் சொல்றான். இல்ல வேணாம், பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக என்னோட போன் இன்னமும் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். ஆனா நம்ம பே அங்க விடாம சொல்றான். என்ன நீ பண்ண இருக்க, டெஸ்டிங் பர்பஸுக்கு போன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீ வாங்கிக்கோ, கம்பெனி வந்து பே பண்ணும். ஒரு சைடு அவன் யூ கிட்ட வரான். ஆமா என்ன ஆச்சு யூ, கம்முன்னு இருக்க? அதுவா, நான் ஆல்ரெடி எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கேன். ஆமா லின், நீங்க வந்து எதுவும் வாங்கலையா? சைட்ல நம்ம யாங் ஓடின்னு இருக்கான். அவங்க கேஸ் மேல கேஸா எடுக்கிறான். அடி என்னடா பண்ணிருக்க? வேற என்ன, இப்படி நான் நிறையவே கேஸ் எடுத்தா நிறையவே டிஃப்ரெண்டான கேஸ் என்னால போட முடியும். பாக்குறதுக்கு கூலாவும் தெரியும். உனக்கு எக்ஸ்பென்சிவான விஷயம்னா என்னன்னே தெரியல. நான் உனக்கு காட்டுறேன், இதோ பாரு. எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. டெய்லி என்ன ஒரு வருஷத்துக்கே நீ மாத்திக்கோ எல்லாத்தையும். நம்ம பேய பார்க்கும் போது லினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் பேய் எப்ப பார்த்தாலும் இருக்கான். ரொம்ப கைண்டா இருக்கான் இவன். சீன்ல போற வழியில மேனேஜர் பொண்ணு கிட்ட கேக்குறான், போன வாட்டி எப்படி சூட்டை வாங்கினா அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்க முடியுமா? உங்களுக்கு பெண்ணையும் வாட்சையும் வாங்க முடியும். வாட்ச் வாங்குறதுக்கு ரொம்ப விலை உயர்ந்த கடைக்கு போறான். ஆனா அந்த இடத்துல வாட்சை அவனால வாங்க முடியல. ஆமா சிஸ்டம் என்ன ஆச்சு? வாட்சோட விலை ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. உங்களோட வேல்யூ அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வாங்க முடியாது. அதனால வேற வழி இல்லாம ஒரு கண்ணாடியா வாங்குறான். மத்தவங்களாம் இதை பார்க்கும் போது யோசிக்கிறாங்க, நம்ம பே வந்து உண்மையிலேயே நல்லவரா இருக்காரு. ஏன்னா மத்தவங்களுக்கு அள்ளி வாங்கி கொடுக்கறாரு. அவருக்கு ஒர்க் ரிலேட்டடான பொருளை ஒண்டி தான் வாங்கிக்கிறாரு. ஒரு சைடு இந்த ஸ்பெண்டிங்கான டைமும் முடிய போது அங்க இன்னமும் பணம் இருக்கு. அதனால ஒரு பர்ஃபியூமை வாங்கலான்னு போறான். அங்க சிஸ்டம் வந்து தடுக்குது. அடே அது பொண்ணுங்களுக்கான ஐட்டம், அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அது என்னோட கிளைண்ட்டுக்காக நான் வாங்குறேன். அதோ அந்த பொண்ணுக்காக. சிஸ்டமும் லின்னோட மதிப்பை செக் பண்ணு. கிட்டத்தட்ட 10 பில்லியனா. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டோட பொண்ணு. அதனால தான் அவ்வளவு வேல்யூ இருக்கு அவளுக்கு. அந்த இடத்துல லின்னுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னது எனக்காகவா இது? அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சைடு நம்ம சிஸ்டமே அவன் தோக்கடிச்சிட்டானா. இதனால ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னதான் பணத்தை அவ்வளவு ஏர்ன் பண்ணாலும் அங்க நிறையவே அவன் செலவு பண்ணிட்டான். இந்த பர்ஃபியூமுக்காக அவன் தேங்க்ஸ் சொல்றான். அங்க இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியல. இதுக்காக சிஸ்டம் நான் கேட்கும் போது பொருளை வாங்கி தரல இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிஸ்டம் ஏத்துக்குச்சு. ஒண்ணுமே எனக்கு புரியலையே. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மீட்டிங் மாதிரி அவன் அரேஞ்ச் பண்றான். அங்க அவார்ட் செரமோனி மாதிரி நடத்துறான். அதுல மெயினா நம்ம ஹிவாங்க யூ உங்க 2 பேருக்கு தான் கிடைக்குது. ஏன்னா இவங்க 2 பேரால் தான் அந்த கேம் வந்து சக்சஸே ஆயிருக்கும். அதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது நம்ம ஹிவாங்க. அதனால அவனை வேலையை விட்டு தூக்குறேன். இதை கேட்கிற எல்லாருமே ஆடி போறாங்க. என்னையா இவன் வேலையை விட தூக்குறானா? ஹயர் பண்றது ஒண்டி இல்லாம உனக்கு 1 மில்லியன் யுவானை நான் தரப்போறேன். இதை வச்சு உனக்கான ஓன் பிசினஸ் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்கிற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க யூ கிட்ட வந்து சொல்றான், உனக்கு கேம் விளாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும்ல, ஆனா அதை ஒண்டி நீ பண்ணக்கூடாது. அது கூடவே நிறைய நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நிறையவே டிராவலும் பண்ணும், அதுவும் நல்லது. அதனால உனக்கு பெய்டு ஹாலிடேஸ் தர, நீ எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம். நான் இங்கே இருக்கணும், இங்கே என்ஜாய் பண்ணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாமே பேயோட ஐடியா தான். இப்படி டாப்ல இருக்கவங்களை தூக்கிட்டாலே போதும், அடுத்த ப்ராஜெக்ட் தன்னால அங்க ஊத்திக்கும்ல. அதனால தான் ஆள் இப்படி பண்றான். யூ இப்படி சொன்னாலும் அழுத்தமா சொல்றான், இல்ல நீ போயாகணும், நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அப்பதான் உன்னோட மைண்டும் நல்லா இருக்கும். அங்க யூக்கும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். பாக்குற மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா பே ரொம்ப நல்லவரா இருக்காரு. கடைசியா ஒரு சீனை காட்டுறாங்க. அடுத்த நாளாவது பே அங்க வரானா. அங்க நெட்டு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த போட்டு வச்சிருக்காங்க. ஆமா யார் அது? அதான் நம்ம யூ தான். நான் உன்னை டிராவலிங்லாம் பண்ண சொன்னேன், அதனால மரியாதையா ஓடிப்போ. இவங்க அங்கல இருந்து போறான். அவனுக்கு ரொம்ப அங்க கஷ்டமா தான் இருக்கு. இந்த அளவு எதுவுமே பண்ண முடியல. அவன் போற மாதிரி தான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பக்கத்துலயே வந்து சொல்றான், கவலையப்படாத, ஒன்ஸ் நீ ஐடியாவை டிசைட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆனா உண்மையை சொன்னா எனக்கு இந்த கேமிங் கம்பெனியை விட்டு போகணும் அப்படின்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. ஒரு சைடு நம்ம பே வந்து ஏதாச்சும் பெருசா யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பனா நீ பேவை மீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ?
இல்ல உண்மையை சொன்னா அவருக்கே கஷ்டமா இருக்கும் நான் போறது. ஆனா ஆளு பார்த்தா ஜாலியா டான்ஸ் ஆன இருக்கான். என்னதான் அங்க மில்லியனே டபுளா இருந்தாலும் அவனுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு எப்படி செலவு பண்ணுன்னு. அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அசால்ட்டா எப்படியும் சொல்றதுக்குள்ள நான் காலி பண்றேன். இப்போதைக்கு மற்ற கேம்ஸுக்கு நான் அப்டேட்டையும் கொடுக்க கூடாது. அப்படியே வெஸ்டாலே போதும். இன்னமும் 90 நாளுக்கும் மேல இருக்கு. அது போதுமே. இதை வச்சே நான் ஒரு போரிங்கான கேமை உருவாக்கிடுவேன். அதனால லாஸா எனக்கு ஆகும். ஹிவாங்க்கு நம்ம லிங்கோங் மிங்கும் பாய் சொல்றாங்க. நம்ம ஹிவாங் சொல்றான், நீங்க வந்து மறக்காம இதுக்கு முன்னாடி உருவாக்குன கேமையும் அப்டேட் பண்ணுங்க என்ன. ஆனா மிஸ்டர் பே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது இது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தருது, அப்படி எதுக்கு நம்ம பண்ணக்கூடாது? ஏன் தெரியல, அவர் அப்படி பண்ணிட்டாரு. அது போக யோசிக்காம என்னதான் மெயின் லீடா அதுல வச்சிட்டாரு. இதனால எனக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு சைடு நம்ம லின்னு சொல்றான், நம்ம பிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் அவர் வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவாரு. இது போக எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இவ சொல்றதும் எப்பயுமே கரெக்டா தான் மீது. இதனால பாத்துடலான்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க ஜாலியா உட்காந்து இருக்கான். நான் வாட்டி ஆன மாதிரி இந்த வாட்டி தப்ப நடக்க விட மாட்டேன். 90 நாள் இருக்கு. கேம் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள கம்ப்ளீட்டே பண்ண விடக்கூடாது. வாட்டி சிஸ்டம் வழியா ஆன விஷயத்த இந்த வாட்டி நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஒரு சைடு மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம லின்னு கிட்ட கேமை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம இதுக்கப்புறம் உருவாக்க போற கேம் அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லாருமே எப்படி என்ன பண்றாங்க எல்லாத்தையும் அது ஷோ பண்ணும். இந்த கேம் இது வந்து 2D டைப்ல இருக்கும். அப்பனா வெறுமா பேக்ரவுண்டை உருவாக்குனாலே வேலை முடிஞ்சது. ஆமா அதேதான் பேக்ரவுண்டு, அது கூட இன்ட்ராக்ஷனு, அது கூட வாய்ஸ் ஓவரையும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டிசிஷனை எடுக்கும் போதும் இது வந்து தப்பா போய் முடியவும் வாய்ப்பு இருக்கு, சக்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு கேமை விளாட்றனால உங்களுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு. ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனா அப்படி பண்ணா பிளேயர்ஸ் வெறுக்க மாட்டாங்களா? வெறுப்பாங்க தான். ஆனா கண்டிப்பா எனக்கும் இந்த மாதிரி விஷயம் தானே வேணும். அப்படி எல்லாம் பண்ணணும். ஏன்னா இது ஒரு டாக்டிக்ஸ். இதுல நம்ம எந்த விதமான பணத்தையும் போட போதில்ல. ஏன்னா இது ஒரு 2D கேமு. அதாவது அவங்க எடுக்கிற டிசிஷன் அதை பொறுத்து தான் கேமே மூவ் ஆகும். நான் போற போக்க பார்த்தா இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் நீஷ்ல இருக்க கேம் மாதிரி இது தெரியுது. ஆமா அதேதான், அவங்க எடுக்கிற அந்த டிசிஷன் அதுலதான் கம்பெனியோட ப்ராஃபிட்டோ சரி லாஸோ சரி ரெண்டுமே இருக்கும். அதனால சின்ன தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான். அதனால நிறையவே அங்க லாஸ் ஆகும். அதனால அவங்க கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு இப்படின்னு ஆளு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நம்ம வாங்க காட்டுறாங்க. நம்ம வாங்கவும் ஏதோ வெக்கேஷனுக்கு போறான் போல. நான் வாங்க கேட்டா வாங்குக்கு அங்க போக வேணாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஏய் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க, நான் ஒண்டி வெக்கேஷனுக்கு போறது என்ன சரிதானா? என்ன சொல்ற வாங், அவங்க எல்லாருமே எம்ப்ளாயி, நம்ம ஒன்றும் அப்படி இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட். அதனால வெக்கேஷனை என்ஜாய் பண்ணு. இந்த இடத்துல ஒரு வீடியோ மாதிரி நம்ம யூ அனுப்புறான். ஆள் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணே சொல்றான். உங்களோட கேம் இதுக்கு மேலேயும் நல்லா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சைட்ல நம்ம மிங்க காட்டுறாங்க. மிங்கக்கு அங்க டப்பிங் பண்ணோம். அதுக்கு அங்க சுத்தமா டப்பிங்கே வரல. அங்க எமோஷனலான சீன் அது. இதை போய் சாதாரணமா அவன் சொல்லிருக்கான். நம்ம இதை 3 ஹவரா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி டைம்ல கேமை டெவலப் பண்றதை விட்டு நம்ம என்னன்னா இதை பண்ணிருக்கோம். நான் கேம் டெவலப் பண்றது அது ஒண்டிதான் எனக்கு வரமே. இது பத்தாதுன்னு இதை எத்தனை வந்து என்கிட்ட குத்தா என்ன ஆகும்? எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதே. அந்த இடத்துல இதை கேட்டோனே அங்க அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமா என்ன பேசின்னு இருக்க நீ? ஓ மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கையை வச்சிருக்காரு பாரு, நல்லா பாரு, நம்மளுக்காக அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அப்படி இருக்கும் போது அவருக்காக நீ இதை கூட பண்ண மாட்டியா? ஆனா டப்பிங்கு அதுதான்டா, நம்ம தான் உயிரோட்டமா நம்ம இதை பண்ணணும். அவரு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தந்துட்டாரு. இப்போ நம்ம தான் அதுல உயிரை ஆட் பண்ணணும். அவரு வந்து இந்த உலகத்துல இந்த மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம் பாக்குறாரு. இது மூலமா எந்த அளவுக்கு கேமிங் இண்டஸ்ட்ரி கொடூரமா இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வரும். இது கேட்குற ஆளுக்கும் பயங்கரமா மோட்டிவேட் ஆகுமா? அங்க 2 பேருமே டப்பிங் பண்றாங்க. எல்லாமே ஓகே தான். கைடுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களோட எண்டிங் அங்க சரியா இருக்காது. கேமிங் இண்டஸ்ட்ரியை நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களோட கம்பெனி ஓனர் பே அவர் இருக்கிறனால தான் இன்னமும் எங்களோட கம்பெனி உச்சத்தை அடையுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க நியூ இயருக்காக பிரேக் மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. லின்னோ நம்ம மிங்கோ அங்க எப்படியோ டப்பிங்க முடிச்சிட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. போகும்போதே அங்க லின்னு வந்து சொல்றான், பே வந்து உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா அவரு பண்ற விஷயம் எல்லாமே இல்லாஜிக்கலா தெரியும். மத்தவங்களோட பார்வைக்கு தான் அது அப்படி தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படியான்னு கேட்டா கிடையாது. அவரு பண்ற ஒரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். அப்பனா இதுக்கு முன்னாடி நீ அந்த ஃபைர் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணல, அங்க வந்து எல்லாமே எப்படி இருக்கும் அதை பத்தி கேக்குறியா? அது ரொம்ப ஒஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கம்பெனியோட மேனேஜர் இருக்கால, அவன் ரொம்ப மோசமானவன். சிம்லரா கேம் இருக்கா பாரு, அதை வந்து அப்படியே காப்பி வச்சிரு அப்படின்லாம் ஆளு சொல்லியிருப்பான். அதனாலேயே நம்ம லினுக்கு அந்த கம்பெனியை பிடிக்கவே இல்லை. ஆனா இதுவே நம்ம பேரை பத்தி சொன்னா அப்படியெல்லாம் இல்ல. அவரு வந்து இப்பவும் ட்ரை பண்றாரு. இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி இது எந்த அளவுக்கு க்ரூவலா இருக்கு இதை பத்தி அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹாலிடே எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஆளு அங்க வந்துடுறான். ஆளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா என்ன ஆச்சு உனக்கு? கிட்ட இருக்கிற பொருளை எல்லாருமே தூக்கிட்டாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா டிராவல் பண்ணி எம்டினஸ்ல நான் முழுங்கி போயிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க என்ன டிராவல் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு வேற
வேற வழியே இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த கேஃபிக்கு தான் நான் போற மாதிரி இருக்கும். சரி இந்த மாதிரி நீ இங்கேயே ஒர்க் பண்ணலாம். இதை கேட்குற நம்ம யூஓ மவுஸை தொடுறான். அங்க இப்பதான் உயிரே வந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சைடு புதுசா இவங்க கேமை உருவாக்குறாங்களே அதுக்கான ஃபைலை நம்ம மிங்கத்துல வந்து தரான். ஃபைல் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பேச சொல்லியிருப்பான். இந்த விஷயத்த நம்ம முன்னே பார்த்துக்கிட்டோம், அதனால உள்ள நுழையாத. அதனாலே ஆளு சொல்லிடுறான், எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு நீ பாரு அப்படின்னு ஆளு சொல்லிடுறான். அங்க நைட் ஆயிடுமா, அந்த இடத்துக்கு ஹிவாங்க வரான். ஹிவாங்கும் பிசினஸ் ஐடியாவை யோசிக்கலாம் அப்படின்னு ஆளு யோசிச்சான். எந்த விதமான பிசினஸ் ஐடியாவும் அங்க மண்டையில எட்டவே இல்லை. இதுக்கும் மேல பிசினஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆளுக்கு ஆர்வம் இல்லை. இந்த கம்பெனிக்கு திரும்ப வரணும், இங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆளு ஆசைப்படுறானே. பின்னாடி அவங்க உருவாக்குன கேம் ஓடமா அதை பார்த்து ஆளு கேட்கிறான். ஆமா என்ன ஏதாச்சும் அப்டேட் பண்ணீங்களா? இல்ல நம்ம பே அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சான். நான் கேம்லாம் விளாட்னேன், அதுல இருக்க பக்கெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஃபேண்டம் ஜெனரலையும் முன்னாடி அந்த ஆயில் ரிக்னு ஒரு கேம் உருவாக்கியிருப்பாங்களே இதை அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் முழுக்க ஒரே பரபரப்பா இருக்கு. அங்க எல்லாருமே கால் பண்றாங்க, என்ன அப்டேட் பண்ணிட்டீங்க நீங்க? ஒருத்தன் என்னன்னா பயங்கரமா பணமா அங்க அனுப்பி வர்றான், நீங்க அப்டேட் பண்ணி ஆகணும், இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க, உங்ககிட்ட காசு இல்லைனா கூட நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி நம்ம லீனாங்க சொல்றான், இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் நம்மளுக்காக இருக்காங்க, நான் அவளைக்கும் உங்களை கண்டுக்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அப்போனா நம்ம அப்டேட்டு அது நான் பண்ண போதில்லை, அப்போனா என்ன நீங்க பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களோ? இல்ல இந்த மாதிரி யாரு தான் இந்த அப்டேட்டை பண்ணாங்களோ இடத்துல இது ஆரம்பிச்சது நம்ம யூவும் ஹிவாங்கும் தான். அப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஆமா ஃபேண்டம் ஜெனரலோட ஆர்ட் அதை அப்டேட் பண்ணது நீயா என்ன? நாங்க வரான். ஜின்னு யாருன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல ஃபேண்டம் ஜெனரல் அப்படின்னு ஒரு கார்டு கேமை இவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஆர்ட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது நம்ம ஜின்னு தான். அது அங்க வந்த உடனே நம்ம வாங்க பத்தி கேட்கிறான். ஆமா வாங்க வந்தீங்க இல்லையா? அவங்க இப்போ கரண்டா இல்ல. ஓ அப்படியா, சரி நான் போகிறேன். போகும்போதே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கும் தெரியுது இவரு வாங்க பார்க்க தான் வந்திருக்காருன்னு. அதனால அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு வாங்க பார்க்கணுமா, என்ன விஷயம் சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க, தாராளமா நான் சொல்றேன் அந்த விஷயத்த அப்படின்னா இந்த பென்ட்ரைவை நீங்க அவருக்கு குத்துருங்க. ஏன்னா இது உள்ள ஃபேண்டம் ஜெனரலோட அப்டேட் செய்யப்பட்ட கேரக்டர் எல்லாமே இருக்கு. பே இதை உங்களை பண்ண சொன்னாரா? இல்ல அப்படி இல்ல, இதை நானே பண்ண, இது ஃப்ரீ தான். அப்போ அந்த கேமோட ஆர்ட் கிரியேட் பண்ணது இவரு தானா? அப்போ அட ஜின்னு கொஞ்சம் நேருங்க, நீங்க ஏன் பேவையை மீட் பண்ணக்கூடாது? நான் பேவை மீட் பண்ணும்போது அவன் ரொம்ப நர்வஸா இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? எனக்கு அவளைக்கும் சோஷியலைஸா பேச தெரியாது. அங்க இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க மைண்ட்ல இருக்க விஷயத்த சொல்லுங்க, எல்லாமே நல்லா போகும். மிஸ்டர் பே உங்களை பார்க்க இவரு வந்திருக்காரு. உங்க பே கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது பே ஸ்டார்டிங்ல கத்துறான். ஆனா வெளியில வரும்போது ஒரு விஷயத்த ஆளு சொல்லியிருப்பான். அங்க அசிஸ்டன்ட் பண்ண சொல்றான். ஆமா என்ன விஷயம், என்ன சொன்னார் அவரு? அதுவா இப்போ அதை புது கேமுக்கு போஸ்டர் என்ன ரெடி பண்ண சொன்னாரு. அப்புறம் மின்னாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி காட்டுறான். அட மின்னு எதிர்பார்க்கல, உண்மையிலேயே நீ ஜீனியஸ், எல்லாமே பக்காவா இருக்க. அட என்ன நீங்க சொல்றீங்க, நான் அவளுக்கு பெருசா எதுவும் பண்ணல, சொல்ற விஷயத்த நான் அப்படியே பண்ண அவ்வளவுதான், எல்லாமே உங்களோட பிளான் ஒண்டிதான். இப்போ நீ உன்னோட ஐடியா எதுவும் இதுக்குள்ள போடலையா? பரவாயில்ல, உண்மையை சொன்னா நீ ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தனா இருக்க. இதை கேட்கிற ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்துல இதுக்கு மேல இந்த கேமை மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்க சொல்றான். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றது பிடிக்காது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீங்களே இப்படி சொல்றீங்க, அதுக்கு காரணம் இருக்கு, இது ஒரு டாக்டிக்ஸ் மாதான். அதனால மின்னால அங்க எதுவும் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் சீன்ல ஜின் அங்க உட்கார்ந்து இருக்கான். ஜின்னுக்கிட்டயும் அவன் சொல்லிடுறான், நான் ஃபேண்டம் ஜெனரல அதை அப்டேட் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல. எனக்கு நல்லாவே புரியுது, ஒரு இன்வெஸ்டர் கீழே நாய் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுற, அது ஓகே. ஆனா இப்போ உன்னோட கம்பெனி நல்லாவே வந்துச்சு, அது போக இப்போ உன்னோட கம்பெனி ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியும். அதனால என்னதான் நீ மார்க்கெட் ட்ரை பண்ணாலும் எல்லாருமே நோண்டி நோண்டி கேட்பாங்க. இதனால உன்னோட கம்பெனியை பத்தி யோசி, அதுக்குன்னு சில பல ரெப்புடேஷனும் இருக்கு. ஆமா ஒரு வகையில இவன் சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி அவளைக்கும் நான் கேமை ப்ரொமோட் பண்ணலனா அவளைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே டவுன்லோட பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நான் அப்படி பண்ணனா என்ன இது இவங்க ப்ரொஃபைல லோவா வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இதுவும் பிரச்சனை. இவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இன்னமும் அந்த கார்டு கேமை பத்தி அவன் சொல்லுவானா? இதனால நம்ம பேச சொல்றான், இந்த கார்டு கேமை மறந்துரு, நீ என்ன பண்ணு, இதுக்கு பதிலா இப்போ நான் உருவாக்குறேன் அந்த கேமுக்கு நீ வேலை ஆரம்பி, உன்னோட உதவி எனக்கு நிறையவே தேவை. இதை கேட்கிற அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க ஒத்துக்கிறான். சீன்ல மார்க்கெட்டிங் பண்ண சொல்லிருப்பான்ல, இதை பாக்குற லினுக்கு சுத்தமா நம்ப முடியல. அம்மா என்ன ஆச்சு, அவரு மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டாரு அப்படின்னு யோசிச்சேன். இல்ல அவரு என்ன சொன்னாருன்னா விஷயத்த அவரு மாத்திட்டாராம். ஆனா எனக்கு இப்போ புரியாத விஷயம், அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு இந்த கேம் அவரு ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு சைடு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற அந்த யூடியூபர் பையன் அவனை வச்சுதான் ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாங்க ஸ்டார்டிங்ல கூட கேம் எல்லாம் மொக்கையா இருக்கு அப்படின்னு ரோஸ் பண்ணுவானே அவனே தான். ஆள் இப்போ ரொம்ப பரிதாகமான நிலைமையில இருக்கான். ஏன்னா அந்த டைம்ல ஏதோ நம்ம ஹீரோவோட லோன்லி டெசர்ட் ரோடு அதை ஆளு நல்லா ரோஸ் பண்ணியிருப்பான். ஆனா இப்போ எதுவுமே அங்க ரோஸ் பண்றதுக்கு இல்ல.
இப்போ என்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா ஈவன் நான் இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறேன் என்னோட கரியரை சேஞ்ச் பண்ணலாமான்னு. ஒரு சைடு இப்படி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பிசினஸுக்கான மெயில் வரும். அதுவும் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வருமா. ஆளு இருக்கிற நிலைமைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கலான்னு போறான். சைடு அந்த டீலுக்கு 1500 யுவானுக்கும் மேல தான் நான் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். அங்க ஃப்ரீயானே கேட்டிருப்பாங்க. நம்ம ஆளு தயங்காம சொல்லிடுறான் அவன் வந்து ஃப்ரீ தான், எந்த டைம் வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். இது கேட்டவனே ஒரு கால் வருது. லின்னும் கேக்குறா இப்ப நான் தான் மெசேஜ் பண்ணேன், என்ன விஷயம்னா எங்க கம்பெனி ஒரு புது கேமை லான்ச் பண்ண போகுது, அதை அட்வர்டைஸ் பண்ண போதே நீதான், அதுக்கு எங்களால 10,000 யுவானை தர முடியும். 10,000 யுவானு கேட்டவனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க லின்னும் சொல்றான் நாங்க வந்து ஸ்கிரிப்டை அனுப்புவோம், அதை வந்து நீங்க படிக்கணும். அப்போ என்னால அதுல சில பல சேஞ்சஸ் பண்ண முடியும் இல்லையா. இல்லவே இல்ல, நீங்க ஒரு வார்த்தையும் மாத்தக்கூடாது, எல்லாமே அப்படியே இருக்கணும். அட இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, நான் வந்து அப்படிப்பட்ட டீலுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீங்க வேற யாராச்சும் பாத்துக்கோங்க, ஏன்னா ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, எனக்குன்னு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல. நம்ம லின்னு அங்க அமௌண்ட்டை ஏத்துறான் 20,000 50,000ன்னு. இதுக்கு கடைசியா ஆளு ஒத்துக்கிறான், ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவும் கிடைக்காது. கேம் எல்லாம் ஆளால டெஸ்ட் பண்ண முடியாது, வெறும் ஒரு 10 செகண்ட் வீடியோ தான். அதுலயும் ஒரு கேரக்டர் வந்து இவனை ஸ்டூபிட்னு சொல்லுமா, இதனால ஆளு கோத்தோட உச்சத்துக்கே போயிடுவான். கிடைக்கலான்னு போகும்போது திடீர்னு அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அங்க 50,000 யுவான் கிரெடிட் ஆயிருக்கும். அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. ஒரு சைடு நல்லா பார்க்கும்போது இது அதே கம்பெனி, இந்த கம்பெனியை தான் ஸ்டார்டிங்ல அவன் ரோஸ் பண்ணிருப்பான். அங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு சைடு அவன் ஒத்துக்கினான் இந்த விஷயத்த பண்ண, ஒரு சைடு யூடியூபர் யோசிக்கிறான் இவன் வந்து வேணும்ட்டே என்ன பழி வாங்கணும்னு சொல்லி தான் இப்படி பண்றானோ, ஏன்னா ஸ்டார்டிங்ல அவனை அப்படி ரோஸ் பண்ண, அதனால தான் என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்றானா இப்படின்னு அவன் ரொம்ப பயந்து போறான். ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சைலண்டா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிருக்காங்க. ஐயோ லின்னு வந்து கண்டுபிடிச்சரா, அப்போனா இதுக்கு காரணம் நீங்க தானோ. ஆமா தயவு செஞ்சு இத பே கிட்ட ஒண்டி சொல்லாதீங்க. புரியுது, நான் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. கேம் வந்து பப்ளிஷ் ஆக போகுது, ஆனா ஒரு சைடு பயமா இருக்கு எனக்கு. ஒரு சைடு இது நாளைக்கு தான் பப்ளிஷ் ஆக போகுது, ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு இது ஊத்திக்கோன்னு. கவலையப்பட வேணாம், ஒரு கேம் டெவலப்பரா நம்மளுக்கு இப்படி ஃபீல் ஆகுறது ஆவேசான விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த ஸ்டோரி வந்து எப்படி எண்ட் ஆகும்னு, ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேமை என்ஜாய் பண்ணுவாங்களான்னு. அதனால இது ஃபிளாப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பயுமே இப்போதான் லைஃப் ஆர் டெத் இந்த மாதிரி டிசிஷனை அவர் எடுப்பாரு. சீன்ல யூடியூபரும் ஆடு மூலமா அந்த கேமை நல்லாவே ப்ரொமோட் பண்ணி வர்றான். சில ஸ்டூபிட்னு சொல்லுவாங்களா, அதனாலே என்னவோ தெரியல நிறைய பேருக்கு இந்த ஆடு பிடிக்கல. ஆனா பேக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா பிடிக்காம போகணும், அதுதான் பேயோட பிளானே. அங்க அசிஸ்டன்ட் பொண்ணும் ஓடி வந்து சொல்றான் எல்லாமே நாசமா போயிடுச்சு, நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கல, எல்லாருமே நெகட்டிவான ரிவ்யூஸா தராங்க. ஒருத்தன் அந்த யூடியூபரை தப்பா பேசுறாங்க, அந்த யூடியூபர் பைப்புலைக்கு நிறைய நாளாவே ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல, நிறையவே பணத்தை தராங்கன்னு சொல்லி ஒரு நாய் மாதிரி கேவலமா இந்த விஷயத்த அவன் பண்ணிருக்கான். இந்த கேம் இருக்குல்ல, இது வந்து காசா புடுங்கிற ஒரு கேம் தான். வெளியில இருந்து பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணுமே நல்லா இல்ல. ஒருத்தங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லின்னும் அப்படியே ஓடி போயிடறா. இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சைடு இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். பரவாயில்ல, எல்லாமே பிளான் பண்ணபடி தான் போயிருக்கு. நிறைய பேரை நான் விருக்க வச்சுட்டேன், இதுதான் எனக்கு வேணும், நிறைய பேரை நான் இழக்க வைக்கணும். சீன்ல லின் அந்த போஸ்டரை பார்த்து அப்படி தேம்பி அழுகுறான். இடத்துல அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றான் நம்ம கேம்ல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்னமும் மோசமா வந்துகினே இருக்கு. கேட்கும் போது இன்னமும் அவளுக்கு அழுகையா இருக்கு. இந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. முக்கியமா நம்ம மின்னு ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா பழையபடி கேம் நிறைய பேர் டவுன்லோட்லாம் பண்ணவே இல்லை. இதுக்கு ஒரு வகையில காரணம் நம்ம மின்னு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பின்னாடி யாங்க சொல்றான் நம்மளோட கம்பெனி ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, கம்பெனி மேல இந்த அந்த ரெப்புடேஷன் அதை வந்து நம்ம இழந்தாச்சு, அதை திரும்ப அடையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல. இப்படி இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இவங்க ஒரு பொண்ணை கொண்டு வரான். அவன் மீடியால வேலை செய்யற ஒரு பொண்ணு தான். இவளை நேத்து தான் நான் ஃப்ரெண்டு பிடிச்சனே, இவளை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்க முடியும். பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இப்பயாச்சும் எல்லாமே மாறும்னு. ஆனா அந்த பொண்ணும் தப்பா ஃப்ரேம் பண்ணிடுறா. ஏதோ நம்ம பே தான் அங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ற மாதிரியும், உங்களுக்கு இந்த வேலையை பிடிக்கல, இதுக்கு மேலேயும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தங்களோட வேர்டிங்கையும் அப்படியே மாத்தி விட்டுறாங்க. இதை சொன்னதும் அந்த ஆப்போசிட் கம்பெனியோட மேனேஜர் தான் அங்கதான் ஒரு மாத்த சொல்லியிருப்பாரு, ஒரு டீலையும் அவங்க போட்டிருப்பாங்க. அங்க இதான் தீவிரமா பண்ணிருப்பா. அந்த பொண்ணும் வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான், ஆமா நீ என்ன பண்ணிருக்க, ஆமா ஏன் இஷ்டம் நான் பண்ணுவேன் உனக்கு என்ன. ஆனா அதுக்குள்ள அந்த கம்பெனியோட மேனேஜர் அங்க தடுக்கிறாரு, வந்து இவகிட்ட தெரியாதனமா மோதாத, ஏன்னா இந்த பொண்ணு இருக்கால லின்னு, இவளோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, அவகிட்ட மோதுனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதனால மேனேஜர் அங்க சொல்றாரு, லின்னு நான் வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிறமா நீ போ. லின்னு இப்படி போயிடறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணோன்னு அவ வந்துடுறா. காரணமும் அவ ரொம்ப கெஞ்சிருப்பா. அங்க வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கினா. ஒரு வகையில நெகட்டிவா பரவுனா அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் ஆளு இப்படி பண்ணவே செய்யறான். ஆனா இதெல்லாம் தெரியாம அவ தப்பா இமேஜின் பண்றா. ஏதோ லின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, இவங்க சீக்கிரட்டா அவங்களோட ரெப்புடேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, இவன் வந்து அவளை ஹாப்பியாக்க ட்ரை பண்றான் இப்படின்லாம் அவ யோசிக்கிறான். ஆல்ரெடி அவ ஒரு 2 கொஸ்டினை கேட்டிருப்பாளா, அதனால நம்ம ஹீரோ சொல்றான் அவ்வளவுதான் கொஸ்டின் வந்து முடிஞ்சது,
அட இருங்க, ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்டி கேட்டுக்கிறேன். கடைசியா அதாவது கேமை உருவாக்குறதுக்கான மோட்டிவ் அது வந்து என்னது? மொத்தமா எல்லாத்தையுமே நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேமையே உருவாக்குறேன். சிம்பிளா கேமும் நாசமாக்கும், பணத்தையும் நான் இழக்கணும், அதுக்காக தான். ஆனா இதை கேட்டவ ஆச்சரியமா வரா. ஆனா உண்மையும் அதுதான். யாருமே நம்பவும் போறது இல்ல. அதனால இதை யாரு நம்பினா என்ன, நம்பலனா என்ன அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஒரு சைடு யூடியூபரை சும்மா பூச்சி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஒருத்தனும் நாக்க பிடிக்கிற மாதிரி பயங்கரமா அங்க கேட்டிருக்காங்க. எல்லாம் இதுக்குடா உயிரோட இருக்க, இந்த மாதிரி ஒரு கேமை ப்ரொமோட் பண்ணிருக்க, அதுக்கும் மேல இந்த கேம்ல ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு ஸ்கேமரு அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால டிப்ரெஷனுக்கே ஆளு போயிட்டான். இந்த மாதிரி நிலைமையிலையும் மெசேஜ் டொக்குன்னு வருமா, அங்கேயும் அதே விஷயம் தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த கேம் ப்ரொடியூசர் அந்த கேமை விளையாடி பார்த்தலாம், அதுல பெருசா என்னதான் இருக்குன்னு செக் பண்ணலாம். அவன் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கேம் ஸ்டார்டிங்லயே நம்ம யூடியூபரை விருப்பத்திச்சு. அதனால இந்த கேமா இல்ல நானா ஒரு கை பார்த்தே ஆகணும். இந்த கேம் ஆள ஆரம்பிக்கிறான். இந்த கேமை பத்தி சொல்றாங்க, இதுல நம்ம ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு கேமை நம்ம கிரியேட் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். டப்பிங்கும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காது, அதெல்லாம் ஆளு நோட் பண்றான். இடத்துல கேமை உருவாக்குறதுக்கு பேசிக்கா ஸ்டார்டிங்ல வெறும் ஒரு கம்ப்யூட்டர் ஒண்டி தான் இருக்கும். அங்க 2 விதமான சாய்ஸஸ் நம்ம யூடியூபருக்கு தராங்க. ஆனா அதை தேர்ந்தெடுத்தும் ஆளு தோத்து தான் போறான். இதே மாதிரி அங்க கேமா விளாடுறான், தோத்து போறான். என்னதான் கடின உழைப்பை போட்டு நல்ல கேமையே உருவாக்கினாலும் அந்த மாதிரி எத்துலயும் எல்லாருமே அங்க தப்பா அவனை சொல்றாங்க. அங்க இது எதையுமே அவனால ஏத்துக்க முடியல. ஒரு சைடு ரியலான லைஃப்ல அவனை இப்படி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம்லாம் அவனுக்கு தோந்து. இதே மாதிரி கேம்ஸ் அவன் உருவாக்குறான். ஆனா தோத்து போறதுதான் மிச்சம். ஸ்டார்டிங்ல யூடியூபர் இப்படிதான் சூப்பரான கண்டென்ட் எல்லாம் போட்டிருப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு எதுவுமே வியூஸ் போகல. நீ எல்லாம் எதுக்குடா இருக்க, ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ண வேண்டியதானே, உன்ன மாதிரி ஆள் எல்லாம் யூடியூபராக லாய்க்கே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட ஆளுங்க அங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாமே இவனுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். கட்டத்துல ஒரு நல்ல கேம் அவன் உருவாக்கிறான். பார்க்கும்போது இவன் பேடான கேம்ஸ் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணிருப்பான். இது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. எனக்கு இப்போதான் இந்த கேமை பத்தி தெரியுது. ஸ்டெர்பே, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கினேன். உண்மையிலேயே இந்த கேம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். ரியல் லைஃப்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாத்தையுமே இதுல அப்படியே போட்டு காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நியூஸ் மீடியான்னு நம்ம பேவை பத்தி தான் அங்க பேசுறாங்க. அதுக்கு காரணமும் அந்த இன்டர்வியூக்கு வந்த அந்த பொண்ணு தான். அது அங்க நல்ல விஷயத்தையா போட்டு காட்டியிருக்கு. முக்கியமா நம்ம ஹிவாங்கு, லின்னு, நம்ம யூ அந்த மேனேஜர் பொண்ணு, இந்த மாதிரி கம்பெனி ஆளுங்க நம்ம பேவை பத்தி நல்ல விஷயமா அங்க சொல்லியிருக்காங்களா. நல்ல நியூஸ் முழுக்கவே நம்ம பேவை பத்தி தான் பேசுறாங்க. சைடு நம்ம பேக்கு சுத்தமா புரியல எதுக்காக இதை போடணும்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் பணத்தை இழக்க தான் போறேன், அது நல்லா கவலைப்பட வேணாம். ஆனா அதுக்குள்ள மிங்க அங்க கத்திக்கினே வரான். எல்லாமே உங்களோட பிளான் தானே. இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. என்ன வீடியோ, என்ன சொல்றேன் தான் அந்த யூடியூபர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிராங்க் வீடியோ போட்டால, இப்போ ஏதோ ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். அந்த ரிவ்யூ கொடுக்குற வீடியோலயும் அந்த கேமை பத்தி தான் ஆளு சொல்றான். முக்கியமா அந்த கேமை பாராட்டி தள்ளுறான். இன்னைக்கு எல்லாருமே அந்த கேமை பத்தி தப்பா பேசியிருக்கலாம். அதுக்கு காரணம் அந்த ஆடு. அதை வந்து நீங்க பார்த்து தப்பா புரிஞ்சுக்கினீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கேம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸான கேம். நான் விளையாடி பார்த்தேன், அதுல இருக்க ஆர்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது போக கேமை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெளிவா காட்டியிருப்பாங்க. இந்த கேமை விளையாடும் போது உங்களுக்கு தனிமையா ஃபீல் ஆகும். சில டைம் அதுல நிறைய விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தால நிறைஞ்ச கேம் தான் அது. அதை போய் யாருமே விளையாடாம விட்டீங்க. அது ஒரு மாஸ்டர் பீஸான கேம். என்ன பண்ண இருக்கீங்க? இந்த மாதிரி சொசைட்டில இருந்துட்டு இந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற எந்த கேமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இதை கேட்கிற மக்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்து எல்லாருமே அந்த கேமை டவுன்லோட் பண்றதுக்கு ஆர்வமா துடிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோட பிளானே அங்க நாசமாயிது. ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். நான் யோசிச்சது வேற, ஆனா இங்க நடக்குது வேற. இது என்ன கதையா இருக்கு? யூடியூபர் பண்ண வேலையால எல்லா பக்கமும் அந்த கேமை பத்தி தான் பேசுறாங்க. கேம் எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்குன்னா எல்லாருமே அதை பொழிச்சு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ சோகத்துல அங்க முழுங்கி போயிடறான். அங்க ஆளுக்கு சுத்தமா தெரியல என்ன பண்ணுன்னு. ஏதோ இந்த உலகத்துல எனக்கு ஒண்டிதான் கொடுமையான விஷயம் நடக்குது, தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்க இப்படி யோசிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு கால் வருது. அதுவும் ஆப்போசிட் கம்பெனியால தான். அந்த ஓனரு பயங்கரமா மிரட்டாரு. தெரியல அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை எப்படி உன் பக்கம் வர வச்சேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நீ என்ன திரும்பவும் நோண்டி பாக்குற, அதனால இதுக்கு மேலேயும் உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நோண்டி சுத்தமா யோசிக்காத. ஏன்னா உன்னை அப்படியே விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா ஈஸியாவும் உன்னை விட்டுற மாட்டேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோக்கும் அங்க வேணும். நல்ல வேலை, நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி நான் தனியா சண்டை போற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, என்ன அவன் ஈஸியா போக விட மாட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா நான் தனியா சண்டை போட தேவையில்ல, அவன் வந்து என்ன கீழே தள்ளுறதுக்கு இருப்பான். இப்படி ஆளு சந்தோஷமாவனா சிஸ்டமும் ஒரு புது மிஷின் அங்க கொடுக்குது. சீசன் 2ல தான் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கே இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 1க்கு டோட்டலா ஒரு 16 எபிசோடையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படி சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுல தான்